everybody. So now unga Shravanee ma'am in the particular video la chapter 11 hydroxy compounds and ethers நம்ம வந்து கம்ப்ளீட்டா முடிக்க போறோம். So இந்த chapter வந்து ஆர்கானிக் நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு கன்வர்ஷன், ABCD கன்வர்ஷன்ஸ், கம்பல்சரி ஈக்குவேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கும் புரியுற மாதிரி நான் இந்த சாப்டர் முடிக்க பாக்குறேன். சோ தயவு செய்து இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆல்சோ மேக் ஷூர் நீங்க கையில ஒரு வாட்டி நோட்ஸும் புரிய நீங்க எடுத்துட்டே வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்லனா கிளாஸ் மட்டும் கவனிங்க. எனவே நோட்ஸும் வந்து இட் இஸ் அட்டாச்ட். ஓகே, சோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணி இந்த சாப்டரை நீங்க தரவு பண்ணிடுங்க. So alcohols, phenols and ethers la வந்து பாத்தீங்க அப்படின்னா alcohols நம்ம ஃபர்ஸ்ட் முடிப்போம். So alcohols உடைய classification, அதோடைய nomenclature, எப்படி நம்ம prepare பண்றோம், preparation, and then we'll be going to the chemical properties and physical properties. So when you ask me which is more important, I would say preparation and chemical properties are the most important aspects which we should learn. Okay, so alcohols first நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். So first, how are we classifying the alcohols? So alcohols பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மோனோஹைட்ரிக், பாலிஹைட்ரிக் அப்படின்னு கிளாசிஃபை பண்றோம். So what do you mean by mono? One. Hydric அப்படின்னா OH group. சரியா? ஒரே ஒரு OH group இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மோனோஹைட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். When only one OH group is there. Say for example methanol, CH3OH. So methanol you can see only one OH group is there. Okay, then we call it as monohydric. Okay, so இப்ப நமக்கு வந்து polyhydric அப்படின்னா என்ன? நிறைய OH group வந்து நமக்கு இருக்கும். Say for example ethane 1,2 diol இல்லனா glycol எடுத்துக்கோங்க. இந்த காம்பவுண்ட்ல பாருங்களேன், நமக்கு எவ்வளவு OH group இருக்கு? 2 OH group இருக்கு. So 2, 3, 4 இந்த மாதிரி டிஃபரெண்ட், அதாவது many OH groups வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா that we call it as polyhydric alcohols. Okay, ஒரே ஒரு OH group இருந்தா monohydric, 2, 3, 4, 5 மேல நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது we call it as polyhydric. Okay, so I hope it is clear. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி குட்டி பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு இதுல வந்து கண்டிப்பா தெரியணும். So what is alkyl group? Okay, alkyl group நம்ம நிறைய வந்து சொல்லுவோம் which we represent it as R இல்லையா? Say for example we can take methyl, ethyl, propyl, butyl, pentyl, இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா we call it as alkyl group. Okay, alkane minus hydrogen. ஆல்கேன்ஸ்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து alkyl group. மீத்தேன் மைனஸ் ஹைட்ரஜன் மிதைல், ஈத்தேன் மைனஸ் ஹைட்ரஜன் இதைல், புரோபேன் மைனஸ் ஹைட்ரஜன் புரோபைல். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் CH4 is என்னது? மீத்தேன். ஒரு ஹைட்ரஜனை தூக்கிடுங்க, CH3 which is methyl. ஓகே, சோ alkylனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு, ரைட்? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா allyl group. ஓகே, சோ what do you mean by allyl group? நம்மளுடைய பீட்டா கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கும். மேம் ஆல்பா கார்பன்னாலே என்னன்னு தெரியாது, இது என்ன மேம் பீட்டா கார்பன் அப்படின்னா நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்கடா. நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கு இல்லையா, அந்த கார்பன் தான் ஆல்பா கார்பன். அண்டர்ஸ்டுட்? நம்ம functional groupல the carbon which is attached directly to the functional group is called it as alpha carbon. Okay, அதுல இருக்கக்கூடிய hydrogen is we call it as alpha hydrogen. Okay வா? சரி, இப்போ அந்த ஆல்பா கார்பன் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் பீட்டா கார்பன். அந்த பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் பீட்டா ஹைட்ரஜன். ஓகே, சோ பீட்டா கார்பன்ல நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா அததான் நம்ம allyl group அப்படின்னு வந்து சொல்லுவோம். Okay, so the carbon which is directly attached to the alcohol group or any functional group which we call it as alpha carbon. So அந்த alpha carbon ல இருக்கக்கூடிய hydrogens which is what we call it as alpha hydrogens, and the carbon which is attached to the alpha carbon ல attach ஆகி இருக்கிற கார்பன் தான் beta carbon. beta carbon ல இருக்கக்கூடிய hydrogens வந்து beta hydrogen. அந்த beta carbon ல நமக்கு double bond இருந்தா அதுதான் allyl group. கிளியர்? சூப்பர் மேம். அப்போ வினைல் குரூப் அப்படின்னா என்ன? ஏன் வினைல் குரூப்லாம் இங்க படிக்கிறோம்? வினைல் ஆல்கஹால் பத்தி நம்ம இங்க வந்து படிப்போம். சரியா? சோ நம்மளுடைய டபுள் பாண்ட் ஆல்பா கார்பன்ல இருந்தா அதுதான் வினைல். சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கு இந்த கார்பன்ல. ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பன்லயே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு டபுள் பாண்ட் இருக்கு. சோ functional group attach ஆகி இருக்கிற carbon, the functional groupல direct attach ஆகி இருக்கிற carbon is called as alpha carbon. அந்த alpha carbonல
நமக்கு டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிறது என்னது பீட்டா. சோ அந்த ஆல்பா கார்பன்லயே டபுள் பாண்ட் இருந்தா அதுதான் வந்து வினைல். ஆல்பால இல்ல பீட்டால தான் இருக்கு அப்படின்னா அது வந்து அல்லைல். நீ என்ன யோசிப்ப அப்படின்னு எனக்கு தெரியும் மேம், இது ஆல்பானா இது பீட்டா தானே மேம், இங்க பீட்டால டபுள் பாண்ட் இருக்குல்ல மேம், அப்ப அதை நான் அல்லைல்னு கூட சொல்லலாம்ல. கிடையாது, ஆல்பால டபுள் பாண்ட் இல்லாம பீட்டால மட்டும்தான் டபுள் பாண்ட் இருந்தா அது அல்லைல். ஆல்பால மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது வினைல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சைல். ஓகே, நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் C6H5 தான் பென்சைல் அப்படின்னு. கிடையாது, C6H5 is aryl or we can also call it as phenyl. Okay, we can call it as aryl or we can also call it as phenyl. Okay, so C6H5OH, what is this? என்னது இது? phenol. கரெக்டா? C6H5OH phenol. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த C6H5 group is aryl group. அப்போ பென்சைல் group அப்படின்னா என்னமா? C6H5 CH2 group தான் நம்ம வந்து பென்சைல் group அப்படின்னு சொல்லுவோம். சரியா? So C6H5 CH2 நான் அதிலே OH group போடுறேன்னு வெச்சுக்கோ. ஓகே, C6H5 CH2 அதிலே நான் OH போடுறேன் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய பென்சைல் ஆல்கஹால். So this alcohol I call it as benzyl alcohol. சரியா? இது வந்து நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா phenyl alcohol or aryl alcohol or phenol அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். So next very basic concepts which we need to learn is what is the difference between primary alcohol, secondary alcohol and tertiary alcohol. Okay, so coming to primary alcohol, நம்ம OH group டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல நல்லா கவனிங்க, OH குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரே ஒரு CH3 குரூப் தான் இருந்துச்சுன்னா அது பிரைமரி. OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ரெண்டு அல்கைல் குரூப்ஸ், CH3 குரூப் சொல்ல வேணாம், we can call it as alkyl groups. When it is attached to two alkyl groups na, that we call it as secondary alcohol. இந்த OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல when it has three alkyl groups, okay, we call it as tertiary alcohol. Clear? So OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரு alkyl group, ஒரு R இருந்தா primary, ரெண்டு R group இருந்தா secondary, மூணு R group இருந்தா that is tertiary. Okay, so இது நம்ம எப்படி சிம்பிளா எழுதலாம்? இதோ பாருங்க, CH3, right? இது என்னது? CH2, கரெக்டா? CH2OH. இது எப்படி எழுதலாம்? CH3 எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா? So CH3 வந்து எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு. இது வந்து என்னது? CH, so CHOH. இது என்னது? CH3 எனக்கு 3 டைம்ஸ் இருக்கு. So CH3 வந்து எனக்கு 3 டைம்ஸ் வந்து இருக்கு. இது என்னது? COH, கரெக்டா? So COH. கிளியர்? பக்கா? சூப்பர். So நல்லா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா CH2OH இருந்தாலே அதுதான் பிரைமரி ஆல்கஹால். ஓகே, CHOH இருந்தாலே அது செகண்டரி ஆல்கஹால், COH இருந்தாலே அது tertiary alcohol. Okay, so this is the hint which we should remember. அப்பதான் நமக்கு வந்து இப்போ பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா அது ஆல்டிஹைடா மாறுதுன்னா இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரியா எப்படி? how will you find it easily? You can see CH2OH ன்னு இருக்கு, அப்ப அத ஆல்டிஹைடா மாத்தணும்னா CHO அப்படின்னு அந்த ஒரு குரூப்பை மட்டும் நான் CH2OH CHO ன்னு மாத்தினா போதும் அப்படின்னு நமக்கு வந்து ஹிட் ஆகும். Okay, so now we clearly understood what is primary, what is secondary and what is tertiary, right? Okay, so இப்போ allyl and then benzyl ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி இந்த primary alcohol, secondary alcohol and tertiary alcohol வந்து இருக்கு அப்படின்னு குயிக்கா just பாத்துக்கோங்க, it will be easier for you. So even when we see CH2OH ன்னு பார்த்தாலே நமக்கு தெரியும் primary, CHOH secondary, COH is tertiary. Okay, அதே மாதிரி தான் பென்சைலையும் CH2OH is primary, CHOH is secondary and COH is tertiary. Okay, இப்போ allyல்னா நான் வந்து என்னன்னு சொன்னேன்? the OH group direct attach ஆகி இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், ஆல்பா கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் பீட்டா கார்பன், பீட்டா கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் அல்லைல் குரூப். ஓகே, இதே நமக்கு வந்து பீட்டா கார்பன்ல டபுள் பாண்ட் இல்ல, ஆல்பா கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்குன்னா அது வந்து வினைல் குரூப். ஓகே, பென்சைல் குரூப்னா என்ன? C6H5R, C6H5CH2 குரூப் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம பென்சைல் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, this is just to know, இதுல நம்ம क्वेश्चंस எதுவும் வராது. ஓகே, so let us just refresh the nomenclature. nomenclature யாராவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா என்னுடைய IUPAC nomenclature வீடியோவை ஒரு வாட்டி வந்து பாத்துக்கோங்க, சரியா? பட் இதுல நமக்கு பேசிக்கா இந்த nomenclature என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம்.
சோ இங்க வந்து நமக்கு ஒரு ஆல்கஹால் இருக்கு. இங்கே நாங்க வந்து உனக்கு நம்பரும் வந்து போட்டு கொடுத்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் ரூல் படி we need to number it according to the longest carbon chain. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் பண்ணணும். கரெக்டா? சோ நம்ம 1 2 3 அப்படின்னு வந்து நான் நம்பர் பண்ணிருக்கேன், which is meth, eth, prop. Okay, so propan second carbonல OH group இருக்கு. So propan 2-ol. கரெக்டா? So how will you name this? Propan 2-ol. Okay, propan 2-ol. Okay, what do you name this? Tick tick 1, tick tick 2. Let me know in the comment section, how do you name this? Very good. C6H5CH2 group. In the group A வந்து என்னதுடா? This group itself is called as benzyl இல்லையா? So how can we name this? இது வந்து நம்ம என்னன்னு வந்து எழுதலாம். We can name it as benzyl OH இருக்கா? So alcohol. Benzyl alcohol அப்படி நம்ம வந்து சொல்லலாம். சரியா? Okay. So now how will you name this? உள்ள பாரு. பென்சீன் ரிங் இல்ல. ஓகே, ரிங் இல்ல. அப்போ இது வந்து என்னது? தப்பா நம்ம என்ன பண்ணிட்டோம்? மேம் ஃபீனால் மேம் அப்படின்னு பார்த்த உடனே வந்து ஃபீனால் அப்படின்னு நம்ம நினைப்போம். இட் இஸ் நாட் ஃபீனால். ஓகே, சோ 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கு. அந்த 6 கார்பனும் சைக்ளிக்கா நமக்கு வந்து என்ன ஆகி இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆகி இருக்கு. சோ இது வந்து சைக்ளோஹெக்சனால். ஓகே, இது வந்து என்னது? வாட் இஸ் திஸ்? சைக்ளோஹெக்சனால். ஓகேவா? cyclohexanol. சரியா? This is not phenol. Okay, which you should clearly understand. Okay, சரி, நம்ம இந்த சாப்டர்ல ஒரு ரெண்டு காம்பவுண்ட் வந்து நம்ம அடிக்கடி வந்து இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து படிப்போம். அந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸ் தான் வந்து இவரு. ஓகே, so one is diol. What do you mean by diol? ரெண்டு OH குரூப் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து diol. மூணு OH குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? triol. ஓகே, சோ என்ன மேம் இதோடைய நேம் என்ன மேம் அப்படின்னா, முதல்ல இவங்க எல்லாம் பிரைமரியா செகண்டரியான்னு சொல்லுங்க. CH2OH இருந்தாலே பிரைமரி தான் மேம், பக்கா. அடுத்து CH2OH இருந்தாலே அது வந்து பிரைமரி தான். ரெண்டுமே வந்து பிரைமரி ஆல்கஹால்ஸ், பக்கா. இங்க பாரு, CH2 பிரைமரி மேம், CHOH இருந்தா செகண்டரி. வெரி குட். CH2OH then it is of course primary. Okay, so what do you name this? இதோடைய காமன் நேம் ரெண்டுத்துக்குமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதோடைய காமன் நேம் வந்து என்ன தெரியுமா? Glycol. Okay, இதோடைய காமன் நேம் இஸ் glycol. And the triol உடைய காமன் நேம் வந்து என்ன தெரியுமா? It is glycerol. இதோடைய காமன் நேம் வந்து என்னடா? This is glycerol. Okay, so இந்த glycolக்கு நான் வந்து IUPAC nomenclature கொடுக்க போறேன். So meth, eth ரெண்டுமே வந்து சிங்கிள் பாண்ட்ஸ் தான். ஓகே, ரெண்டுமே சிங்கிள் பாண்ட்ல தான் இருக்கு. So ethane, ethane. அடுத்து ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் செகண்ட் கார்பன்லயும் நமக்கு ரெண்டு OH குரூப் இருக்கு. சோ ஈத்தேன் 1,2 diol. ஓகே, சோ ஈத்தேன் 1,2 diol. சரியா? அடுத்து பாருங்க, இது என்னது? மீத், ஈத், ப்ரோப். மூணு கார்பன் வந்து இருக்கு. ஓகே, லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இது வந்து உங்களுடைய குவிஸ், ஃபர்ஸ்ட் குவிஸ். ஓகே, சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க நேம் போட்டுறணும். அதாவது இப்ப கமெண்ட் பண்ணக்கூடாது, லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த வீடியோ போய் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அப்ப இப்பவே நோட்ல எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. உங்க நேம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் குவிஸ் அப்படின்னு வந்து நீங்க போட்டு என்ன பண்ணணும்? இதுடைய IUPAC நேம் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் குவிஸ் உடைய ஆன்சர். ஓகே, டைம் தரேன், எழுதுங்க பார்க்கலாம். ஒரு 5 செகண்ட் டைம் தரேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணு. மீத், ஈத், ப்ரோப். கரெக்டா? அப்ப என்ன வரும்? அங்க ஈத்தேன்னா இங்க என்ன வரும்? அங்க 1,2. அப்ப இங்க 1,2,3. அங்க டயால்னா இங்க என்ன வரும்? ட்ரைஆல். கரெக்டா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் எழுதிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். குவிஸ் 1க்கு எழுதலாம். இப்ப புரிஞ்சு எழுதுங்க. சரியா? சோ propane 1,2,3 triol. Okay, so propane 1,2,3 triol is the IUPAC nomenclature of glycerol. Okay, so now let's understand the functional group. Okay, so what is the functional group here? Of course OH group. இது organic compound அல்லே. so அப்ப அந்த OH group எது கூட அட்டாச் ஆகிருக்கு? கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. வெரி குட். ஓகே, சோ இங்க நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, கார்பனுக்கு 4 பாண்ட். சோ கார்பனுக்கு 1 2 3 4 பாண்ட். ஓகே, சோ ஆக்சிஜனுக்கு நீங்க வந்து பார்க்கலாம், it has lone pair of electrons. நம்ம வந்து
11th ஸ்டாண்டர்ட்ல இந்த கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல ஒரு விஷயம் வந்து படிச்சிருப்போம். VSCPR தியரி அதுல வந்து படிச்சிருப்போம் இல்லையா? லோன் பேர் ரிப்பல்ஷன், பாண்ட் பேர் ரிப்பல்ஷன், லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் அப்படின்னு. அப்போ இங்க வந்து எனக்கு என்ன இருக்கு? லோன் பேர்ஸும் இருக்கு. ரெண்டுமே வந்து என்னது? எலக்ட்ரான்ஸ். ரெண்டு எலக்ட்ரான்ஸுமே வந்து என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ் தான். அப்ப ரெண்டுமே என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணுமா, ரிப்பல் பண்ணுமா? ரிப்பல் தான் பண்ணும். கரெக்டா? சோ இங்க வந்து நமக்கு வந்து என்ன நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னா, lone pair repulsion. ஓகே, லோன் பேர் ரோல் பேர் ரிப்பல்ஷன் வந்து நம்ம நோட் பண்ணலாம். ஓகே, சோ ஆக்சிஜன்ல நமக்கு வந்து 4 sp3 hybridized orbitals வந்து இருக்கும். What do you mean by hybridized orbital? Mixing of atomic orbitals. அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா hybridized orbitals அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? சோ ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4 sp3 hybridized orbital வந்து இருக்கு. 1 2 3 4. சரியா? இந்த மீதி 2 sp3 hybridized orbital தான் நம்ம இங்க பாத்துட்டோம். மீதி 2 தான் நமக்கு வந்து லோன் பேரா தனியா இருக்கு. ஓகே, சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லோன் பேர்ஸா வந்து இருக்கு. அப்ப மீதி 2 பேர் யாரு கூட எப்படி ஓவர்லாப் ஆகி பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க? இங்க பாரு, கார்பன் கூட ஒன்னு, ஹைட்ரஜன் கூட ஒன்னு. கரெக்டா? சோ ஒன் வித் கார்பன் அண்ட் இன்னொன்னு வந்து ஹைட்ரஜன் கூட. ஓகே, சோ இது கார்பன் கூடனாலும் சரி ஹைட்ரஜன் கூடனாலும் சரி, இட் இஸ் ஃபார்மிங் அ சிக்மா பாண்ட். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிக்மா பாண்ட் தான் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, சோ sp3 hybridized orbital of oxygen பாத்தீங்க அப்படின்னா அதே sp3 orbital of கார்பன்ல தான் நமக்கு ஓவர்லாப் ஆகி இருக்கு. ஓகே, இதுவே sp3 orbital of sp3 electron of oxygen வந்து நமக்கு s orbital of hydrogen. ஹைட்ரஜன்ல s orbitalல போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்லாப் ஆகுது. ஓகே, சோ ஃபங்க்ஷனல் குரூப் உடைய ஸ்ட்ரக்சர்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான், which is simple. அடுத்ததா, இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் லென்த் in phenol is less than methanol. This thing you need to understand. சோ இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஒரு பாண்ட் லென்த் வந்து இருக்குல்ல, இந்த பாண்ட் உடைய லென்த் வந்து இருக்குல்ல. ஓகே, அது வந்து phenolல கம்மியா இருக்கான், மெத்தனால்ல கொஞ்சம் அதிகமா இருக்கான். ஓகே, you can see CH3OH is methanol. Okay, இதே வந்து C6H5OH is phenol. சரியா? So CH3OH மெத்தனால்ல வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கம்மியா இருக்கு, phenolல வந்து அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இதுல நீங்க வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது வந்து என்னது அப்படின்னா, சரி ஓகே, சோ வாட் இஸ் த பாண்ட் லென்த்? அப்போ என்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெத்தனால்ல ஓகே, மெத்தனால்ல இட் இஸ் 142 பிகோமீட்டர். மெத்தனால்ல வந்து 142 பிகோமீட்டர். சரியா? பீனால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 136 பிகோமீட்டர். ஓகே, பீனால்ல வந்து 136 பிகோமீட்டர். சரியா? சோ இந்த மெத்தனால்ல இருக்கக்கூடிய கார்பன் இருக்குல்ல, சிங்கிள் பாண்ட் தானே. சோ இந்த மெத்தனால்ல இருக்கிற கார்பன் இஸ் sp3 hybridized கார்பன். பீனால்ல இருக்கிற கார்பன் பாருங்களேன், இங்க இந்த கார்பன்ல தானே OH அட்டாச் ஆயிருக்கு, இந்த பார் டபுள் பாண்ட் இருக்கு பார். சோ திஸ் இஸ் sp2 hybridization. புரிஞ்சுதா? கிளியரா? சோ நம்ம இங்க வந்து என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு phenolல partial double bond character இருக்கு. ஏன்னா இந்த double bond will undergo resonance. Okay, partial double bond character வந்து நமக்கு இருக்கு. Also sp2 hybridized carbon தான் நம்மளுடைய ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகி இருக்கு. ஓகே, சோ sp2 அப்படினாலே நமக்கு bond length வந்து கம்மி ஆயிடும். sp3ல bond length வந்து அதிகமா இருக்கும். ஓகே, நம்ம எல்லாருமே வந்து படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, சிங்கிள் பாண்ட் உடைய bond length அதிகமா இருக்கும் when you compare to double bond, when you compare to triple bond இல்லையா? சோ triple bond உடைய bond length கம்மி ஆயிடும், which is sp hybridization. double bond னா டபுள் பாண்டட் கார்பனுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும், சிங்கிள் பாண்டட் கார்பனுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, சோ அங்க sp3 கார்பன் சிங்கிளி பாண்டட், சோ நமக்கு பாண்ட் லென்த் அதிகமா இருக்கு. இங்க sp2 டபுளி பாண்டட், சோ அதனால நமக்கு பாண்ட் லென்த் கம்மியா இருக்கு phenolல. ஓகே, சோ இதெல்லாம் குட்டி குட்டி ரீசனிங் questions which we should understand it for sure. So now coming to the preparation of alcohols, நம்ம வந்து 5 different methods வந்து இருக்குடா. alkyl halide, அதாவது குளோரோமீத்தேன், புரோமோமீத்தேன், இந்த மாதிரி RX குரூப் கூட நம்ம வந்து
ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆல்கீன்ஸ் ஓகே டபுள் பாண்ட்ஸ்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் அல்கைல் மெக்னீசியம் ஹாலைட்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். கார்பனல் காம்பவுண்ட்ஸ் அதாவது ஆல்டிஹைட்ஸ் இல்லனா கீட்டோன்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆர் ஹைட்ரோபோரேஷன் ஓகே. சோ இப்போ ஒரு ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இஸ் ஃப்ரம் அல்கைல் ஹாலைட்ஸ். நம்ம அல்கைல் ஹாலைட்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ RX இது ஜெனரல் மெத்தட். நம்ம வந்து டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ நம்ம வந்து ஹீட் பண்றோம் சரியா. ஹீட் பண்றப்போ என்ன தெரியுமா ஆகுது, இங்க இருக்கக்கூடிய இந்த சோடியமும் அந்த ஹாலோஜனும் சேர்ந்து NaXஆ வந்து வெளியில போயிடும் ஓகே. NaXஆ வந்து வெளியில போயிடும். அப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். RXக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா CH3Cl குளோரோமீத்தேன். அதை நான் என்ன பண்றேன், டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணி ஹீட் பண்றேன் சரியா. சோ நான் அப்படி வந்து ரியாக்ட் பண்ணி ஹீட் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த சோடியமும் குளோரினும் சேர்ந்து நமக்கு NaCl வெளியில போயிடும். அதுக்கப்புறமா எனக்கு வேற என்ன ரிமைனிங் இருக்கும், CH3OH. சோ methyl alcohol will be ப்ராடக்ட் ஓகே. சோ ஆல்கஹாலை நம்ம இங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் கரெக்டா ஓகே. சோ இதுல நீங்க ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பிரைமரி அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். இதே நம்ம வந்து செகண்டரி அல்கைல் ஹாலைட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைன்னா டெர்ஷரி அல்கைல் ஹாலைட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து SN1 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணும் சரியா ஓகே. இது என்ன மேம் SN1 SN2 அப்படின்னா, அதுக்கு தான் ஆர்கானிக் பேசிக்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐ வில் கம் அண்ட் டீச் யூ மோர் ஆர்கானிக் பேசிக்ஸ் ஓகே. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீட் ஆர்கானிக் பேசிக்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரியா ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஆல்கீன்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம். ஆல்கீன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, R டபுள் பாண்ட் R ஓகே, டபுள் பாண்டட் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்ஸ் ஓகே. சோ பேசிக்கலி அந்த ஆல்கீன்ஸை நம்ம வந்து வாட்டர் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். சோ தட் நமக்கு ஆல்கஹால்ஸ் வந்து ப்ராடக்டா கிடைக்குது. சோ we are following Markovnikov's rule ஓகே. சோ ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ல ஹைட்ரஜன் மார்கோனிகாஃப்ஸ் ரூல் அப்படின்னா வந்து என்ன, ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்னா என்ன, டபுள் பாண்டோட ரெண்டு சைடும் சேமா இருக்காது, சிமெட்ரிக்கலா இருக்காது. சோ டபுள் பாண்டோட ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சேமா சிமெட்ரிக்கலா இருக்காது. அதுதான் வந்து அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ் ஓகே. சோ இந்த அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ்ல வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, I am adding okay. நான் வந்து இப்போ HOH வாட்டர் or HCl நான் வந்து ஆட் பண்றேன் அப்படின்னா, எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்கதான் வந்து ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஹைட்ரஜன் ஆட்ஸ் டு மோர் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து எங்க ஆட் ஆகும் அப்படின்னா, எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அதுல போயிட்டு ஆட் ஆகும் ஓகே, எந்த கார்பன்ல. அண்ட் இந்த நியூக்ளியோஃபைல் நெகட்டிவ் பார்ட் எங்க ஆட் ஆகும் அப்படின்னா, எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க போயிட்டு ஆட் ஆகும் ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். சோ வாட்டர் எப்படி பிரிக்கலாம், H+ அண்ட் OH- அப்படின்னு வந்து நம்ம பிரிக்கலாம் கரெக்டா. சி அக்ராஸ் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் பாருங்க, CH2 CH கரெக்டா. H2 இங்கதான் ஹைட்ரஜன் எனக்கு அதிகமா இருக்கு ஓகே. எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்கதான் எனக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிற இடத்துல எனக்கு வந்து இந்த நெகட்டிவ் பார்ட் OH குரூப் எனக்கு ஆட் ஆகும். So now let us write the product. கவனிங்க. So CH3 CHOH and then CH2 CH2 அதாவது ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா CH3 கரெக்டா ஓகே. அப்கோர்ஸ் டபுள் பாண்ட் வந்து போயிடும். டபுள் பாண்ட் போனாதானே இன்னொரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆக முடியும். எஸ், திஸ் இஸ் த ப்ராடக்ட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிமெர்குரேஷன் அண்ட் தென் டிமெர்குரேஷன் ரியாக்ஷன் ஓகே. சோ ஆக்சிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன்ல நமக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகே. சோ இங்க வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, here we have a alkene okay. சோ இந்த ஆல்கீன்ல just பாருங்க, I am using these reagents okay. So what is the name of this reagent? mercury 2 acetate சரியா. So mercury 2 acetate கூட நான் வந்து ரியாக்ட் பண்றப்போ என்ன தெரியுமா ஆகும், HgOAc. இது மட்டும் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா போயிட்டு நமக்கு வந்து சப்ஸ்டிடியூட் ஆகும் ஓகே அக்ராஸ் த டபுள் பாண்டிங்.
So just see the product. இங்க பாருங்க நான் அப்படியே தான் வந்து எழுதுறேன். ஓகே, இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இந்த டபுள் பாண்ட்ல just remove the double bond and add here. இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு பதிலா எனக்கு வந்து என்ன ஆட் ஆகும் அப்படின்னா HgOAC. இது இன்டர்மீடியேட் தான். இதை நான் திருப்பி என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் போரோஹைட்ரேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். சோ ரியாக்ட் பண்றப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒன்னு வந்து மிஸ் பண்ணிட்டேன். என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய H2O ல இருந்து OH குரூப் போய் எனக்கு இங்க ஆட் ஆயிடும். ஓகே, அக்ராஸ் த டபுள் பாண்ட்ல OH இங்கேயும் அண்ட் தென் HgOAC இங்கேயும் வந்து நமக்கு ஆட் ஆயிடும். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண HgOAC வந்து நம்ம தூக்கிடலாம். தூக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா see here we have the benzene ring. Okay, so benzene ringல benzene ring கிடையாது, cyclohexene தான். ஓகே, மேல எந்த மாற்றமும் கிடையாது. கீழே மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு same hydrogen. Okay, we got alcohol. We got alcohol here. So this is one rare reaction தான். இது பேஸ் பண்ண questions இது வரைக்கும் நமக்கு கேட்டதுல இருந்தாலும் நம்ம எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. So now oxymercuration, mercury and oxygen நமக்கு வந்து ஆட் ஆகுது. ஓகே, and அதை நம்ம demercuration பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆல்கஹால் கிடைக்குது. ஓகே, yeah. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா here we have alkene. ஓகே, so இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதேதான் mercury to acetate கூட நான் வந்து aqueous solutionல நான் ரியாக்ட் பண்றேன். ஓகே, so ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா போன ரியாக்ஷன் மாதிரியே தான் நமக்கு இந்த மெர்குரி அசிட்டேட் போயிட்டு நமக்கு ஆட் ஆகும். கரெக்டா, CH3 CH சிங்கிள் பாண்ட் CH2. இங்க நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இந்த மெர்குரி இந்த ரெண்டு கார்பன் கூடயுமே பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஓகே OAC இப்படி வந்து நமக்கு பாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல when I reacted with water அப்படிங்கிறப்போ இந்த வாட்டர்ல இருக்கிற HOH பிரியுமா, இந்த OH குரூப் போய் என்ன பண்ணும் அப்படின்னா it will go and attach in this carbon. ஓகே, இந்த கார்பன்ல போயிட்டு அட்டாச் ஆகுறப்போ here we get CH3 CHOH and then CH2. அப்படியே ரிமைனிங் நீங்க வந்து கரெக்டா வந்து எழுதிடலாம். அங்கதான் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிட்டு Hg ஓகே OAC. ஓகே, HgOAC. சரியா? ஓகே, இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிமெர்குரேஷன் பண்ணணும். இந்த மெர்குரி குரூப்பை வந்து நான் வந்து தூக்கிடணும். கரெக்டா? சோ அந்த ப்ராடக்ட் நான் அப்படியே இங்க வந்து எழுதிக்கிறேன். ஐ எம் யூசிங் ரெடியூசிங் ஏஜென்ட் சோடியம் போரோஹைட்ரைட். ஓகே, சோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த HgOAC அப்படியே ஹைட்ரஜனால ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்படியே பாருங்களேன் ப்ராடக்ட் நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னா CH3 CHOH CH2 இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன். ஓகே, ஜஸ்ட் ரிமூவ் இந்த HgOAC தூக்கிட்டு ஹைட்ரஜன் போடும், அவ்வளவுதான். ஓகே, we got the product. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to prepare from Grignard reagent. Okay, so we all know what is Grignard reagent. Alkyl magnesium halide. Okay, what is Grignard reagent? Alkyl magnesium halide. ஓகே, அதுதான் வந்து என்னது அப்படின்னா Grignard reagent. ஓகே, which is RMgX. alkyl magnesium halide வந்து என்னதுடா RMgX தான் நம்மளுடைய Grignard reagent. ஓகே, so first நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are reacting with primary alcohol நம்ம வந்து prepare பண்ண போறோம். so primary alcohol prepare பண்ணனும் அப்படின்னா Grignard reagent நம்ம formaldehyde கூட நம்ம ரியாக்ட் பண்ணனும். சரியா? in presence of dry etherல. so listen properly. இதுல நமக்கு ஒரு intermediate step வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, சோ இந்த Grignard reagent நான் ரெண்டா பிரிக்கிறேன். RMgX ரெண்டா பிரிக்கிறேன். இந்த மாதிரி R தனியாவும் MgX தனியாவும். இதுல இந்த R குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா நேரா போய் இந்த கார்பன் கூட நமக்கு வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? சரி, இந்த MgBr இருக்கு இல்லையா, அது போய் இந்த ஆக்சிஜன்ல போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். சரியா? ஓகே, சோ இங்க பாருங்க கார்பன் ரெண்டு சைடுல ரெண்டு ஹைட்ரஜன், அதுல எந்த மாற்றமும் வந்து இல்ல. சோ இந்த கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா CH3 குரூப் அட்டாச் ஆயிடும். அண்ட் அந்த ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த MgBr OMgBr போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும்.
அடுத்த ஸ்டெப்ல வாட்டர் ஹைட்ராலிசிஸ் நம்ம பண்றோம். அதாவது வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்ட் என்ன பண்றோம்? we are breaking. okay, just break the bond like this. okay, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா OH இங்க வந்து ஹைட்ரஜன். சரியா? சோ இப்போ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அங்க நமக்கு OH ஆட் ஆயிடுச்சுன்னா வந்து என்ன கிடைக்கும் நமக்கு? will be getting alcohol. கவனி, CH3 இது என்னப்பா? CH2. CH2 இது என்னது? OH. CH3 CH2 OH. ஓகே, அடுத்து இது என்னது? MgBrOH. கரெக்டா? சரியா? ஓகே, சோ Grignard reagentல இருந்து நம்ம வந்து பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படினா we need to react with formaldehyde. அத நீங்க மறக்க கூடாது. You should not forget that. okay, so next வந்து பாத்தீங்க அப்படினா we are going to prepare secondary alcohol. okay, so Grignard reagentல இருந்து நம்ம secondary alcohol prepare பண்ணனும் அப்படினா we have to take CH3CHO acetaldehyde எடுத்துக்கணும். பிரைமரி ஆல்கஹால் வேணும்னா formaldehyde, secondary alcohol அப்படினா acetaldehyde நமக்கு வேணும். கரெக்ட்டா? சோ CH3 CH2 MgBr we are reacting it with CH3 CHO. okay, acetaldehyde கூட in presence of dry etherல நான் வந்து என்ன பண்ணனும் அப்படினா react பண்ணனும். okay, எப்பவும் போலதான் என்ன ஆகும்? இந்த R group CH3 CH2 group போயிட்டு கார்பன்ல போயிட்டு ஆட் ஆயிடும். MgBr போயிட்டு ஆக்சிஜன்ல போயிட்டு எனக்கு வந்து ஆட் ஆயிடும். கரெக்ட்டா? ஓகே, சோ இப்போ வந்து கவனிச்சீங்க அப்படினா CH3 CH இங்க பாத்தீங்க அப்படினா ஆக்சிஜன்ல O MgBr and then அந்த கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படினா CH3 CH2 CH3. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? ஹைட்ராலைசிஸ் பண்ணுவோம். சோ வாட்டர் எப்படி பிரேக் ஆகும்? இங்க ஹைட்ரஜனும் இங்க OH குரூப்பும். OH குரூப் அங்க ஆட் ஆச்சு அப்படினா we will be getting alcohol. சோ நல்லா கவனிங்க, இங்க பாருங்க CH3 இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா CHOH இருக்கு, அந்த CHல CH2OH குரூப் இருக்கு. சோ CH2 CH3 சாரி மாத்தி போறேன், CH2 CH3. so we will be getting alcohol as one of the product. இது என்ன alcohol? CHOH அப்படினா it is secondary alcohol. கரெக்ட்டா? ஓகே, plus MgBrOH. okay, so to prepare secondary alcohol we need to react Grignard reagent with acetaldehyde. சரியா? okay, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இதே secondary alcohol with identical group. so what do you mean by identical group? அப்படினா என்ன? so we will see the reaction for that. நான் என்ன பண்றேன் அப்படினா I'm taking 2 molecules of methyl magnesium halide. okay, I'm taking 2 molecules of methyl magnesium halide bromide. okay, அது நான் என்ன பண்றேன்? ethyl methanoate. okay, ethyl methanoate கூட நான் ரியாக்ட் பண்றேன். சோ இங்க நமக்கு என்ன ஆகும் அப்படினா நல்லா லிசன் பண்ணுங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த MgBr ரைட் and then இந்த OCH3 MgBrம் OCH3யும் சேர்ந்து நமக்கு வெளியில போய்டும். லிசன் லிசன் லிசன், இங்க லிசன் பண்ணுங்க கரெக்ட்டா? MgBr OCH3. ஓகே, நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படினா அது வந்து நமக்கு வெளியில போய்டும். இப்போ ரிமைனிங் நம்ம கையில வந்து என்ன இருக்கு? யா, சோ ரிமைனிங் நம்ம கையில வந்து என்ன இருக்கு? ரெண்டு CH3 குரூப் இருக்கு, இங்க CHO வந்து நமக்கு இருக்கு. ஓகே, சோ அதுதான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா நமக்கு வந்து ஆல்கஹாலா வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ பாத்தீங்க அப்படினா 2-propanol. ஓகே, சோ CH3 CH CH3OH. ஓகே, அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா புரோபான் 2-ol நமக்கு ஆல்கஹாலா வந்து அது ஃபார்ம் ஆகும். ஓகே, வெரி குட். சோ இப்போ அது ஓகே, இப்போ நம்ம போன வாட்டி பார்த்த இந்த ரியாக்ஷன் கூட not so very important, but tertiary alcohol எப்படி prepare பண்றோம்? that is very very important. okay, so இங்க பாருங்க, when I want to prepare tertiary alcohols from Grignard reagent, I have to react it with acetone. What is acetone? okay, it is a ketone இல்லையா? இது வரைக்கும் நம்ம aldehydes கூட தான் react பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா acetone ketones கூட நம்ம வந்து react பண்ணனும். so just break the bond here. அங்க bond வந்து break பண்ணிடுங்க. break பண்ணிட்டு எப்பவும் போலதான்
ஓகே இந்த MgBr போய் இந்த ஆக்சிஜனோட ஆட் ஆகும் இந்த CH3 போய் இந்த கார்பனோட ஆட் ஆகும் அப்ப நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் நல்லா கவனிங்க சோ CH3 நல்லா கவனிங்க CH3 C அங்கதான் போயிட்டு நமக்கு இன்னொரு ஒரு CH3 குரூப் ஆட் ஆகுது CH3 and then கீழ வந்து பாத்தீங்க அப்படினா OMgBr கரெக்ட்டா சோ OMgBr சரியா OMgBr ரைட் ஓகே சோ இப்போ அது வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா ஹைட்ரோலைசிஸ் பண்றேன் ஹைட்ரஜன் in presence of water கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன் சரியா ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படினா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் how hydrolysis நம்ம நடக்குது so just break the bond here H இங்க OH சரி அப்ப ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் மேல இருக்கிற ஆல்கஹாலை பாருங்க இங்க ஒரு CH3 இங்க ஒரு CH3 இங்க ஒரு CH3 and then OH okay so what is this alcohol tertiary alcohols okay chemistry weightage analysis will be given down okay this is tertiary alcohols okay plus MgBrOH okay clear we have got tertiary alcohols as the product okay so now answer me நான் Grignard reagent கூட என்ன ரியாக்ட் பண்ணா எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும் yes with Grignard reagent நான் என்ன ரியாக்ட் பண்ணா எனக்கு பிரைமரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும் I have to react it with HCHO HCHO என்னதுடா that is formaldehyde okay formaldehyde கூட நான் ரியாக்ட் பண்ணாதான் எனக்கு பிரைமரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும் secondary alcohols let me know when I have to prepare secondary alcohols நான் வந்து என்ன பண்ணனும் I have to react it with acetaldehyde okay so நான் வந்து acetaldehyde கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணேன் அப்படினா எனக்கு secondary alcohols வந்து கிடைக்கும் okay so next பாத்தீங்க அப்படினா tertiary alcohols எப்படி prepare பண்ண போறோம் so with Grignard reagent I have to react it with acetone okay so acetone கூட நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படினா Grignard reagent வந்து நான் react பண்ணுவேன் okay so that நமக்கு வந்து என்ன கிடைக்கும் we will be getting the tertiary alcohols as the product okay super sama நம்ம next வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா hydroboration reaction okay நம்ம next என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து hydroboration reaction so this reaction வந்து ரொம்பவே வந்து important இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படினா டைபோரேன் இருக்கு இல்லையா p block elements நம்ம வந்து படிச்சிருப்போம் right so B2H6 so இந்த டைபோரேனை நான் வந்து alkenes கூட react பண்றேன் okay so this diborane நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா I am reacting it with alkenes okay so listen properly listen so one molecule of diborane நான் 6 molecules of unsymmetrical alkenes கூட நான் react பண்றேன் so basically என்ன ஆகும் அப்படினா இங்க வந்து நமக்கு வந்து anti Markovnikov's rule மாதிரி இங்க நமக்கு கம்மியான ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா அந்த கார்பன்ல நமக்கு ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆயிடும் சோ 6 கார்பன் இருக்குல மொத்தமா 6 கார்பன்ல இந்த 6 ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆயிடும் இந்த மொத்த காம்பவுண்ட்ல இந்த 2 போரான் போயிட்டு நமக்கு ஆட் ஆயிடும் ஓகே just let us write the product இங்க கவனிங்க ப்ராடக்ட் எப்படி எழுதுறோம் அப்படிங்கறத பாருங்க CH3 ஓகே இங்க CH2 கரெக்ட்டா இங்க கவனிச்சீங்க அப்படினா CH3 இங்க வந்து பாத்தீங்க அப்படினா CH2 ஏன் இங்க CH2 because அங்க இருந்து 6 காம்பவுண்டுக்கு 6 ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு ஓகே சோ CH2 அதுக்கு அப்புறமா இங்க அகைன் பாத்தீங்க அப்படினா CH2 of course ஒரு ஆட்டம் ஆட் ஆகுது அப்படினா ஒரு பாண்ட் பிரேக் ஆகும் நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நமக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி இந்த கார்பன் ஒரு பாண்டை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இன்னொரு பாண்ட் அதுல வந்து ஃபார்ம் ஆக முடியும் ஓகே சோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டைவர்ஷன்ஸ் ரீல்ஸ் பாக்குறது தூக்கமா ஃபீல் பண்றது போரிங்கா இருக்கிறது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்மளுடைய ட்ரீம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் சரியா ஓகே சோ இங்க வந்து பாருங்க CH2 ஓகேவா அவ்வளவுதான் போரான் போய் நமக்கு ஆட் ஆயிடும் இப்போ எத்தனை போரான் 2 போரான் சோ நான் காமனா 2 வெளியில எடுத்துக்கிறேன் இந்த காம்பவுண்ட் எவ்வளோ 6 காம்பவுண்ட் சோ நான் இங்க 3 போட்டுக்கிட்டா 3 2s are 6 நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ஹைட்ரஜன்ஸ் போரான் எல்லாத்தையுமே நீங்க அந்த சைடு இந்த சைடு ஈக்குவேட் பண்ணி பாருங்க
ஈக்குவலா இருக்கும். கரெக்டா நம்ம எழுதிட்டோம். ஓகே, சோ அடுத்து வந்து பாருங்க, நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு இல்லையா ட்ரைப்ரோபைல் போரேன். இந்த ட்ரைப்ரோபைல் போரேனை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 molecules ஆஃப் வாட்டர் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஓகே, எஸ் எஸ் சிபிஎஸ்சி பார்த்தாலும் கண்டிப்பா வந்து இது எல்லாமே வந்து கவர் ஆயிடும். ஓகே, இஃப் யூ வாண்ட் என்சிஆர்டி போர்ஷன்ஸ் வந்து எனக்கு வேணும், ஐ எம் ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇ, ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் அப்படின்னா டெஃபினெட்லி திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, பிகாஸ் த கான்செப்ட்ஸ் ஆர் ஆல் வெரி வெரி சேம், ரைட்? ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்க, நமக்கு இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட், ரைட்? ட்ரைப்ரோபைல் போரேன். ஓகே, அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 molecules ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ஐ எம் ரியாக்டிங். அப்ப என்ன தெரியுமா ஆகும், இந்த போரான்ல ஒரு 3 OH குரூப், இந்த அல்கைல் குரூப்ல ஒரு 3 OH குரூப் போயிட்டு நமக்கு ஆட் ஆகும். ஓகே, அப்போ வாட் வில் பி கெட்டிங், just listen with full focus. Okay, so CH3 CH2 CH2, okay, என்னது that OH group 3 OH group போய் ஆட் ஆயிடுமா OH. இப்போ நான் என்ன பண்ணிடுவேன், காமனா 3 இங்க போட்டுருவேன். ஏன்னா இந்த இதுவும் 3 இதுவும் 3, சோ நான் காமனா 3 இங்க போட்டுறேன். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து என்ன ஆகுது, போரான்ல 3 OH group ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா BOH thrice, அதுதான் நம்ம H3BO3 அப்படின்னு எழுதுறோம், which is what, என்ன ஆசிட் இது, it is boric acid. சரியா? what is it, boric acid. Okay, very good. So இதான் hydroboration reaction. So next coming to reduction of carbonyl compounds, which is very very important. Oxidation reduction reactions are very 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 important. Okay, so first நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா lithium aluminum hydride எடுத்துக்கிறோம், sodium borohydride எடுத்துக்கிறோம். What are they? They are all reducing agents. Okay, so lithium aluminum hydride, sodium borohydride இவங்க எல்லாருமே வந்து யாருடா, reducing agents. Okay, very good. So ma'am, acid இருக்கு, aldehyde இருக்கு, ketones இருக்கு, esters இருக்கு, இதெல்லாம் functional group தான். தான் இது எதை நீங்க ரெடியூஸ் பண்ணாலுமே நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, ஆசிட், ஆல்டிஹைட், கீட்டோன், எஸ்டர், இதுல எதை வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்கஹால் உங்களுக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, அடுத்து இப்போ யூ ஆர் கோயிங் டு ஆன்சர் மீ. ஓகே, சோ எனக்கு இப்போ வந்து எல்லாருமே ஜஸ்ட் அப்படியே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இஃப் யூ ட்ரை வில் பி ரியலி நீங்க கத்துக்க முடியும். சரியா? யா, சோ இப்ப என்ன ஆல்கைல் குரூப் இருக்கு பார்க்க வேண்டாம், ஆனா என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அதை மட்டும் பாருங்க. COOH குரூப் நமக்கு இருக்கு, ஆசிட் குரூப் இருக்கு, அதை வந்து நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் which is a strong reducing agent வச்சு நம்ம ரெடியூஸ் பண்றோம். ரெடியூஸ் பண்றப்போ ஆசிட் இருக்கு இல்லையா, அது என்னவா நமக்கு ரெடியூஸ் ஆகுது, பிரைமரி ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆகுது. அப்போ ப்ராடக்ட் எனக்கு சொல்லுங்க, பிரைமரி ஆல்கஹால ரெடியூஸ் ஆகுது, ப்ராடக்ட் சொல்லுங்க, C6H5 அப்படியே தான் இருக்கும். ஓகே, நவ் டெல் மீ தி ப்ராடக்ட். COOH வந்து நமக்கு பிரைமரி ஆல்கஹால்னா என்னது, CH2OH. ஓகே, சோ CH2OH வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகே, then next we have C double bond O. என்ன குரூப் இது, கீட்டோன். ஓகே, சோ கீட்டோன்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால்ஸ். ஓகே, செகண்டரி ஆல்கஹால்ஸ் என்னதுடா, செகண்டரி ஆல்கஹால்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்ல நம்ம பார்த்தோம்ல CHOH ன்னு இருக்கும். ஓகே, அப்ப C டபுள் பாண்ட் O நான் எப்படி மாத்திடலாம், CHOH ன்னு மாத்திடலாம். அப்ப ரிமைனிங் எல்லாமே எனக்கு சேமா இருக்கும். ஓகே, சோ CH3 CH3. ஓகே, அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா CHO. What is this? Aldehyde. Okay, so இப்ப நான் aldehyde reduce பண்றப்போ I will be getting primary alcohol. Okay, primary alcohol. சொல்லுங்கப்பா, primary alcohol அப்படின்னா என்னது, CH2 double bond CH, இதெல்லாம் no மாற்றம் at all. Okay, what is primary alcohol, CH2OH தான். கரெக்டா? so CH2OH. so இங்க இருக்கிற aldehyde group நமக்கு என்னவா ரெடியூஸ் ஆயிடுச்சு, பிரைமரி ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆயிடுச்சு. சோ கீட்டோன் வரப்போ நமக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும், ஆசிட்ல பிரைமரி மிக்சர் கிடைக்கும் ஆக்சுவலி. அண்ட் தென் இங்கேயும் ஆல்டிஹைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைமரி ஆல்கஹால்ஸ்
நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, வெரி குட் வெரி குட் மேம். இப்போ நீங்க வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் சொன்னீங்க மேம். வாட் இஸ் த சோடியம் போரோஹைட்ரேட்? இந்த சோடியம் போரோஹைட்ரேட்டை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? அதுவும் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தானே, இங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? சோ மோர் ரியாக்டிவ் குரூப், ரொம்ப ரொம்ப ரியாக்டிவா இருக்கக்கூடிய குரூப்பை வந்து சோடியம் போரோஹைட்ரேட் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணும். சரியா? சோ லிசன் திஸ். இங்க வந்து பாருங்க, நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆல்கஹாலும் இருக்கு, சாரி ஆசிடும் இருக்கு, CO கீட்டோனும் இருக்கு. ஆசிடும் இருக்கு, கீட்டோனும் இருக்கு. இப்போ எது ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிடையும் கீட்டோனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கீட்டோன் தான் மோர் ரியாக்டிவ் குரூப். ஓகே, ஆசிடும் கீட்டோனையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கீட்டோன்ஸ் தான் மோர் ரியாக்டிவ் குரூப். ஓகேவா? எஸ் எஸ் டா. ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த CO குரூப்பை மட்டும் தான் அது வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்போ CO ரெடியூஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? கீட்டோன் என்னவா ரெடியூஸ் ஆகும்? செகண்டரி ஆல்கஹால்ல ரெடியூஸ் ஆகும். அதாவது CHOH வந்து ரெடியூஸ் ஆகும். மத்தபடி அந்த ரியாக்ஷன்ல வேற எதுவுமே மாறவே மாறாது. அந்த சைடு R குரூப் அப்படியே தான் இருக்கும், இந்த சைடு CH2 குரூப் அப்படியே தான் இருக்கும், இங்க CH2 அப்படியே தான் இருக்கும், இங்க இருக்கிற அந்த COOH அப்படியே தான் இருக்கும், COOH அப்படியே தான் இருக்கும். சோ மோர் ரியாக்டிவ் குரூப் தான் நமக்கு இங்க என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் போரோஹைட்ரேட் போயிட்டு ரெடியூஸ் பண்ணும். ஓகே, சோ நவ் we came to the very very important ஆன ஒரு பார்ட், அதுதான் preparation of glycol. சோ glycol உடைய preparation and அதோட oxidation chemical properties ரொம்ப ரொம்ப முக்கியம். glycerol preparation, oxidation properties, chemical properties ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ இங்க பாருங்க preparation of glycol. சோ நம்ம இங்க என்ன எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இது என்னது? ஈத்தீன் எடுத்துட்டு இருக்கோம், ஈத்தீன். ஓகே, அத நானு வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன். கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். சோ இந்த क्वेश्चन மட்டுமே வந்து இல்ல, நீ 2024 ன்னு நினைக்கிறேன். 24 22 மட்டும் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல, பட் they asked பேயர்ஸ் reagent அப்படினா என்ன? சோ பேயர்ஸ் reagent நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆக்சிடேஷன் பண்ண யூஸ் பண்றோம். பிகாஸ் பேயர்ஸ் reagent வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, பேயர்ஸ் reagent நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆக்சிடைஸ் பண்ண யூஸ் பண்றோம். பிகாஸ் இட் இஸ் a ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, கோல்ட் டைல்யூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், கோல்ட் டைல்யூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான் நம்மளோட பேயர்ஸ் reagent. இதுதான்டா கேட்டாங்க. என்ன தெரியுமா கொடுத்திருந்தாங்க ஆப்ஷன்ல? ஹாட் டைல்யூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், கோல்டு கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அடுத்து கோல்டு டைல்யூட் அசிடிக் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இப்படி எல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து குழப்பி வச்சிருந்தாங்க. சோ பேயர்ஸ் reagentனா கிளியரா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் கோல்ட் டைல்யூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஓகே, நோ கன்ஃபியூஷன். சோ ஈத்தீன் எடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம வாட்டர் கூட ரியாக்ட் பண்றோம். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுவே நமக்கு ஒரு ஆக்சிஜன் தரும். ஏன்னா இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கரெக்டா? இங்க நமக்கு ஒரு 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்போ மொத்தமா நமக்கு என்ன கிடைக்குது? இது ஒரு ஆக்சிஜன் கொடுக்கறப்போ இது ஒரு O கிடைக்குது, இங்க ஒரு O இருக்கு. 2 ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் நமக்கு இங்க இருக்கு. சரியா? என்ன தெரியுமா ஆகும்? ஈஸிடா. இங்க ஒரு OH குரூப், இங்க ஒரு OH குரூப் போய் ஆட் ஆகும். அவ்வளவுதான்டா. சரியா? இப்படிதான் நமக்கு இங்க கிளைகால் ஃபார்ம் ஆகுது. கவனிங்க. சோ CH2OH CH2OH. ஓகே, சோ இதுதான் என்னது? நம்மளோட கிளைகால். ஈத்தேன் 1,2 டைஆல். ஓகேவா? சரியா? ஈஸி. ஓகே, ரொம்ப பேட் இல்ல. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம கிளியரா படிக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு வந்து குட்டி குட்டி டீடைல்ஸும் நம்ம வந்து நோட் பண்ணி படிக்கிறோம், இல்ல நம்ம ரொம்ப அலட்சியமா படிக்கிறோமா, அதான் நம்ம விடுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப மேலோட்டமா அலட்சியமா படிக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஒரு क्वेश्चंस தான். ஓகே, ஈவன் பப்ளிக் எக்ஸாம்லயும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல வந்து கேட்கலாம். ஓகே, வெரி குட். So let's go to the next question. Preparation of glycerol. Okay, preparation of glycerol. So if a glycol is a diol, glycerol is a triol. Okay, glycerol வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து என்னது? ஒரு
ட்ரை ஆல். ஓகே, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட், அதான் இது வந்து லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து நமக்கு ஒரு லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். ஓகே, அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். ஓகே, வாட்டர் வச்சு பண்ணி பாண்டை பிரேக் பண்றோம். லைசிஸ் அப்படின்னாலே வந்து என்னது, பாண்டை பிரேக் பண்றது. சரியா, லைசிஸ் அப்படின்னா வந்து என்னது, இட் இஸ் பாண்டை வந்து நம்ம பிரேக் பண்றது. ஓகே, சோ கிளிசரைல் பால்மீட்டேட். ஓகே, இது வந்து என்னது அப்படின்னா கிளிசரைல் பால்மீட்டேட். அது நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். என்ன ஆகுது தெரியுமா? நல்லா பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த குரூப் அப்படியே வெளியே போயிடும். இந்த குரூப் அப்படியே வெளியே போயிடும். ஓகே, அப்போ மீதி என்ன இருக்கு? CH2O இங்க இருக்க ஒயிட் H, CHO இங்க இருக்கிற H, CH2O இங்க இருக்கிற H. அவ்வளவுதான். வாங்கப்பா ப்ராடக்ட் எழுதலாம். கவனிங்க, CH2O இங்க இருக்கிற ஹைட்ரஜன், அதுதான் என்னது CH2OH. சோ CH2OH. அடுத்து இது என்னது CHOH. so this is CHOH. அடுத்து அது என்னது CH2OH. so this is CH2OH. okay, is this clear? very good, very good. so இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா glycerol கிடைச்சிருக்கு, which is propane 1,2,3 triol. ஓகே, இப்போ சோடியம் பால்மேட்டேட் வெளில போயிடும். இது அப்படியே நமக்கு வெளில போயிடும். நான் சொல்லித்தரேன் பாருங்க, நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இது எல்லாமே 1 2 3 மோல்ஸ் நமக்கு இருக்கு. 3 மோல்ஸ். ஓகே, NaO ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. NaO 3 NaO கரெக்டா? 3 NaO. இப்ப இது அப்படியே எழுதுங்க. என்ன இருக்கு? CO, என்ன இருக்கு? CH2 14 டைம்ஸ், அப்புறமா CH3. அவ்வளவுதான். ஈஸி ஈஸி. ஸோ 3 molecules ஆஃப் சோடியம் பால்மிட்டேட் நமக்கு வெளியே போயிடும். நான் இந்த கலர்ல எழுத ட்ரை பண்றேன். இந்த கலர் இருக்கான்னு தெரியல, இதோ இருக்கு. ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா என்னப்பா நமக்கு இங்க NaO ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. NaO 3 molecules கரெக்டா? கோடு போட்டு இங்க என்ன இருக்கு? CO குரூப் இருக்கு. சரி, CO இங்க என்ன இருக்கு நமக்கு? CH2 14 டைம்ஸ். ஸோ CH2 வந்து நமக்கு 14 டைம்ஸ், அதுக்கப்புறமா CH3. இதுதான் சோடியம் பால்மீட்டேட். ஓகே, சோடியம் பால்மீட்டேட். see how much time it took to write this notes அப்படின்னா honestly it took complete 8 hours எடுத்துச்சு. ஓகே, நான் ஸ்டாப் டைமர் போட்டு தான் வந்து I wrote this notes. literally it took me around 1 week கிட்ட ஆச்சு. பிகாஸ் அன்னன்னைக்கு கிடைக்கிற குட்டி குட்டி டைம்ல தான் I wrote this notes. ஸோ 8 hours மொத்தமா வந்து இந்த நோட்ஸ் எழுதுறதுக்கு மட்டுமே வந்து ஆச்சு. அப்படி பார்த்தாலுமே ஈத்தர்ஸ்க்கு ஒன்றும் எழுத முடியல. ஓகே, வெரி குட். ஸோ அடுத்து methods to differentiate primary, secondary, tertiary alcohols. Okay, so how are we going to differentiate primary alcohol, secondary alcohols and tertiary alcohols? This is the most important part of this lecture ல நம்ம வந்து வந்துட்டோம். ஓகே, 2 டெஸ்ட் இருக்கு தம்பிங்களா. ஓகே, one is Lucas test, the other one is Victor Meyer test. ஓகே, so பிரைமரி ஆல்கஹால் இந்த லூகாஸ் டெஸ்ட்டுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நோ ரியாக்ஷன். ஹை ராஜ்குமார். ஸோ பிரைமரி ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து நோ ரியாக்ஷன். சரியா, ரியாக்டே ஆகாது. லூகாஸ் டெஸ்ட்ல வந்து ரியாக்ஷனே வந்து கொடுக்காது. இதே விக்டர் மேயர் டெஸ்ட்ல டெர்ஷரி தான் நோ ரியாக்ஷன். டெர்ஷரி தான் நோ ரியாக்ஷன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி இது மட்டும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாவே வந்து இருக்கும். பிரைமரி வந்து லூகாஸ்ல ரியாக்ட் பண்ணாதா, விக்டர் மேயர்ல ரியாக்ட் பண்ணாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எனக்கே வந்து இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க, லூகாஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைமரி ரியாக்ட் பண்ணாது, விக்டர்ல லாஸ்ட் டெர்ஷரி ரியாக்ட் பண்ணாது. லூகாஸ்ல பிரைமரி, விக்டர் மேயர்ல டெர்ஷரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, லூகாஸ்ல செகண்டரி ஆல்கஹால் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஸ்லோவா டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஸ்லோவா தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ ஸ்லோவா டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஓகே மேம், டர்பிடிட்டினா என்ன மேம்? சி, நான் ஒரு டெஸ்ட் டியூப்ல நல்லா பியூர் தண்ணி எடுத்துக்கிறேன்.
நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கு பில்லரால கொஞ்சம் பால் அதுல வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? ஆட் பண்ணா அந்த தண்ணி ஒரு மாதிரி அழுக்கா கலங்கல் ஆயிடும்ல, அந்த கலங்கலுக்கு பேர் தான் டர்பிடிட்டி. ஓகே, ஸ்லோவா அது வந்து ஒரு மாதிரி வந்து கலங்கி போகும். ஓகே, இதுவே டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்மீடியேட்டா, ஓகே, டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா immediate turbidity. ஓகே, so tertiary alcohols வந்து நமக்கு டக்குன்னு உடனே வந்து turbidity ஆயிடும். so அதை வச்சு இது tertiary alcohols அப்படின்னு சொல்லலாம். so now coming to Victor Meyer test. சரியா? so இந்த Victor Meyer testல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு primary alcohol என்ன கலர் கொடுக்கும்? primary alcohol என்ன கலர் கொடுக்கும்? ரெட் கலர் நமக்கு கொடுக்கும். ஓகே, செகண்டரி ஆல்கஹால்ஸ் என்ன கலர் கொடுக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கிரீனா ப்ளூவா? ப்ளூ கலர் கொடுக்கும். ஓகே, செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து நமக்கு ப்ளூ கலர் வந்து கொடுக்கும். சரியா? சோ இதுதான் லூகாஸ் டெஸ்ட் அண்ட் விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகே, பேசிக்கா இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி மேம், இப்ப லூகாஸ் டெஸ்ட பத்தி நம்ம டீடைல்டா வந்து படிக்க போறோம். ஓகே, சோ முக்கியமா 12th பப்ளிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் லூகாஸ் டெஸ்ட் அண்ட் விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். நீட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து முக்கியமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. இது வந்து லூகாஸ் டெஸ்ட்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கறத ஆப்ஷன்ஸ் பார்த்து ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து விக்டர் மேயர் டெஸ்ட்ல வந்து ப்ளூ கலர் கொடுக்குது, அப்ப அது வந்து என்னது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படிங்கறத வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா வந்து they will ask us to write. okay, so assertion and reason type of question. so இதுல இருந்து நமக்கு கேட்கலாம். so லூகாஸ் டெஸ்ட்ல நம்ம வந்து லூகாஸ் reagent என்ன யூஸ் பண்றோம்? லூகாஸ் reagent பாத்தீங்க அப்படின்னா concentrated hydrochloric acid anhydrous zinc chloride. okay, you have to remember concentrated hydrochloric acid and then anhydrous zinc chloride. okay, இதுதான் நம்மளோட லூகாஸ் reagent. okay, so primary alcohol, secondary alcohol, tertiary alcohol. so CH2OH இருந்தாலே primary alcohol, CHOH secondary alcohol, COH tertiary alcohols. primary alcoholல ஒரு R group தான் இருக்கும், secondary alcoholல 2 R group இருக்கும், tertiary alcoholல 3 R group வந்து இருக்கும். so concentrated hydrochloric acid in presence of anhydrous zinc chloride கூட இவங்க மூணு பேருமே நமக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரியாக்ட் பண்றாங்க. சரியா? சோ ரியாக்ட் பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைமரி ஆல்கஹால் நோ ரியாக்ஷன், அது ரியாக்டே பண்ணாது. ஓகே, செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற இந்த OHும் Hும் சேர்ந்து என்ன வாட்டரா வெளில போயிடும். OHும் Hும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளில போயிடும். அதேதான் இங்கேயும் பாருங்க, OHும் Hும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். ஓகே, அப்போ மீதி என்னப்பா நமக்கு இருக்கும்? ரிமைனிங் நமக்கு வந்து என்ன இருக்கும்? CH3 2 times CHCl நமக்கு மீதி இருக்கும். கரெக்டா? இதுதான் அந்த டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு காரணம். ஓகே, சோ CH3 வந்து நமக்கு 2 times இருக்கும் and then CHCl. ஓகே, அடுத்து இங்க வந்து பாருங்க, சோ CH3 3 times CCl, அவ்வளவுதான். சோ CH3 3 times CCl immediate turbidity form ஆகிறதுக்கான ஒரு காரணம். so basically primary alcohol react பண்ணாது, secondary and tertiary ல HOH சேர்ந்து வாட்டரா வெளில போயிட்டு இந்த Cl அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிட்டீங்கன்னா ப்ராடக்ட் கிடைச்சது. ஈஸி. ஓகே, so now let's go to the Victor Meyer test. லூகாஸ் டெஸ்ட் மாதிரி ஒரு நல்லவன் விக்டர் மேயர் டெஸ்ட் கிடையாது. ஓகே, என்ன மாதிரி கிடையாது. இப்போ இங்க விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து மல்டிபிள் ஸ்டெப் அண்டர்கோ பண்ணும். ஓகே, லூகாஸ் டெஸ்ட் வந்து ஒரே ஸ்டெப் அப்படின்னா விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து நமக்கு மல்டிபிள் ஸ்டெப்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணும். ஓகே, சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வில் பி ரியாக்டிங் இட் வித் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். செகண்ட் ஸ்டெப்ல சில்வர் நைட்ரேட் AgNO2 கூட நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப்ல HNO2 நைட்ரஸ் ஆசிட். ஓகே, HNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். ஸோ ROH அதுதான் நம்மளுடைய ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் இஸ் ரியாக்டிங் வித் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் phosphorus. okay, iodine in presence of phosphorus. என்ன தெரியுமா ஆகும்? இங்க இருக்கிற இந்த OH group இருக்கு இல்லையா,
that OH group will be replaced by though இந்த iodine. அடுத்து AgNO2 கூட react பண்றப்போ இந்த iodine will be replaced by இது இந்த NO2. Iodine will be replaced by NO2. Okay. அடுத்த ஸ்டெப்ல நானு HNO2 nitrous acid கூட react பண்ணி potassium hydroxide கூட react பண்றப்போ primary alcohol red color கொடுக்கும், secondary alcohol நமக்கு வந்து blue color கொடுக்கும், and tertiary alcohol நமக்கு no color, கலரே கொடுக்காதான். சரியா? tertiary alcohol வந்து நமக்கு கலரே கொடுக்காது. சரியா? very good. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to write the reaction, understand the reactions of primary alcohol எப்படி நமக்கு Lucas test undergo பண்ணுது. ஓகே, சோ வாங்க primary alcohol CH3 CH2OH. ஓகே, CH3 CH2OH. சரியா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா iodine in presence of phosphorus. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? OH பதிலா iodine replace ஆயிடும். அதானே? வாங்க iodine கூட react பண்றப்போ CH3 CH2 OH க்கு பதிலா என்ன தம்பி இருக்கும்? சொல்லுங்க. கெஸ் பண்ணுடா. OH க்கு பதிலா என்ன இருக்கும் நமக்கு இங்க? iodine இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? iodine க்கு பதிலா AgNO2 கூட react பண்றப்போ NO2 வந்து replace பண்ணிடும். கரெக்ட்டா? அப்போ CH3 CH2NO2. ஓகே, அத வந்து நானு nitrous acid HONO கூட நானு react பண்றேன். சோ react பண்றப்ப என்ன தெரியுமா ஆகும்? இங்க இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ஓகே இந்த ஓவும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ரெண்டு ஹைட்ரஜனும் ஓவும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, அப்போ என்ன ப்ராடக்ட் மேம் கிடைக்கும்? நல்லா கவனிங்க. CH3 C அந்த கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மீதி என்ன இருக்கு? NOH. கரெக்டா? N வந்து நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். NOH. சரியா? ரெண்டு ஹைட்ரஜன் போயிடுச்சு. NO2. புரிஞ்சுதா? இதுதான் நமக்கு இங்க ப்ராடக்டா இப்போ கிடைக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நான் ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? இப்போ எனக்கு ரெட் கலர் கிடைக்கும். ஓகே, ஐ வில் பி கெட்டிங் ரெட் கலர். புரிஞ்சுதா? சோ மேம் எப்படி ஹவு இந்த ரெட் கலர் கிடைக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஹைட்ரஜனுக்கு பதிலா பொட்டாசியம் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஏன்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியே போயிடும். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா பொட்டாசியம் போய் ரீப்ளேஸ் பண்ணுது. which means CH3 CNO2 NOK. ஓகே, NOK டபுள் பாண்ட் மிஸ் பண்ணிட்டேன். சரியா? சோ அதனாலதான் நமக்கு இங்க இந்த ரெட் கலர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேம் செகண்டரி ஆல்கஹால்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகும்? இப்போ நீங்களே எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. சரியா? சோ நான் இப்போ ஒரு செகண்டரி ஆல்கஹால் தான் வந்து எழுதுறேன். CH3 வந்து 2 டைம்ஸ் இருக்கும். CHOH. ஓகே, CH3 வந்து நமக்கு 2 டைம்ஸ் இருக்கும். CHOH. ஓகே, சோ எனக்கு என்ன ஆகும் சொல்லுங்கப்பா? இந்த OH குரூப் எனக்கு என்னவா ரீப்ளேஸ் ஆகும்? quickly. Yes, very good. So CH3 நமக்கு 2 டைம்ஸ் OH என்னவா எனக்கு மாறிடும்? அயோடினா மாறிடும். ஓகே, சோ இந்த அயோடின் அடுத்த ஸ்டெப்ல என்னவா மாறிடும்? NO2வா மாறிடும். சோ CH3 2 டைம்ஸ் CHNO2. ஓகே, சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நமக்கு வந்து என்ன நடக்கும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல what will happen? Yes, very good. So அடுத்த ஸ்டெப்ல நம்ம HONO, அது வந்து என்னதுன்னா HNO2 நைட்ரஸ் ஆசிட் தான் நான் வந்து அப்படி எழுதியிருக்கேன். சரியா? சோ இங்க இருக்கிற அந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற இந்த OHும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க. CH3 2 டைம்ஸ் C இங்க என்ன இருக்கு? நமக்கு NO மட்டும் தான் இருக்கு இல்லையா? இங்க என்ன இருக்கு? சாரி இங்க இருக்கிற ஹைட்ரஜன் கரெக்டா இங்க என்ன இருக்கு? நமக்கு NO மட்டும் தான் மீதி இருக்கு. சோ NO
இங்க என்ன இருக்கு நமக்கு NO2 இருக்கு ரைட் சோ இப்போ இங்க எனக்கு இதுதான் எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் சோ டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் இதுதான் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது இப்போ இத நான் when I pass it with potassium hydroxide blue color எனக்கு கிடைக்குது சோ நான் வந்து என்ன சொல்றேன் இது வந்து secondary alcohols அப்படினு சொல்றேன் ஓகே சோ இதுவே நான் அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன பண்றேன் அப்படினா I am reacting it with tertiary alcohols okay next stepல I am reacting it with tertiary alcohols so tertiary alcohols கூட எப்படிப்பா நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா CH3 3 times நமக்கு இருக்கு இதான் ரியாக்ட் ஆகாதே COH so tertiary alcohols first வந்து என்ன ஆகுது அப்படினா நமக்கு iodine in presence of phosphorus கூட நமக்கு ரியாக்ட் பண்ணுது ஓகே அப்போ இந்த OH க்கு பதிலா iodine போய் ரீப்ளேஸ் பண்ணும் ஓகே so CH3 வந்து நமக்கு 3 times OH க்கு பதிலா iodine வந்து நமக்கு ரீப்ளேஸ் பண்ணும் அத நான் என்ன பண்றேன் அப்படினா AgNO2 கூட நான் ரியாக்ட் பண்றேன் அப்ப என்ன ஆகும் அயோடினுக்கு பதிலா NO2 குரூப் வந்து நமக்கு வரும் அயோடினுக்கு பதிலா நமக்கு NO2 குரூப் நைட்ரோ குரூப் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் சோ அத நான் வந்து நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ இங்க என்ன இல்ல நமக்கு ஆல்பா ஹைட்ரஜனே இல்ல சோ ஆல்பா ஹைட்ரஜனே இல்ல இங்க நமக்கு நோ ஆல்பா ஹைட்ரஜன் அப்ப இங்கேயே நமக்கு என்ன ஆகாது ப்ராடக்ட்டே நடக்காது இங்கேயே நமக்கு நோ ரியாக்ஷன் அப்போ அது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணாது அங்கேயும் நோ ரியாக்ஷன் okay so Lucas test la primary alcohol will not react okay இதே நமக்கு Victor Meyer test la tertiary alcohols will not react okay yes so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து what are the properties of alcohols அப்படினு பார்க்க போறோம் ரெடியா so what are the properties of alcohol so ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா லோவர் ஆல்கஹால்ஸ் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் ஸோ லோவர் ஆல்கஹால்ஸ் எல்லாமே நமக்கு கலர்லெஸ் லிக்விட்ஸா தான் வந்து இருக்கும் அண்ட் ஹைலி சாலுபிள் வாட்டர் கூட ஹைலி சாலுபிளா வந்து இருக்கும் இதே ஹையர் ஆல்கஹால்ஸ் அப்படின்னா அதுல நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஹையர் ஆல்கஹால்ஸ் எல்லாமே வாக்ஸி சாலிட்ஸா இருக்கும் அது வந்து நமக்கு தண்ணி கூட அவ்வளவு சாலபிளா இருக்காது லெஸ் சாலபிளா இருக்கும் பிகாஸ் கார்பனுக்கு தண்ணியை கண்டா பிடிக்காது ஸோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமாகுது இல்ல நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ் எனக்கு அதிகமாகுது அப்படின்னா அப்ப அதோடைய சாலிபிலிட்டியும் எனக்கு என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆயிடும் சரியா ஓகே ஸோ பாய்லிங் பாயிண்ட் இஸ் ஹையர் தேன் ஆல்கேன் ஆல்டிஹைட் ஈதர் பிகாஸ் ஆஃப் இதுதான் முக்கியம் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஆல்கஹால்ஸ்ல நமக்கு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு ஸோ அந்த பாண்டை பிரேக் பண்ண எனக்கு அதிக டெம்பரேச்சர் வந்து வேணும் அப்போ நான் அதை பாயில் பண்ணி ஒரு லிக்விடை நான் கேஸா மாத்தணும் அப்படின்னா ஐ நீட் ஹை டெம்பரேச்சர் சரியா ஸோ தட்ஸ் வை ஆல்கஹால்ஸ் உடைய பாயிலிங் பாயிண்ட் வில் பி ஹையர் தேன் ஆல்கேன் ஆல்டிஹைட் ஈத்தர் எல்லாமே ஓகே ஸோ நவ் ஐ எம் ஆஸ்கிங் யூ அ கொஸ்டின் ஜஸ்ட் ட்ரை அவுட் பண்ணி பாருங்க பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் டெர்ஷரி ஆல்கஹால்ல யாருக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும் எஸ் சும்மா யோசிச்சு பாருங்க பிரைமரி ஆல்கஹால் இருக்கு செகண்டரி ஆல்கஹால்ஸ் இருக்கு டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் இருக்கு இதுல எதுக்கு எனக்கு எதுக்கு வந்து எனக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும் which one will be having the higher boiling point very good yes it is primary alcohol okay so boiling point வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு primary alcoholக்கு தான் அதிகமா இருக்கும் than secondary than tertiary you need to know this order okay then next வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு as I told you alkyl group அப்படின்னா alkyl groupல கண்டிப்பா என்ன இருக்கும் கார்பன்ஸ் இருக்கும் கார்பனுக்கு என்ன பிடிக்காது தண்ணியை கண்டா பிடிக்காது அப்ப அது தண்ணிக்குள்ள சாலுபிள் ஆகுமா தண்ணி கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணி தண்ணி கூட சாலுபிள் ஆகுமா ஆகாது சோ ஆர் குரூப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சாலபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிடும் சோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சாலபிலிட்டி நமக்கு வந்து என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆயிடும் ஏன்னா தண்ணிக்கு கார்பனை கண்டா பிடிக்காது இட் இஸ் ஹைட்ரோபோபிக் இன் நேச்சர் ஓகே so yeah finally we have completed classification of alcohol preparation of alcohol and test of alcohols now we came to the chemical
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் தான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நோ வாட் இஸ் அ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஒரு மாலிக்யூல்ல ஒரு குரூப்புக்கு பதிலா இன்னொரு குரூப் போய் சப்ஸ்டிடியூட் பண்றது, இல்ல ஒரு ஆட்டம்க்கு பதிலா இன்னொரு ஆட்டம் போய் சப்ஸ்டிடியூட் பண்றது, அதுதான் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் உங்க ஸ்கூல்ல வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் லீவு அப்படின்னா கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு பதிலா ஒரு மேத்ஸ் டீச்சர் சப்ஸ்டிடியூஷன் பீரியட்ல வருவாங்கல்ல. அப்ப கெமிஸ்ட்ரி டீச்சர் வெளியே போக, இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற பீரியட் டீச்சர் வெளியே போக, அந்த இன்னொரு டீச்சர் உள்ள வர கரெக்டா இருக்கும். ரைட், ஒரு டீச்சருக்கு பதிலா இன்னொரு டீச்சர். அந்த மாதிரிதான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல ஒரு குரூப்புக்கு பதிலா இன்னொரு ஒரு குரூப். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனால் CH3CH2OH. ஓகே, சோ இது வந்து என்னதுப்பா? இது வந்து என்னது? OH வந்து என்னது? இட் இஸ் ஆல்கஹால். ஓகே, எத்தனால். ரைட், சோ இந்த OH குரூப்பை Br குரூப் போய் ரீப்ளேஸ் பண்ண போகுது. OH மைனஸ Br மைனஸ் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகுது. இங்க இந்த Br தான் யாரு? யாரு? என்னது? நியூக்ளியோஃபைல். சரியா? சோ நியூக்ளியோஃபைல் கிட்ட எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும், Br மைனஸ். சரியா? அது போய் என்ன பண்ணும்? OH மைனஸ போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, OH மைனஸ போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, மேக்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் பிடி பீரியட்ல. அந்த மாதிரி இதுதான் அந்த பிடி பீரியட். பிடி பீரியட் தூக்கிட்டு மேக்ஸ் பீரியட் வந்து உள்ள வருது. ஓகே, யா. ஆனா இந்த பிடி பீரியட் வந்து டைரக்டா வந்து மேக்ஸ் பீரியட் ஆச்சு. இந்த மேக்ஸ் பீரியட் வந்து டைரக்டா பிடி பீரியட் அட்டாக் பண்ணாது, பேக் சைடு அட்டாக் பண்ணும். ஏன் தெரியுமா? மேக்ஸ்ல போர்ஷன்ஸே முடிக்க முடியல, மேக்ஸ் தான் கட் ஆஃப்க்கு இம்பார்ட்டன்ட், பிரின்சிபல் ரொம்ப திட்டுறாங்க, அப்புறமா விளையாடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா வந்து மேக்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்ல, அந்த மாதிரி. ஓகே, சோ என்ன ஆகும்? CH3 CH2 OH பதிலா Br. சோ CH3 CH2 Br. ஓகே, என்னடா ஆகும்? இந்த H OH சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியே போயிடும். அவ்வளவுதான். புரோமோ ஈத்தேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. ஈஸி. சோ அடுத்து வந்து பாருங்க, இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மேம் இந்த ரியாக்ஷன் சொல்லிட்டீங்க எல்லாம் ஓகே, சோ நவ் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெக்கானிசம் டீச் பண்ணு. அதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். சோ HBr கூட ரியாக்ட் பண்றோம், கரெக்டா? ஓகே, சோ இந்த மெக்கானிசம் ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், ஹைட்ரஜன் புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் புரோட்டான்ல, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். சோ இந்த எலக்ட்ரான் என்ன தெரியுமா பண்ணும்? புரோட்டானை வா வா அப்படின்னு கடத்திரும். ஓகே, இந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா புரோட்டான் ஹைட்ரஜன் கூட இட் வில் ஃபார்ம் அ பாண்ட். ஓகே, வாங்க இப்ப ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு மெக்கானிசம் புரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம பார்க்குற மெக்கானிசம்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சோ CH3 CH2O, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன், இங்க ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு இருக்கு. ஓகே, ஆக்சிஜன்ல எப்பெல்லாம் நீ 3 பாண்ட் பாக்குறியோ அப்பெல்லாம் ஆக்சிஜன்ல பிளஸ் சார்ஜ் போட்டுறணும். ஓகே, சோ இப்ப என்ன தெரியுமா ஆகும்? அடுத்த ஸ்டெப்லயே இவன் அப்படியே வெளில போயிடுவான். HO, என்னது? H2O, வாட்டரா வந்து வெளியில போயிடுவான். வாட்டரா இவன் வெளியே போயிட்டான் அப்படின்னா யாருக்கு இங்க நஷ்டம்? இவன் இந்த பாண்டையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டான். கார்பனுக்கு ஒரு பாண்ட் போச்சு. கார்பனை சுத்தி எப்பயுமே 4 பாண்ட் இருந்தே தீரணும். ஓகே, அப்ப என்ன ஆயிடும்? கார்பன் சோகமா என்கிட்ட இருந்த ஒரு பாண்டை தூக்கிட்டு போயிட்டே. பாண்ட்னாலே மேடப் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான் போயிடுச்சு, ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ கார்பன் ends with 1 பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, சோ அப்ப கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகும், கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ். கார்பன் வெயிட் பண்ணிருக்கு, நம்ம கிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கே, நமக்கு ஒரு பாண்ட் வேணுமே, நம்ம கூட யாராச்சும் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணியே ஆகணுமே, எனக்கு ஒரு எலக்ட்ரான் வேணுமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் யார் என்ட்ரி கொடுக்குறாங்க? நம்ம புரோமின் வந்து என்ட்ரி கொடுக்கும். சரியா? அப்பதான் வந்து நம்ம புரோமைடு வந்து என்ட்ரி கொடுக்கும். சோ H தான் போயிடுச்சுல, H நீ போயிடல. இப்ப இங்க Brல என்ன இருக்கும்? இது H பிளஸ் அங்க போயிடுச்சு. அப்ப Br மைனஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு வந்து இந்த கார்பன்ல வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, அது வந்து இந்த கார்பன்ல பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அப்படிதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா CH3 CH2Br. ஓகே, புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா
HBr வந்து ஃபர்ஸ்ட் H நீ போய் அந்த OH தூக்கிட்டு போயிடு அப்படிங்குது. ஸோ H போய் OH கூட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட் ஆகி இந்த OH கூட சேர்ந்து இந்த Hம் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். அப்போ ஒரு கேப் நமக்கு கிரியேட் ஆகும். அந்த கேப்ல தான் புரோமின் வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட்ஸ் ஹவு OH வெளியே போய் Br ஃபார்ம் பண்ணுது. புரிஞ்சுதா மெக்கானிசம்? ஓகேவா? வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்ல என்ன மாதிரி நமக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் 1 நடக்கும், SN1 ரியாக்ஷன். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ். ஓகே, SN2 அப்படின்னா பைமாலிகுலார் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, SN1 அப்படின்னா வந்து என்னது? இட் இஸ் யூனிமாலிகுலார் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் வந்து SN1 reaction. Okay, so இந்த SN1 reaction எப்படி நடக்குதுன்னு நம்ம இங்க பார்க்க போறோம். So CH3 CH6 CH3 மூணு alkyl group இருக்கு. COH it is a tertiary alcohol. So tertiary alcohols நான் என்ன பண்றேன் அப்படின்னா HBr கூட நான் react பண்றேன். எப்பயும் போல என்ன நடக்கும்? OH ல இருக்கிற டபுள் பாண்ட் வந்து ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்ப H+ அங்க போய் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுமா? வாங்க. So CH3C மத்ததெல்லாம் no change at all. மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜன்ல வந்து நமக்கு அங்க ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், ரைட்? இதுல ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இது ஒரு ஹைட்ரஜன், ரைட்? அப்ப 3 ஹைட்ரஜன் இருந்தா ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப்ல? போன ரியாக்ஷன்ல பார்த்தா அதே மெக்கானிசம் தான். HOH சேர்ந்து நமக்கு வாட்டரா வந்து அது வெளியில போயிடும். அது வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படின்னா கார்பனுக்கு ஒரு பாண்ட் போச்சு. அப்ப கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் நமக்கு. சோ பாருங்க, CH3 C CH3 CH3 கார்பன்ல வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, சோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படிங்கறத கவனிங்க. சோ இப்போ கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, உடனே என்ன ஆகும்? அப்போ பார்த்தோம்ல அது புரோமைடு போய் அது கூட ஆட் ஆகி நமக்கு வந்து சப்ஸ்டிடியூட் ஆகலாம். ஓகே, இந்த பார் புரோமின் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்றபடி மற்றதெல்லாம் அப்படியே தான் சேமா தான் வந்து இருக்கு. இல்ல அப்படின்னா ஆல்டர்னேட்டா டைரக்டா நமக்கு HBrம் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிடியூட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணலாம்? என்ன கார்பன் உனக்கு பாண்ட் தானே வேணும், நான் தரேன் அப்படின்னு இந்த கார்பன் வந்து என்ன தெரியுமா பண்ணுது? ஓகே, அது ஒரு ஹைட்ரஜனை லூஸ் பண்ணி அது ஒரு பாண்டை வந்து தருது. சரியா? இந்த ஹைட்ரஜனை லூஸ் பண்ணி அது வந்து ஒரு பாண்டை தருது. ஓகே, அப்படி தந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன ப்ராடக்ட் இருக்கும்? வாங்க. சோ CH3C இங்க பாத்தீங்க அப்படின்னா CH2 தான் வந்து இருக்கும். சரியா? CH2 தான் வந்து இருக்கும். ஏன்னா அது ஒரு பாண்டை இந்த கார்பனுக்கு கொடுத்துச்சு. பரவாயில்ல நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருச்சு. ஓகே, இப்படி நமக்கு ஒரு ஆல்கீன் கிடைச்சாலும் அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா HBr கூட ரியாக்ட் பண்றப்போ அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். என்னது? அடிஷன் ரியாக்ஷன். அடிஷன்னா அப்படியே ஆட் ஆகும், அவ்வளவுதான். அடிஷன் ரியாக்ஷன் என்னது? கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், ரைட்? எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகும். எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல Br போய் ஆட் ஆகும். இப்படி ஆட் ஆகுறப்போ அதே ப்ராடக்ட் தான் திருப்பி நமக்கு இங்க கிடைக்கும். சரியா? ரெண்டு இடத்துல பார்த்தாலுமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, நான் 9th ஸ்டாண்டர்ட் மேம், இது எனக்கு 10th யூஸ் ஆகுமா? ஆகாது. சரியா? யூ கோ ரிலாக்ஸ். சரியா? ஓகே, இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? எஸ், டபுள் பாண்ட் நமக்கு பிரேக் ஆகும். இது வந்து மெக்கானிசம், ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு வந்து புரியணும் இல்லையா? புரிஞ்சாதான் அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இனிமே வந்து ஜாலி குளோரினேஷன், புரோமினேஷன் அப்படின்னு என்ன நடக்குது, என்ன சப்ஸ்டிட்யூயன்ட், என்ன ரிஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணா என்ன நடக்கும், அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ நல்லா கவனிங்க. இதுல கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா இங்க பாரு, இங்க OH குரூப் இருக்கா? OH குரூப்பை சரியா குளோரினேஷன்னா என்ன? குளோரினை ஆட் பண்றது. ஓகே, குளோரினை வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ OH குரூப்புக்கு பதிலா Cl மாத்த போறீங்க, அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. OH குரூப்புக்கு பதிலா you are going to replace it with chlorine. சரி மேம், குளோரினேஷன் பண்றதுக்கு குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்பீங்க, ரைட்? ஸோ
phosphorus trichloride PCl3 in presence of pyridinum யூஸ் பண்ணலாம். SOCl2 thionyl chloride in presence of pyridinum யூஸ் பண்ணலாம். PCl5 phosphorus trichloride, phosphorus pentachloride, thionyl chloride இவங்க எல்லாமே யாரு? இவங்க எல்லாமே யாரு? chlorinating agent. சரியா? so chlorinating agent அப்படினா என்ன ஆகும்? OH குரூப்புக்கு பதிலா chlorine போய் substitute ஆகும். so listen with full focus. so CH3 CH2 இங்க OH க்கு பதிலா chlorine. அவ்வளவுதான். இங்க பார், அடுத்ததும் பார். CH3OH அங்க OH க்கு பதிலா chlorine. அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட chlorination. புரிஞ்சுதா? வெரி குட். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து elimination reaction of alcohol இல்லனா dehydration. I always say hydrate yourself அப்படின்னு சொல்லுவாங்க. hydration அப்படினா வந்து என்னது? தண்ணி குடிக்கிறது, which is accepting the water is called as hydration. okay ஆனா நம்ம பாடியில கான்ஸ்டன்டா என்ன நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா டீஹைட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? நம்ம பாடியில வந்து கான்ஸ்டன்டா டீஹைட்ரேஷன் will be keep happening, right? so இங்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டீஹைட்ரேஷன் நடக்கணும்னா I have to use something called as dehydrating agent. okay இந்த டீஹைட்ரேஷன் பண்றதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா I should be using a dehydrating agent. அந்த dehydrating agent தான் sulfuric acid. okay so அந்த dehydrating agent தான் வந்து என்னது அப்படின்னா H2SO4 sulfuric acid. okay so 443 Kelvinல நான் என்ன பண்றேன் அப்படின்னா sulfuric acid வந்து நான் ஹீட் பண்றேன். அப்ப என்ன தெரியுமா ஆகுது? நல்லா கவனிங்க. பீட்டா ஹைட்ரஜனும் ஆல்கஹால்ல இருக்கிற OH சேர்ந்துதான் வாட்டரா வெளில போகும். அதனாலதான் அத பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம அதை என்னன்னு சொல்றோம்? பீட்டா எலிமினேஷன் சொல்றோம். சரியா? ஆல்கஹால் OHம் ஏன் இந்த ஹைட்ரஜனுமே வெளில போலாமே? போவாது. ஆல்பா ஹைட்ரஜன் போலாமே? போவாது. ஆல்பா கார்பன் இல்லாம பக்கத்துல இருக்கிற கார்பன் பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் பீட்டா ஹைட்ரஜனும் OHம் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். வாட்டரா வெளியே போயிட்டு 443 கெல்வின்ல சல்பூரிக் ஆசிட் வச்சு நம்ம ஹீட் பண்றோம். அப்ப என்ன இருக்கு மீதி? CH2 கரெக்டா? சோ கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகே சோ ஈத்தீன் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது with the elimination of water. சோ சல்பூரிக் ஆசிட 443 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்றப்போ ஆல்கஹால்ல இருக்கிற OHம் பீட்டா ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிட்டு நமக்கு ஆல்கீன்ஸ் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே சோ மேம் இந்த ரியாக்ஷன் எப்படி மேம் நடக்குது? இந்த மெக்கானிசமை கொஞ்சம் சொல்லி கொடுங்க மேம் அப்படின்னா அந்த மெக்கானிசமை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? நல்லா லிசன் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட ஆல்கஹால். ஆல்கஹால்ல OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் பீட்டா கார்பன். ஓகே ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ், பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் பீட்டா ஹைட்ரஜன்ஸ். சோ இங்க என்ன நடக்குது இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து என்ன இருக்கு? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. கரெக்டா? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இங்க இருக்கு. சோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சல்பூரிக் ஆசிட் H2SO4 தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இது என்னது? இது எதுவும் கிடையாது, இது சல்பூரிக் ஆசிட் தான். சரியா? சோ அங்க இருக்கிற அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன்ல வந்து பாண்டு ஃபார்ம் பண்ணும். வாங்க பாண்டு ஃபார்ம் பண்ணா இப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? CH3 CH2 இங்க பாத்தீங்க அப்படின்னா O இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன், அப்ப ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ். புரிஞ்சுதா? இப்போதான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த CH3 நான் எப்படி தெரியுமா எழுதிக்கிறேன்? CH3 நான் இப்படி எழுதிக்கிறேன். CH2H அப்படின்னு எழுதிக்கிறேன். CH2H அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். இப்போ இங்க இருக்குல்ல இந்த HOH எனக்கு என்னவா வெளில போயிடும்? வாட்டரா வெளில போயிடுமா? இது என்ன மேம் கேள்வி? அப்போ கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்ல, அதுதான் கிடையாது. பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பாண்டு இங்க ஷிஃப்ட் ஆகி இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடும். இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு இங்க இருக்கிற பாண்ட் எனக்கு
அங்க ஷிஃப்ட் ஆயிடும். தட்ஸ் ஹவ் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 ஆல்கீன்ஸ் வந்து எனக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. புரியுதா? டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் புரிஞ்சுதா? எப்படி நமக்கு அந்த பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். ஓகே, சோ இப்ப இதையே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இப்ப இதுதான் வந்து ஜெனரல் மெக்கானிசம். இது நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுப்போம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் புரோட்டோனேஷன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் புரோட்டோனேஷன் பண்றோம். எங்க இருந்து? சல்பூரிக் ஆசிட்ல இருந்து. சல்பூரிக் ஆசிட் என்னது? HOSO3H. சரியா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன்ல நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. அது வந்து இந்த ஹைட்ரஜன் கூட பாண்டு ஃபார்ம் பண்ணும். அதான் நடக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. ஸோ கவனிங்க, கார்பன்ல 3 பாண்டு போட்டு 3 மித்தைல் குரூப் போட்டுட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? பாண்டு போட்டு 2 ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன்ல எப்பெல்லாம் நமக்கு வந்து 3 பாண்டுமே வந்து இருக்கோ அப்பெல்லாம் ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஆக்சிஜன்ல நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். சரியா? சோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்குமே வந்து கிளியர், ரைட்? சரியா? ஓகே, வாங்க. சோ டீஹைட்ரேஷன் மெக்கானிசம்ல நமக்கு வந்து இந்த HOH வந்து நமக்கு வெளியே போயிடும். வாட்டரா வந்து நமக்கு அது வந்து வெளியே போயிடும். ஓகே, சோ அடுத்த ஸ்டெப்ல அந்த ஸ்டெப்பை தான் நான் அப்படியே இங்க வந்து எழுதியிருக்கேன். சரியா? அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஸ்லோவா வந்து இந்த HOH வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, இந்த HOH வந்து நமக்கு என்ன ஆகும்? வாட்டரா வெளியே போயிட்டு மீதி என்ன இருக்கு? அந்த கார்போகேட்டையான் அது மட்டும் நமக்கு மீதி இருக்கும். ஸோ CH3 இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா அது வந்து அந்த பாண்டை லூஸ் பண்ணிடுச்சு. கரெக்டா? வெரி குட். ஸோ இப்போ இது வந்து கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். திஸ் இஸ் ஸ்டெப் 2. ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் டீப்ரோட்டோனேஷன். ஸோ டீப்ரோட்டோனேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு ஒரு CH3 குரூப்ல இருந்து அது வந்து ஒரு ஹைட்ரஜனை லூஸ் பண்ணி இந்த டபுள் பாண்டை இங்க வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, தட் வில் லூஸ் இட்ஸ் ஹைட்ரஜனை லூஸ் பண்ணிடும். இந்த ரியாக்ஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் ஈஸியா ஃபார்ம் ஆயிடும். ஸோ CH3C டபுள் பாண்ட் CH2 CH3. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 2-methyl prop 1-ene வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. ப்ராடக்ட் பேர் என்னது? 2-methyl prop 1-ene. ஓகே, ஏன்னா இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. ஸோ செகண்ட் கார்பன்ல மித்தைல் குரூப் வந்து இருக்கு. சரியா? கிளியரா? ஓகே, வெரி குட். ஸோ இப்போ மேம் இந்த டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் இருக்குல்ல, இதுல யாரு வந்து டக்குன்னு டீஹைட்ரேட் ஆவாங்க? இதோடைய ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து என்ன மேம் அப்படின்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. டெர்ஷரி தான்டா ஃபாஸ்டா டீஹைட்ரேட் ஆகும். ஓகே, டெர்ஷரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்டா வந்து டீஹைட்ரேட் ஆகும். ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெர்ஷரி வந்து நமக்கு செம்ம ஃபாஸ்டா வந்து டீஹைட்ரேட் ஆகும் when you compare with secondary and primary. ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர்ல primary and secondary and tertiary நமக்கு reactivity வந்து increase ஆகும். Next, coming to the rule which is called as 𝐻𝒃 rule. Okay, so during intramolecular dehydration, okay, so dehydration அப்படின்னா வந்து என்னது? நமக்கு வந்து வாட்டர் வந்து ரிமூவ் ஆகுது. கரெக்டா? வாட்டர் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ரிமூவ் ஆகுறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as dehydration. ஓகேவா? சரி, சோ 𝐻𝒃 ரூல்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து நமக்கு எந்தெந்த பொசிஷன்லலாம் வந்து ஃபார்ம் ஆகும், எதுல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து மோர் ஸ்டேபிளா வந்து இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த 𝐻𝒃 ரூல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியாது?
புரிய வேணாம், ஆனா இப்ப புரியும் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரியறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் பாருங்க. சரியா? சோ here I have this alcohol. ஓகே, OH குரூப் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆல்கஹால் வந்து எனக்கு இங்க இருக்கு. கரெக்டா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் டீஹைட்ரேஷன் பண்ண போறேன். டீஹைட்ரேஷன் பண்றதுக்காக நான் இப்ப இதை யாரு கூட ரியாக்ட் பண்றேன்? ஐ எம் ரியாக்டிங் இட் வித் என்னது சொல்லுங்க? ஐ எம் ரியாக்டிங் இட் வித் சல்பூரிக் ஆசிட். ஸோ சல்பூரிக் ஆசிட் நான் எப்படி எடுத்துப்பேன்? HOSO3H அப்படின்னு எழுதிப்பேன். கரெக்டா? HOSO3H அப்படின்னு நான் வந்து எழுதிப்பேன். கரெக்டா? ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தெரியுமா இங்க வந்து நடக்கும்? ஸோ இங்க எனக்கு ஆக்சிஜன்ல வந்து ஐ ஹாவ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற அந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் கூட அது பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இட் வில் ஃபார்ம் அ பாண்ட் வித் ஹைட்ரஜன் கூட இட் வில் ஃபார்ம் அ பாண்ட். ஓகே, ஸோ வாங்க அப்ப நம்ம வந்து அதோட ப்ராடக்ட் வந்து எழுதலாம். ஸோ CH3 CH3 CH, ஓகே, CH3. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன்ல வந்து நமக்கு அந்த ரெண்டு ஆல்ரெடி அதுல வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் வேற வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ இங்க வந்து பிளஸ் சார்ஜ். ஓகே, பிளஸ் சார்ஜ் நமக்கு கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் என்ன நடக்கும் நமக்கு தெரியுமே. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு we know it, right? ஸோ இங்க இருக்கிற இந்த ஹெச்சும் OHும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, ஹெச்சும் OHும் சேர்ந்து that will get removed as water. வாட்டரா ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இங்க கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ கவனிங்க, CH3 CH இந்த கார்பன்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன ஆல்கஹால் வேணா இருக்கட்டும், ஆனா இந்த மெக்கானிசம் நமக்கு புரியறப்பதான் இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனை நம்ம கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இப்ப நமக்கு இங்க கிடைச்சிருக்கு இல்லையா ஒரு ப்ராடக்ட், வாட்டரை ரிமூவ் பண்ணி இந்த ப்ராடக்டை மட்டும் நான் இங்க எடுத்துக்கிறேன். ஓ, அதே நான் தான் எழுதணுமா இங்க? ஓகே, அந்த ப்ராடக்டை மட்டும் நான் இங்க வந்து எழுதணும். ஓகே, இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, கரெக்டா நம்ம எழுதணும் அடுத்த பேஜ்ல. CH3. ஓகே, வாங்க. ஸோ யா, ஸோ கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 CH3 குரூப். கார்பன்ல வந்து நமக்கு 3 CH3 குரூப். ஓகே, ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா CH3 இதுல இந்த கார்பன்ல மட்டும் பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டா? இதானே நமக்கு அங்க ப்ராடக்டா வந்து கிடைச்சது. வெரி குட். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படிங்கறத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து மீத்தைல் ஷிஃப்ட் வந்து நடக்கும். அது என்னமா மீத்தைல் ஷிஃப்ட்? அதாவது இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இந்த கார்பனுக்கு எப்படியாச்சும் ஒரு பாண்டு வந்தே தீரணும். கரெக்டா? இந்த கார்பனுக்கு எப்படியாச்சும் ஒரு பாண்டு வந்தே தீரணும். அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த மித்தைல் ஷிஃப்ட் வந்து பண்றோம். ஓகே, அதுக்காக தான் நம்ம இந்த மித்தைல் ஷிஃப்ட் வந்து பண்றோம். ஓகே, சோ நல்லா கவனி. ஹே, உனக்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பாண்டு தானே வேணும், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த CH3 குரூப் வந்து என்ன தெரியுமா பண்ணும், இது இங்கிட்டு ஷிஃப்ட் ஆயிடும். ஆனா அந்த CH3 ஒரு விஷயத்த மறந்துருச்சு. என்ன மறந்துருச்சு அப்படின்னா, நான் அங்கிட்டு போயிட்டா நான் இங்க ஆல்ரெடி பாண்ட் ஃபார்ம் பண்ண இந்த கார்பன் பாவம் இல்ல அப்படின்னு அதை மறந்துருச்சு. சரியா? அதை மறந்துட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த மித்தைல் குரூப், ஹே அவனுக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹோம்ஒர்க் முடிக்கலையா, ஃப்ரெண்டு ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஹோம்ஒர்க்கை முடிக்கிற மாதிரி தான். ஓகே, இவனுக்கே வந்து இவனை விட்டுட்டு அவன் இங்க போய் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டான். அப்ப இவன் பாவம் இல்ல. சோ அதுதான் இங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நடக்குது. நல்லா கவனிங்க. சோ கார்பன் இருக்கு, இந்த கார்பன்ல இங்க ஒரு CH3 குரூப், இங்க ஒரு CH3 குரூப், அப்புறமா இந்த கார்பன்ல அப்ப பாசிட்டிவ் போயிடும். இந்த கார்பன்ல வந்து இந்த மித்தைல் குரூப் எனக்கு இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு CH3. அப்ப என்ன ஆயிடும், பாசிட்டிவ் சார்ஜ் அங்க இருக்காது, இவனுக்கு இப்போ ஒரு பாண்ட் போயிடுச்சு இல்ல, அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் இங்க ஃபார்ம் ஆயிடும், பாசிட்டிவ் சார்ஜ் இங்கிட்டு ஃபார்ம் ஆயிடும். ஓகே, சரி, அச்சச்சோ பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு,
அப்போ எப்படி நமக்கு இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வழியா நடக்கும். இப்படி ஒரு வழி, இப்படி ஒரு வழி. சரியா? ஃபர்ஸ்ட் நான் இந்த வழி போறேன். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிங்க் எடுத்துப்போம். சோ இங்க இருக்குல்ல இந்த ஹைட்ரஜன், இங்க இருக்குல்ல இந்த ஹைட்ரஜன். சோ இந்த கார்பனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். கரெக்டா? சோ எய்தர் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஹெல்ப் பண்ணலாம், இல்லனா இவனும் சேம் தான், 2 பேருமே CH3 தான். ஒண்ணு இவன் ஹைட்ரஜன் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், இல்லனா இவன் ஹெல்ப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரைட் வீட்டுக்காரன் இவன் வந்து ஹெல்ப் பண்றான். இவன் என்ன தெரியுமா பண்றான்? நான் என் ஹைட்ரஜனை விட்டுறேன்டா, நான் என் ஹைட்ரஜனை விட்டுட்டு நான் வந்து இங்க வந்து உனக்கு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்றேன். ஓகே, நான் வந்து உனக்கு இங்க ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்றேன்னு இந்த பீட்டா கார்பன் வந்து ஹெல்ப் பண்றான். சரியா? அப்போ என்ன ஃபார்ம் ஆகுங்கிறத பாருங்க. சோ CH3 CH3 இங்க வந்து என்ன இருக்கும்? நமக்கு டபுள் பாண்ட் இருக்கும், மறந்துடாதீங்க. இங்க நமக்கு என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் இருக்கும். ஓகே, அப்ப இங்க என்ன இருக்கும்? நமக்கு CH இருக்காது, C தான் இருக்கும். அதான் ஹைட்ரஜன் லூஸ் ஆயிடுச்சு. CH3 CH3. ஓகே, நான் அப்படியே இதை பாக்குறதுக்கு ஒரே மாதிரி கூட எழுதிக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும், இது இப்படியே இருக்கட்டும். சரியா? ஓகே, இப்போ இதுவும் ஒரு வகையான ஒரு ப்ராடக்ட். இப்போ நான் கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். கிரீன் கலர் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இவன் ஹெல்ப் பண்றான். இப்போ மச்சான் நான் வந்து ஒரு ஹைட்ரஜன் தரேன்டா, நீ ஏன்டா அங்க போய் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு இவன் ஒரு ஹைட்ரஜனை கொடுத்துட்டு இங்க எனக்கு அப்ப டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இவன் கொடுத்தா இங்க ஃபார்ம் ஆகும், இவன் கொடுத்தான்னா இங்க ஃபார்ம் ஆகும், இவன் கொடுத்தா இங்க ஃபார்ம் ஆகும். அது நடக்குது இப்போ நமக்கு. கவனிங்க. சோ என்ன ஆயிடும்னா CH2 தான் இருக்கும், CH2. இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்க டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த இடத்துல நமக்கு இங்க டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். மீதிலாம் அப்படியே தான் இருக்கும். கார்பன்ல ஒரு CH3 குரூப், அந்த சைட்ல CH3 குரூப். ஓகே, இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட். இது 2 புரிஞ்சுதா? இது 2 புரிஞ்சுதா? ஓகே, இப்போ வேற என்ன மாதிரி நமக்கு ப்ராடக்ட் வந்து இதுல ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இங்கேருந்தே வந்து ஃபார்ம் ஆயிடும். இங்கேருந்தே வந்து என்னன்னா, இங்க மித்தைல் குரூப் ஷிஃப்டே ஆகாம அங்கேயே அந்த கார்பன் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல மேம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ரைட்? அதுதான் நடக்குது. டேய் உனக்கு என்ன, ஒரு பாண்டு தானே வேணும், நான் என் ஹைட்ரஜனை லூஸ் பண்றேன் அப்படின்றான் அவன். எல்லோ கலர் எடுத்துப்போம். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எல்லோ வேணாம், எல்லோ வந்து குழப்பம், ப்ளூ எடுத்துப்போம். நான் ஹைட்ரஜனை தரேன்டா அப்படின்னு அவன் வந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து தந்தா, அப்ப இந்த இடத்துல எனக்கு பாண்டு ஃபார்ம் ஆகும். கரெக்டா? வாங்க. சோ பாரு, மித்தைல் ஷிஃப்ட்லாம் அப்ப நடக்கவே நடக்காது நமக்கு இங்க. சோ CH3 இங்க பார்த்த அப்படின்னா கார்பன்ல CH டபுள் பாண்ட் CH2. ஓகே, அந்த ஹைட்ரஜன் நமக்கு அங்க போயிடுச்சு. சோ தட் இங்க வந்து நமக்கு டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ இப்போ நீங்க வந்து கேட்கலாம், மேம் இப்போ சொல்லுங்க, இந்த ப்ராடக்ட் அதிகமா இருக்குமா, இந்த ப்ராடக்ட் அதிகமா இருக்குமா, இல்ல இந்த ப்ராடக்ட் அதிகமா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த 3 ப்ராடக்ட்டையும் ஒரு டப்பா போடவா? இது ஒரு ப்ராடக்ட் தம்பி, இது ஒரு ப்ராடக்ட் தம்பி. ஓகே, பெருசு பண்ணிப்போம். இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட். சரியா? இது 3 கம்பேர் பண்றப்போ இவன் தான் இருக்கிறதுலே மேஜர். ஓகே, இவன் தான் இருக்கிறதுலே வந்து மேஜர், which is 64%. 64% இவன் தான் நமக்கு ஃபார்ம் ஆவான். இவனுக்கு அடுத்து செகண்ட் ரேங்க் யாருன்னா இவன், 33%. லாஸ்ட் ரேங்க் யாரு அப்படின்னா 3% தான் இவன் ஃபார்ம் ஆவான். 3% தான் இவன் ஃபார்ம் ஆவான். ஓகே, நவ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, எப்படி மேம், ஹவு மேம்? அதான் ஸெய்ட்ஸெஃப் ரூல். மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன்ஸ் தான் ஸ்டேபிள். மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன்ஸ்னா அந்த கார்பன் டபுள் பாண்ட்ல நிறைய சப்ஸ்டிடியூஷன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து ஸ்டேபிள். ஓகே, கம்மி சப்ஸ்டிடியூஷன்னா ஸ்டேபிள் இல்ல. இதை வேற எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கார்பன் டபுள் பாண்ட்ல லெஸ் ஹைட்ரஜன் ஞாபகம் வச்சுக்கோ. யாருக்கிட்ட இந்த கார்பன் டபுள் பாண்ட்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அவன் தான் மெஜாரிட்டியா இருப்பான். சரியா? இங்கே பார்த்து சொல்லு, எத்தனை ஹைட்ரஜன் கார்பன் டபுள் பாண்ட்ல ஆட் பண்ணி சொல்லுடா. எல்லாரும் ஆட் பண்ணி சொல்லுங்க. 1 + 2
3 ஹைட்ரஜன். இங்க பாரு no hydrogen, 0 hydrogen. அப்ப இவன் தான் more stable. இங்க 3 hydrogen. இங்க பாரு 2 hydrogen, 2 hydrogen. So 0 hydrogen more majority. 2 hydrogen அடுத்த majority. Okay? அடுத்து வந்து இங்க பாருங்க 3 hydrogen last. சரியா? last. இப்போ இத நான் சிம்பிளா இப்படியும் கூட எழுதிக்கலாம். இப்ப நான் இத வந்து இதேதான் நான் இப்படியும் வந்து எழுதிக்கலாம். இத நான் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க பாரு C double bond C 2 CH3 group 2 CH3 group ஆட் ஆயிருக்கு அதானே 2 CH3 group 2 CH3 group இப்படியும் வந்து எழுதிக்கலாம். ஓகே அவ்வளவுதான் ஈஸி. ஓகே புரிஞ்சுதா? சோ இதுதான் 𝐿 ரூல். சோ நான் டீஹைட்ரேஷன் பண்றப்போ டபுள் பாண்ட் எங்க ஃபார்ம் ஆகும்? மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன்ஸ் தான் நமக்கு மெஜாரிட்டியா இருக்கும். மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன்ஸ் தான் ஸ்டேபிள். ஓகே திஸ் இஸ் வாட் we need to understand. ஓகே யா சோ அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் இஸ் oxidation of alcohols. ஓகே சோ oxidation of alcoholsல வந்து பார்த்தோம் அப்படின்னா easy, this thing you need to know. primary alcohols oxidize பண்ணா aldehyde கிடைக்கும். aldehyde oxidize பண்ணா acid கிடைக்கும். secondary alcohols oxidize பண்ணா ketone கிடைக்கும். ketone oxidize பண்ணா திருப்பவும் நமக்கு acid கிடைக்கும். ஓகே so primary alcohol oxidize பண்றப்போ aldehyde, aldehyde oxidize பண்றப்போ acid, secondary alcohols வந்து நம்ம வந்து oxidize பண்றப்போ ketone, ketones oxidize பண்றப்போ it is acid. சரியா? ஓகே சோ இப்ப பிரைமரிய நானு ஆல்டிஹைடோட ஸ்டாப் பண்ணணும் இல்ல செகண்டரிய நானு கீட்டோனோட ஸ்டாப் பண்ணணும் ஆக்சிடேஷனை, எனக்கு அதுக்கு மேல அது ஆக்சிடைஸ் ஆகி எனக்கு ஆசிடா போ வேண்டாம் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் PCC. PCC அப்படிங்கிற ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? பிரிடினியம் குளோரோக்ரோமேட். ஓகே சோ PCC அப்படிங்கிறது வந்து என்னது? பிரிடினியம் குளோரோக்ரோமேட். இது யூஸ் பண்றப்போ ஆசிட் வரைக்கும் அது ஆக்சிடைஸ் ஆகாது. இன்ஸ்டெட் அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் வரைக்கும் மட்டும் தான் நமக்கு அது ஆக்சிடைஸ் ஆகும். ஓகே சோ லெட்ஸ் see examples. இங்க கவனிங்க we have ethanol here, acidified sodium dichromate, potassium dichromate. இது எல்லாமே வந்து என்னது? These are all oxidizing agents. Okay, these are all what? Oxidizing agent. Okay, so இங்க என்ன ஆகும் அப்படின்னா CH3 CH2OH ethanol இருக்கு. I am reacting it with acidified sodium dichromate. என்ன தெரியுமா ஆகும்? so CH3 இந்த CH2OH குரூப் இருக்குல்ல பிரைமரி ஆல்கஹால் அது வந்து எனக்கு ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் ஆயிடும். அது வந்து எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஆல்டிஹைடு CHO ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் ஆயிடும். ஆல்டிஹைடை திருப்பி நான் ஆக்சிடைஸ் பண்றப்ப என்ன ஆகும்? ஆல்டிஹைடை திருப்பி நான் ஆக்சிடைஸ் பண்றப்ப என்ன ஆகும்? ஆசிடா. ஓகே ஆல்டிஹைடை நான் திருப்பி ஆக்சிடைஸ் பண்றப்போ அது வந்து எனக்கு என்ன ஆயிடும்? ஆசிட் COOH ஆசிடா அது வந்து எனக்கு ஆக்சிடைஸ் ஆகிரும். சரியா? வெரி குட் வெரி குட். அடுத்துடா ஓகே நெக்ஸ்ட் இஸ் propan2ol. ஓகே propan2ol. சோ இங்க பாருங்க இங்க நமக்கு என்ன ஆல்கஹால் வந்து இருக்கு? செகண்டரி ஆல்கஹால்ஸ் இருக்கு. செகண்டரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? மத்த எந்த குரூப்புமே வந்து மாறாது. செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் கிடைக்கும். ஓகே we will be getting ketone. கீட்டோனை திருப்பியும் வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆசிட் கிடைக்கும். சோ ஆசிட் வந்து என்னது? COOH அவ்வளவுதான். ஓகே COOH எத்தனாயிக் ஆசிட் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே அவ்வளவுதான். அடுத்து வந்து பாருங்க now we are using pyridinium chlorochromate. pyridinium chlorochromate யூஸ் பண்றப்போ நம்மளோட ஆக்சிடேஷன் வந்து ஒரே ஸ்டெப்ல கம்ப்ளீட் ஆயிடும். அதாவது ஆசிட் வரைக்கும் போகாது. பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைட் வரைக்கும் தான் போகும். செகண்டரி ஆல்கஹால் கீட்டோன் வரைக்கும் தான் போகும்.
அப்படி இருக்கிறப்போ இது வந்து என்னது CH2OH அப்படிங்கிறது வந்து பிரைமரி ஆல்கஹால். சோ பிரைமரி ஆல்கஹால் வந்து நமக்கு என்ன ஆகும் CH3 CH2 CH2OH பிரைமரி ஆல்கஹால் என்ன ஆக்சிடைஸ் ஆகும் CHO ஆல்டிஹைடு வரைக்கும் மட்டும்தான் நமக்கு ஆக்சிடைஸ் ஆகும். ஆல்டிஹைடு வரைக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஓகே சோ டில் திஸ் எல்லாருக்குமே வந்து கிளியரா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஓகே ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். சோ ஸ்வர்ன் ஆக்சிடேஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்றோம். சோ ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணலைன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் either will be getting aldehydes or ketones வந்து கிடைக்கும். பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து ஆல்டிஹைட்ஸ் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கீட்டோன்ஸ் கிடைக்கும். சரியா? சோ இந்த பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன வேணும் அப்படின்னா DMSO வேணும், which is dimethyl sulfoxide. சோ dimethyl sulfoxide இங்க என்னவா வந்து ஆக்ட் ஆகும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா வந்து ஆக்ட் ஆகும். dimethyl sulfoxide DMSO வந்து என்னதுடா it is a oxidizing agent. Okay plus oxalyl chloride in presence of triethyl amine நம்ம ரியாக்ட் பண்றப்போ பிரைமரி ஆல்கஹால்ஸ் நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால்ஸ் நமக்கு கீட்டோன்ஸ் கிடைக்கும். சரியா? சோ இப்ப பாருங்க நான் வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே சோ CHOH அப்படிங்கிறது வந்து என்னது பிரைமரி ஆல்கஹால். நவ லெட் மீ நோ எல்லாரும் எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க கரெக்ட்டா. சோ பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும் பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும் CHOH. இது வந்து செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன்ஸ் கிடைக்கும். கீட்டோன்ஸ்னா என்னது C double bond O கிடைக்கும். CHOH க்கு பதிலா C double bond O வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். C double bond O. ஓகே சரி அப்போ நல்லா கவனிங்க இங்க இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜனோ இந்த ரெண்டு குளோரினோ சேர்ந்து ரெண்டு ஹைட்ரஜனோ ரெண்டு குளோரினோ சேர்ந்து 2 molecules of HCl வெளியில போய்டும். 2 molecules of HCl வெளியில போய்டும். ஓகே நெக்ஸ்ட் இங்க இருக்கிற கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு கார்பன் மோனாக்சைடா வெளியில போய்டும். அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பனும் ஆக்சிஜனும் இங்க இருக்கிற ஒரு தனி ஆக்சிஜனும் சேர்ந்து பச்சை கலர் போட்டிருக்கேனா சேர்ந்து நமக்கு வந்து CO2 வெளியில போயிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு இங்க இருக்கிற ரெண்டு மித்தைல் குரூப் சல்பர் சேர்ந்து டைமித்தைல் சல்பரா. ஓகே சோ கவனிச்சீங்க அப்படின்னா this will write in yellow color. ஓகே சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டைமித்தைல் சல்பர். ஓகே CH3 2 times yes டைமித்தைல் சல்பரா நமக்கு வெளியில போயிடும். ஓகே சோ ஸ்வர்ன் ஆக்சிடேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த செகண்டரி ஆல்கஹால் இருக்கு. சோ கீட்டோன் கிடைக்கும். எப்படி கீட்டோன் கிடைக்குது CO எப்படி கிடைக்குது ஏன்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ரெண்டு குளோரினும் சேர்ந்து ரெண்டு மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் HCl வெளில போயிடும். அதுக்கப்புறமா இங்க இருக்கிற CO சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு வெளில போயிடும். இங்க இருக்கிற COவும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளில போயிடும். அதுக்கப்புறமா இந்த சல்பரும் ரெண்டு CH3 குரூப்பும் சேர்ந்து CH3 twice சல்பரா வெளியில போயிடும். ஓகே வெரி குட். சோ நெக்ஸ்ட் இஸ் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் பத்தி நம்ம படிக்க போறோம். சோ வாட் இஸ் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்? ஓகே சோ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடியில வந்து ஃபர்மெண்ட் ஆகி புளிச்சு ஆல்கஹால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடிக்கு ஆல்கஹால்னால எந்த பயனும் இல்ல. பயன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது ஒரு வேஸ்டாவது வெளில போலாம்ல. இல்ல, ஆல்கஹால் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஒரு டாக்ஸின், ஒரு பாய்சன் மாதிரி. ஓகே நமக்கு பாடிக்கு வந்து அது வந்து எப்படி அது வந்து ஒரு டாக்ஸின். டாக்ஸின்னா என்ன? பாய்சன். சோ இப்போ அந்த பாய்சனை வெளியேற்றும் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் டீடாக்சிஃபிகேஷன். ஓகே டாக்ஸினை வெளியேற்றணும் டு டீடாக்சிஃபை. சோ இப்போ இந்த ஆல்கஹால்ஸை வந்து டீடாக்சிஃபை பண்றதுக்காக நம்ம லிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே நம்ம லிவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்பதான் ஃபாஸ்டா என்ன பண்ண முடியும் லிவரால ஆல்கஹால்ஸை வந்து டீடாக்சிஃபை பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? ஆல்கஹால்ஸை வெளியும் துரத்த முடியாது. சரி அத ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்டிஹைடு அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்கஹால்ஸை
ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் பண்ற அந்த ப்ராசஸை ஸ்பீடா நடத்த வைக்கிற ஒரு கேட்டலிஸ்டா தான் என்ன ஆக்ட் ஆகுதுன்னா இந்த என்சைம் ஆக்ட் ஆகுது. என்சைம்ஸ் ஆர் கால்ட் as biocatalyst. Say for example I am doing a reaction in a lab. ஓகே, அந்த லேப்ல ஒரு ரியாக்ஷனை ஸ்பீடா நடக்கிறதுக்கு நான் வந்து ஆட் பண்ணுவேன், அதுதான் கேட்டலிஸ்ட். சரியா? இதே என் பாடியில ஒரு ரியாக்ஷன் நடக்குது, டைஜஷன்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ரெஸ்பிரேஷன்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஓகே, கோஆர்டினேஷன்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம பாடியில நடக்கக்கூடிய ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்கு பேர் தான் என்சைம்ஸ். சோ என்சைம்ஸ் ஆர் கால்ட் as biocatalyst. சரியா? சோ அந்த என்சைம் தான் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். ஓகே, ADH ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து என்ன பண்ணும்? ஆல்கஹாலை ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஓகே, ஆக்சிடைஸ் பண்றதுக்கு ஸ்பீட் அப் பண்ணும். யா, சோ டாக்ஸிக்கான ஆல்கஹாலை வந்து என்ன பண்ணும்? அது வந்து நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடா வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். இந்த ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்டா இருக்கிறது தான் யாரு? ADH ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். ஏன்னா ஆல்கஹால்ல இருக்கிற ஹைட்ரஜனை தூக்குறோம், கரெக்டா? அதான் டீஹைட்ரோஜினேஸ். ஈஸி. இப்போ இங்க நம்ம என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோமா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா we use பொட்டாசியம் பர்மாங்கனேட் ஆர் சோடியம் டைக்ரோமேட். ஆனா நம்ம பாடியில ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரு மேம்? அவன் தான் வந்து நாடு. அது வாட் இஸ் திஸ் NAD அப்படின்னா நிகோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட். ஓகே, நிகோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும். இதே ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் வந்து ஒரு கேட்டலிஸ்டா இருக்கும். ஓகே, வெரி குட். சோ இதுதான் நம்ம பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ல நமக்கு நடக்குது. சோ இப்போ இந்த ரியாக்ஷனை பார்க்கலாம். நாடு யாருப்பா? let me know quickly. What is this NAD? நிகோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் வந்து என்னது? It is a oxidizing agent. What is this ADH? ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் வந்து என்னது? இது வந்து நம்மளோட கேட்டலிஸ்ட் என்சைம். ஓகே, என்சைம் வந்து என்னது? என்சைம்ஸ் ஆர் பயோகேட்டலிஸ்ட். கரெக்டா? சோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்கஹால் CH2OH ஆல்டிஹைடா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இங்க கவனிச்சீங்க அப்படின்னா CH2OH வந்து எனக்கு ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் ஆகிரும். ஓகே, சோ இந்த NAD+ வந்து எனக்கு வெளில போயிடும். சோ இப்போ இதுல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஏன் சரக்கு அடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க இல்லையா, ஆல்கஹால் சாப்பிடுறாங்க, கன்சியூம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிற ஒரு ஆர்கன் வந்து எது? ஆல்கஹால்லாம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிற ஒரு ஆர்கன் வந்து எது? லிவர் தான் இல்லையா? லிவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து பாதிக்கும் இல்லையா? ஏன் பாதிக்குதுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆல்கஹால் சாப்பிட்டா லிவர் ஏன் பாதிக்குது? ஏன்னா ஆல்கஹால் ஒரு விஷம், அது வந்து ஒரு பாய்சன். ஓகே, ஆல்கஹால் மட்டுமே இல்லை, நம்ம அடிக்டிவா இருக்கக்கூடிய எந்த ஒரு போதை பொருளா கூட வந்து இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம பாடிக்கு வந்து ஒரு நச்சு, ஒரு விஷம். அந்த விஷத்தை நீக்கிறதுக்காக, அதை கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம பாடி வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து உழைக்குது. அதை தூக்கி ஆல்டிஹைடா மாத்துறது, அப்படி மாத்துறது, இப்படி மாத்துறதுன்னு. சோ அதை கன்சியூம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ என்ன ஆயிடுது? லிவர் ஃபெயிலியர் வந்து ஆகுது. சரியா? அப்போ கெமிஸ்ட்ரி படிச்ச நம்ம, பயாலஜி படிச்ச நம்ம, ஃபியூச்சர் டாக்டர்ஸா போற நம்ம இந்த விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப அவேரா இருக்கணும் இல்லையா? வெரி குட். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெட்டாலிட்டிக் டீஹைட்ரோஜினேஷன். ஓகே, டீஹைட்ரேஷன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். டீஹைட்ரேஷன் அப்படின்னா வந்து வாட்டரை ரிமூவ் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் வந்து டீஹைட்ரேஷன். ஓகே, டீஹைட்ரோஜினேஷன் அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் டீஹைட்ரோஜினேஷன். ஓகே, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம்னா டீஹைட்ரோஜினேஷன். டீஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டரே ரிமூவ் பண்றோம். இப்போ பிரைமரி இல்லைன்னா செகண்டரி ஆல்கஹாலை எடுத்து ஒரு மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம். ஓகே, இங்க காப்பர் மெட்டல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்டா வந்து இருக்கு. ஓகேவா? சோ 573 கெல்வின்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ எனக்கு ஆல்டிஹைட் அப்படி இல்லைன்னா கீட்டோன்ஸ் கிடைக்குது. ஐ எம் கெட்டிங் ஆல்டிஹைட்ஸ் ஆர் ஐ எம் கெட்டிங் கீட்டோன்ஸ். ஓகே, சோ இங்க நீங்க பார்க்கலாம் CH2OH. What is this? Is this a primary alcohol or secondary alcohol? CH2OH வந்து என்னதுடா? CH2OH வந்து என்னது? It is a secondary alcohol. CH2OH வந்து என்னதுடா? It is a
secondary alcohol. So secondary alcohol நான் என்ன பண்றேன்? Copper in presence of 573 Kelvinல நான் heat பண்றேன். So heat பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்? அது aldehyde மாறிடும். CHO. Okay? aldehyde எனக்கு அது மாறிடும். CH2OH is primary. Sorry, primary தானே சொன்னேன். ஆமா. primary aldehyde மாறிடும். CHOH என்னது? CHOH என்னதுடா? CHOH is secondary. Okay? When I use the same catalyst, நான் 573 Kelvinல நான் வந்து ஹீட் பண்றப்போ எனக்கு அது என்னவா மாறிடும்? கீட்டோனா மாறிடும். So CH3 C double bond O CH3. ஓகேவா? அது எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா கீட்டோனா அது வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிரும். ஓகே, so let's see tertiary alcohols இப்ப பார்க்கலாம். You can see tertiary alcohols, right? tertiary alcohols இதே catalytic dehydrogenation நீங்க பண்ணீங்க அப்படின்னா alkenes கிடைக்குமா? ஓகே, எப்படி மேம் alkenes கிடைக்கும் அப்படின்னா இங்க பாரு, ஆல்கஹாலும் ஒரே ஒரு பீட்டா ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளில போயிடும் தம்பிங்களா. வாட்டரா வெளியே போயிடும். இப்படி வாட்டரா வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? தோ இவன் பாரு, இவன் தானே ஹைட்ரஜனை கொடுத்துருக்கான். அப்ப இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த கார்பனுக்கும் நடுவில் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகும். சோ கவனிங்க, இந்த கார்பன்ல இங்க ஒரு மித்தைல் குரூப், இங்க ஒரு மித்தைல் குரூப் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆகும்? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ டபுள் பாண்டட் CH2. ஓகேவா? கிளியரா? ஆல்கீன்ஸ் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது with the elimination of water. Very good. Next, very important ஆன ரியாக்ஷன். ஆல்கஹால்ஸ்ல இது வந்து நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து படிப்போம். இதே எஸ்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல படிப்போம். ஓகேவா? So what is esterification? Ester prepare பண்ணக்கூடிய ஒரு process தான் esterification. Easy. So கவனிச்சீங்க அப்படின்னா ஆல்கஹால ஆசிட் கூட ரியாக்ட் பண்றோம். ஆல்கஹால்ஸ ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. ஆல்கஹால்ஸ ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ எஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. So here we have this ROH, alcohol. Okay? So இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்கஹால்ல இருக்கிற OH ஆசிட்ல இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிட்டு RCOOR அவ்வளவுதான். ஈஸி. சோ இப்போ இங்க பாருங்க, எத்தனால் இருக்கு, எத்தனாயிக் ஆசிட் இருக்கு. OHO HO சேர்ந்து நமக்கு வந்து என்னவா வெளில போயிடும்? OHO HO சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கும் நமக்கு? CH3 CH2, இங்க என்ன இருக்கு? COO CH3 COO CH3 RCOOR. ஓகே, இதைல் எத்தனோயேட் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகால். ஓகே, சோ ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகால்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஈத்தேன் 1,2 diol which is also called as glycol. ஓகே, PI3 கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் பண்றோம். என்ன ஆகும்? இந்த லூகாஸ் டெஸ்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் OHக்கு பதிலா அயோடின் போய் ரீப்ளேஸ் ஆகும். திஸ் ரியாக்ஷன் இஸ் லிட்டில் பிட் இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு ரியாக்ஷன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா CH2 இந்த OHக்கு பதிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க அயோடின் போய் ரீப்ளேஸ் பண்ணும். அடுத்த ஸ்டெப்ல தான் ட்விஸ்டே இருக்கு. இந்த ரெண்டு அயோடினோ பருப்பு மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே போயிடும். ரெண்டு அயோடினோ வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீதி என்னதான் இருக்கும் நமக்கு? இங்க மீதி வந்து CH2 டபுள் பாண்ட் CH2. சரியா? ஈத்தீன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். சரியா? ஈஸி. அடுத்து வந்து பாருங்க நைட்ரேஷன். நைட்ரேஷன்னா என்ன தெரியுமா? NO2 குரூப்பை போயிட்டு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பேர் தான் nitration. Okay, so what is nitration? டா NO2 குரூப்பை போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பேர் தான் nitration. Okay, so glycol வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து it is a diol, right? glycol is a diol. Okay, ரெண்டு OH குரூப் வந்து நமக்கு இருக்கு. So what nitration பண்றதுக்கு we need nitrating agents, right? அந்த nitrating agents தான் வந்து என்னது அப்படின்னா
nitric acid and sulfuric acid, concentrated nitric acid and concentrated sulfuric acid. So என்ன தெரியுமா ஆகுதுங்க, இங்க இருக்கிற ரெண்டு OH குரூப்புமே ரெண்டு NO2 போய் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, ஏன்னா இந்த HNO3 நான் எப்படி தெரியுமா எழுதிக்கலாம், HONO2 ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? HNO3 நான் எப்படி எழுதிக்கலாம், HONO2 ன்னு எழுதிக்கலாம். HONO2 ன்னு எழுதிக்கலாம். ஸோ என்ன தெரியுமா ஆகுது, இந்த OHும் Hும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். OHும் Hும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். அப்ப NO2 போய் ரீப்ளேஸ் ஆகும். NO2 போய் ரீப்ளேஸ் பண்ணும். சரியா? ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா CH2O NO2. ஓகே, CH2O NO2. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு CH2O NO2. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய நைட்ரேஷன் ரியாக்ஷன். வாட் இஸ் HONO2 அப்படின்னு கேட்டீங்கன்னா HNO3 தான் நான் அப்படி எழுதுறேன். ஓகே, லிசன், HNO2 தான் நான் வந்து எப்படி எழுதுறேன் அப்படின்னா HNO3 தான் நான் எப்படி எழுதுறேன், HONO2 ன்னு எழுதுறேன். சரியா? ஏன்னா இந்த OH Hும் வாட்டரா வெளில போறதுக்கு வரையறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? புரிஞ்சுதா? வெரி குட். நம்ம அடுத்து போலாமா? டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளைகால். இப்ப கிளைகால்ல நமக்கு டீஹைட்ரேஷன் எப்படி நடக்கும், கிளைகால்ல டீஹைட்ரேஷன் எப்படி நடக்கும்? சோ இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜன், ரைட், கிளைகால்ல இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து நமக்கு வந்து வாட்டரா வெளியே போகும். ஓகே, கிளைகால்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா it will go out as water. It will go out as water. Okay, அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CH2O CH2O. புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா, ஆக்சிரேன். ஓகே, இந்த ஹைட்ரஜன் OH சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுச்சுன்னா நமக்கு 1,2 ஈபாக்சி ஈத்தேன் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ஆக்சிரேன். ஓகே, சோ இதுதான் வந்து என்னது, டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளைகால். கிளைகால் நம்ம எப்படி டீஹைட்ரேட் ஆகுது, இது நம்ம வெறும் 773 கெல்வின்ல மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். ஐ எம் ஜஸ்ட் ஹீட்டிங் இட் இன் 773 கெல்வின். ஓகே, இதுவே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா dilute sulfuric acid in presence of anhydrous zinc chloride. இது பார்த்துட்டு இது வந்து லூகாஸ் reagent இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. லூகாஸ் reagent is concentrated sulfuric acid in presence of anhydrous zinc chloride. இது வந்து dilute sulfuric acid. This is actually very important. நான் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன், but this is very very important. ஓகே, இங்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த OHும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். ஓகே, கவனிங்க, இந்த OHும் இந்த ஹைட்ரஜனும் நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். அப்படி வாட்டரா அது வெளியே போயிடுச்சு அப்படின்னா CH2, ஓகே, சிங்கிள் பாண்ட் CHOH. சின்ஸ் அந்த ஹைட்ரஜன் போனதுனால இந்த இடத்துல எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்பதான் டாட்டோமரைசேஷன். டாட்டோமரிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ஐசோமெரிசம். இன்டர்சேஞ்ச் ஆகும், ரெடிலி இன்டர் கன்வெர்டபிள் ஸ்ட்ரக்சர். பெருசா ஒன்றும் மாற்றங்கள் இருக்காது. அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டர் கன்வெர்ட் மட்டும் ஆயிக்கும். அதாவது இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்ன தெரியுமா ஆகும், அங்க போயிடும். இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு அங்கிட்டு போயிடும். அங்க போயிடுச்சு அப்படின்னா CH2 வந்து எனக்கு CH3 ஆயிடும். ஓகே, CH3 CHO. ஓகே, CH3 CHO. So I will be getting ethanol as the product. அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனால் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா, சாரி எத்தனல், ஆல்டிஹைட்ல எத்தனல் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? ஓகே, சோ நம்ம வந்து டைல்யூட் சல்பூரிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் குளோரைடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்டிஹைட் கிடைக்குது. ஓகே, இதே நம்ம 773 கெல்வின்ல வெறும் ஹீட் மட்டும் பண்ணோம் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்சிரேன் கிடைக்கும். ஓகே, இதே மேம் 2 molecules of glycol எடுத்துக்கோங்க. இது என்னடா கிளைகால் தான் தூங்கிட்டு இருக்கு, இப்படி எழுதியிருக்கேன். 2 molecules of glycol எடுத்து, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். நான் சொன்னேன்ல கிளைகால் அண்ட் கிளிசரால் உடைய எல்லா ரியாக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ இது வந்து என்னது 2 molecules of glycol. ஸோ இது வந்து நம்ம வந்து 2 molecules of glycol எடுத்துக்கிறப்போ
இந்த H-ம் OH-ம் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சைடு இந்த H-ம் OH-ம் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா டைஆக்சிரைன் ப்ராடக்டா கிடைக்கும். 2 வாட்டர் நமக்கு இங்க வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறப்போ இங்க பாருங்க, அந்த சைடு ஒரு ஆக்சிஜன், இந்த சைடு ஒரு ஆக்சிஜன். ஓகே, CH2 bond CH2, CH2 bond CH2. ஓகேவா? சோ இதுதான் வந்து என்னது, this is 1,4 dioxyrane. Okay, this is 1,4 dioxyrane. Okay, so இப்ப அடுத்த this particular reaction is very very easy, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்னென்ன பேரு அப்படிங்கறத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சோ கவனிச்சீங்க அப்படின்னா இது வந்து கிளைகால். கிளைகாலை ஆக்சிடைஸ் பண்றேன். CH2OH வந்து என்னது, இட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். ஓகே, அது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். சோ பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்றப்போ இந்த ஒரு பிரைமரி ஆல்கஹால் மட்டும் ஆல்டிஹைடா மாறிடுச்சு, இந்த ஒரு ஆல்டிஹைட் மட்டும் ஆசிடா மாறிடுச்சு. இப்போ இந்த ரெண்டாவது பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறிடுச்சு, இந்த ரெண்டாவது ஆல்டிஹைட் ஆசிடா மாறிடுச்சு. ஓகே, இப்போ இதுல வேற என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறுதா, இப்போ இந்த இன்னொரு பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறிடுச்சா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இதுல ஒருத்தங்க ஆசிடா மாறிட்டாங்களா, இன்னொருத்தவங்களும் ஆசிடா மாறிட்டாங்க. சரியா? சோ ரொம்ப ஈஸி, கவனிங்க. பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறுது, ஆல்டிஹைட் ஆசிடா மாறுது. இப்போ ரெண்டாவது பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறுது, ஆல்டிஹைட் ஆசிடா மாறுது. அப்படிதான் கிளைகால்ல இருந்து கிளைகாலிக் ஆல்டிஹைட், கிளைகாலிக் ஆசிட், க்ளைஆக்சாலிக் ஆசிட் அண்ட் ஆக்சாலிக் ஆசிட் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே கிளைகாலுடைய ஆக்சிடேஷன்ல பர் அயோடிக் ஆசிட் கூட எப்படி நமக்கு ரியாக்ட் ஆகும். திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ very very important ஆன ஒரு reaction. Okay, this reaction is also very very important. Okay, நல்லா கவனிங்க. நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா we have CH2OH, CH2OH. என்ன இருக்கு நமக்கு இங்க, எத்தனால் வந்து இருக்கு. கரெக்டா? சோ இந்த எத்தனால நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ண போறேன் using per iodic acid. HiO4 தான் அந்த per iodic acid. சோ இங்க வந்து நமக்கு கிளைகால் இருக்கு, அது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா HiO4. ஓகே, HiO4 கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது, which is per iodic acid. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படிங்கறத பாருங்க. சோ CH2, ஓகே, சோ CH2O, CH2O, சரியா? சோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா it is reacting with iodine. Okay, it is reacting with iodine. I double bond O, double bond O, OH. இதெல்லாம் அவ்வளவுலாம் நீங்க கஷ்டப்படாதீங்க, ஏன்னா நமக்கு வந்து என்ன வேணாம், இந்த இன்டர்மீடியேட்ல வேண்டாம், புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சா போதும். கவனிங்க, இப்போ என்ன தெரியுமா ஆகுது, ஏன்னா பரையோடிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் அப்படி, நம்ம பி பிளாக்ல எல்லாம் படிச்சிருப்போம், பரையோடிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் அப்படி. சோ இங்க என்ன தெரியுமா ஆகுது, அந்த குரூப் பருத்தி மூட்டை என்ன ஆகுது இங்க, ஆக்சுவலி வந்து நமக்கு அந்த HiO4ல அது போயிட்டு ஆட் ஆகுது இல்ல, அது அப்படியே நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா வெளியே போயிடும். ஓகே, அது அப்படியே நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா வெளியே போயிடும். ஓகே, ஆல்ரெடி இந்த 2 ஹைட்ரஜன் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 2 ஹைட்ரஜனுமே வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே போயிடுச்சு. ஓகே, இந்த 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் இங்க இந்த HiO3 வந்து நமக்கு ஆட் ஆகுது. கரெக்டா? ஏன்னா இந்த 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து, இந்த 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியே போகுது. சரியா? வாட்டரா வெளியே போகுது. சோ அப்ப மீதி என்ன இருக்கும், மீதி என்ன இருக்கும், அதை நான் அப்படியே வந்து இங்க எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணது அப்படியே திருப்பியும் வந்து வெளில போயிடும், ஆட் பண்ண திருப்பி வெளில போயிடும். அப்ப என்ன இருக்கீங்க, CH2O. CH2O நான் எப்படி எழுதலாம், HCHO அப்படின்னு எழுதலாம், HCHO அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். சரியா? So this is HCHO which is called as formaldehyde. Okay, HCHO which is called as formaldehyde. Okay வா? Very good. So next வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா reactions of
glycerol. Okay, reactions of glycerol. So இந்த glycerolல நம்ம first பார்க்க போறது வந்து nitration reaction. So இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னது எல்லாமே glycol உடைய reactions வந்து நம்ம complete பண்ணிட்டோம். Okay, next we are going to see the glycerol உடைய reactionல nitration பார்க்க போறோம். nitration பண்ணனும் அப்படினா நமக்கு வந்து என்ன வேணும்? We need a nitrating mixture. அந்த nitrating mixture தான் concentrated sulfuric acid concentrated nitric acid HNO3 H2SO4 HNO3 தான் வந்து என்னது அப்படினா இந்த nitric acid. Okay, so இப்போ என்ன தெரியுமா ஆகுது நமக்கு இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் OH சேர்ந்து வாட்டரா வெளிய போயிடுது. நான் சொன்னேன்ல HNO3 தான் நான் HONO2 ன்னு எழுதுறேன். ஏன் இந்த மாதிரி நமக்கு மார்க் பண்ண ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். இது அப்படியே வெளில போயிடுச்சு அப்படினா மீதி என்ன தம்பி இருக்கும்? இங்க என்ன இருக்கு? CH2O, இங்க NO2, அடுத்து CHONO2, அடுத்து CH2ONO2, CH2ONO2, 1,2,3 trinhydroxypropane. ஓகே, என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? 1,2,3 trinhydroxypropane with the elimination of 3 molecules of water வந்து நமக்கு வெளியே போயிடுது. ஓகேவா? சோ இதான் nitration of glycerol. ஓகே, அடுத்து நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னா dehydration of glycerol. glycerol நம்ம எப்படி dehydration பண்ண போறோம்? So this reaction is very important. Okay, so நல்லா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த OH-உம் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு வாட்டரா வெளிய போய்டும். OH ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு வாட்டரா வெளிய போய்டும். இங்க இருக்கிற இந்த ஆக்ஸிஜனும் H2-உம் சேர்ந்து இன்னொரு ஒரு வாட்டரா வெளிய போய்டும். ஓகே, அப்படி போயிடுச்சு அப்படினா நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? CH2, இங்க CH, இங்க CHO ஆல்டிஹைட் CHO. இப்போ இந்த இடத்துல நமக்கு டபுள் பாண்ட் போட்டோம்னா கார்பனை சுத்தி மாத்தி அந்த இடத்துல போடக்கூடாது, இந்த இடத்துல டபுள் பாண்ட் போட்டா எனக்கு கார்பனை சுத்தி 4 பாண்ட் கரெக்டா இருக்கு. இதுதான் ஆக்ரோலின். ஓகே, ப்ரோப் டு ஈனல். ஆக்ரோலின் உடைய பிரிபரேஷன் கேட்டாலும் நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, so dehydration of glycerol we are taking glycerol CH2OH CHOH CH2OH. glycerol எடுத்து நம்ம concentrated sulfuric acid இல்லனா concentrated KHSO4 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்குது? தோ acrolein வந்து எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. வாட்டர் ரிமூவ் ஆயிடுது. 2 molecules of water வந்து நமக்கு என்ன ஆகுது? ரிமூவ் ஆகுது. டீஹைட்ரேஷன் பண்றதுக்காக தான் I am using dehydrating agents like sulfuric acid and sulfuric acid or KHSO4. ஓகே, இப்போ கிளைகாலோட டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி கிளிசரால்ல நம்ம வரிசையா ஆக்சிடேஷன் ப்ராசஸ் பார்க்க போறோம். ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இப்போ கிளிசரால்ல எத்தனை பிரைமரி ஆல்கஹால் இருக்கு கவனிங்க. எத்தனை பிரைமரி ஆல்கஹால் இருக்கு? சோ CH2OH ஒரு பிரைமரி ஆல்கஹால். ஓகே, இங்க தப்பா இருக்கு. நம்ம அந்த தப்ப வந்து என்னன்னா தப்புன்னே தெரியாத அளவுக்கு சரியா மறைக்க போறோம். வாங்க, சோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. இதுவும் பிரைமரி ஆல்கஹால் தான், இதுவும் என்னது? பிரைமரி ஆல்கஹால் தான். சரியா? CH2OH CH2OH. ஓகே, ரெண்டுமே வந்து என்னது? பிரைமரி ஆல்கஹால் தான். இங்க இருக்கிற இந்த CHOH மட்டும் தான் வந்து என்னது அப்படின்னா secondary alcohol. Okay, are you all clear? Very good. So என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பிரைமரி ஆல்கஹால் ஒண்ணு மட்டும் ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் ஆகுது. அந்த ஆல்டிஹைடு மட்டும் ஆசிடா மாறுது. ஓகே, இப்போ இந்த ரெண்டாவது பிரைமரி ஆல்கஹால் மட்டும் ஆசிடா மாறிடுது. இதுக்கு பேர் தான் டார்டாரிக் ஆசிட். ஓகே, சோ கிளிசரால்ல ஒரு பிரைமரி ஆல்கஹால் மட்டும் ஆல்டிஹைடா மாறிச்சுன்னா கிளிசரால்டிஹைட், அது ஆசிடா மாறிடுச்சுன்னா கிளிசரிக் ஆசிட், அது ஆசிடா மாறிடுச்சுன்னா கிளிசரிக் ஆசிட். இப்போ லாஸ்ட் அந்த பிரைமரி ஆல்கஹால் எனக்கு ஆசிடா மாறிடுச்சுன்னா அது டார்டாரிக் ஆசிட். ஓகே, இப்போ அந்த டார்டாரிக் ஆசிட்ல நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற செகண்டரி ஆல்கஹால் இருக்குல்ல CHOH, அந்த செகண்டரி ஆல்கஹால் மட்டும் நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா கீட்டோனா
ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ அது மெசோஆக்சாலிக் ஆசிட். ஓகே, இப்ப அடுத்த ஸ்டெப்ல தோ இவன் காணாவே போயிட்டான், இவனை தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டீங்கன்னா 2 ஆல்கஹால் மட்டும் தான் இருக்கும், அதான் ஆக்சாலிக் ஆசிட். ஓகே, இப்போ வாங்க, இதுல பிரைமரி ஆல்கஹாலே ஆக்சிடைஸ் ஆகலப்பா. ஓகே, எடுத்தோன்னே இந்த செகண்டரி ஆல்கஹால் தான் ஆக்சிடைஸ் ஆகுது. செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா கீட்டோன். தோப்பர் இப்ப கீட்டோனுக்கு அடுத்து வந்து என்ன ஆகும்? இவங்க 2 பேருமே ஆக்சிடைஸ் ஆயிட்டாங்க. தோப்பர் 2 பேருமே ஆக்சிடைஸ் ஆயிட்டாங்க, அது மெசோஆக்சாலிக் ஆசிட். அடுத்த ஸ்டெப்ல தோ டிஷ்யூம் கீட்டோனை தூக்கி போட்டுருங்க, ஆக்சாலிக் ஆசிட். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, சோ இதுல எது கொடுத்தாலுமே ஆக்சிடைஸ் பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாமே சிங்கிள் ஸ்டெப்பா புரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, சோ இதான் ஆக்சிடேஷன் ஆஃப் glycerol. So yes, finally வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸை முடிச்சிட்டோம். We came to the uses of alcohols. Okay, so மெத்தனால் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம்? மெத்தனால்லாம் குடிப்பாங்களாடா? இல்ல, அப்படி குடிச்சுதான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இதுலலாம் வந்திருக்கும். ஏன்னா மெத்தனாலுக்கும் எத்தனாலுக்கும் பாயிலிங் பாயிண்ட் வெரி ஃபியூ டிஃபரன்ஸ் தான். நான் வீட்டிலேயே சாராயம் காய்ச்சறேன் அப்படின்னு யாராச்சும் கள்ள சாராயம் காய்ச்சறப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் கெமிஸ்ட்ரி தெரியாம காய்ச்சறப்போ என்ன ஆயிடுது? சின்ன ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ்னால எத்தனாலுக்கு பதிலா மெத்தனால் வந்துடும். மெத்தனால் லைட்டா நமக்குள்ள போனாலே கண்ணு தெரியாம போயிடும். இன்னும் லைட்டா உள்ள மெத்தனால் தெரியாம நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா உயிரே டெத் ஆயிடும். ஆனால் தான் கும்பலா நிறைய பேர் இறந்து போறதெல்லாம் நம்ம வந்து நியூஸ்ல பாக்குறோம். ஓகே, சோ மெத்தனால் எதுலலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பெயிண்ட்ல சால்வெண்டா யூஸ் பண்ணுவோம், பெயிண்ட கலக்க யூஸ் பண்ணுவோம், வார்னிஷ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஷெல்லாக் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? அந்த மரம் எல்லாம் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஷைனிங் மாதிரி ஒன்று ஆட் பண்ணுவோம்ல, அதான் வந்து ஷெல்லாக். ஓகே, கம்ஸ்ல ஓகே சிமெண்ட் எல்லாம் நம்ம வந்து ஷைனிங்காக நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஆமா, கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் மாதிரி. இப்போ எத்தனால் தான் வந்து எல்லாரும் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க, which is toxin, which is poison for our body அப்படின்னு படிச்சோம்ல. அதுவும் வந்து பெயிண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்றோம், வார்னிஷ் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்றோம், ஈத்தர், குளோரோஃபார்ம், அதான் இதுல எல்லாம் குழந்தைங்கள பொண்ணுங்க எல்லாம் கடத்துவாங்களே மூக்குல வந்து கர்ச்சீஃப் வச்சு, அந்த மயக்க மருந்து குளோரோஃபார்ம், அயோடோஃபார்ம், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுவோம். பவுடர் ஆல்கஹால்ல வந்து ஏரோப்ளேன்ல வந்து பவர் ஆல்கஹால் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். பவுடர் இல்ல, பவர் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். ஏரோப்ளேனுக்கு பெட்ரோல் மாதிரி ஏரோப்ளேன் ஃபியூலா வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ண, ஓகே, நீங்க லேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து கிளிசரால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி ஃப்ரீஸ் இன் மொபைல் ரேடியேட்டர்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ட்ரைநைட்ரோகிளிசரின், நைட்ரேஷன்ல ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம்ல, NO2 ட்ரைநைட்ரோகிளிசரினும் டைநைட்ரேட்டும் சேர்ந்தா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், ஒரு வெடி மருந்தா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த கிளிசரால வந்து நம்ம ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாம், காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து டிரான்ஸ்பேரண்ட் சோப்ஸ், இந்த பியர் சோப் அதெல்லாம் வரும்ல மெடிமிக்ஸ், அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. வாட்ச், கிளாக்கு, அதெல்லாம் வந்து அந்த முள்ளு, பெரிய முள்ளு குட்டி முள்ளு வந்து மூவ் ஆகுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனா கிளே கூட சேர்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவா வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? வெரி குட். ஸோ நவ் நம்ம வந்து என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் முடிச்சிட்டோம். கொஞ்சம் ரியாக்டிவிட்டி சீரீஸ் மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, நவ் கமிங் டு ஆசிடிட்டி. ஆசிடிட்டி அப்படின்னா வந்து என்னது? ஒரு ஆசிட் அப்படின்னா வந்து என்னது? டெண்டன்சி டு கிவ் ஹைட்ரஜன் அயான்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as acid, right? Yeah, so tendency to donate hydrogens தான் we call it as acid. ஸோ எனக்கு வந்து ஹைட்ரஜன் தரக்கூடிய டெண்டன்சி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜன் தரக்கூடிய டெண்டன்சி வந்து எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அப்போ அது வந்து நமக்கு மோர் அசிடிக்கா இருக்கும். அப்போ அது வந்து நமக்கு மோர் அசிடிக்கா வந்து இருக்கும். ஓகே, ஸோ நீங்க வந்து பார்க்கலாம் Ka, dissociation constant of acid. Okay, so dissociation constant of acid வந்து நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா acidity வந்து நமக்கு அதிகமா இருக்கும். சரியா? So Ka of alcohol வந்து நமக்கு 10 to the power minus 16 இருந்து 10 to the power minus 18 வரைக்கும் இருக்கும். இதே Ka dissociation constant of water வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1.8 into 10 to the power minus 16 வந்து இருக்கு. சரி, ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டருடைய அசிடிட்டி வந்து அதிகமா இருக்கும் when you compare with alcohol. சரியா? வாட்டருடைய அசிடிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும் when you compare with
alcohol, which means water வந்து என்ன பண்ணும் ஈஸியா வந்து ஹைட்ரஜனை வந்து கொடுத்துரும் when you compare with alcohol. Okay, yeah. So இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெட்டல்ஸ் கூட நம்ம வந்து ஆல்கஹால்ஸை ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து வெளியே தருது. ஆமாங்க, அப்ப அது வந்து ஆசிட் தானே. ஆனா பேஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனால், பேஸ் கூட எத்தனால் ரியாக்டே பண்ணல. ஓகே, பேஸ் லைக் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நம்மளுடைய எத்தனால் வந்து என்ன பண்ணல, ரியாக்டே ஆகல. அடுத்துதான் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் உடைய அசிடிட்டியை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கம்பேர் பண்றோம். ஓகே, சோ கம்பேர் பண்றப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரைமரி வந்து நமக்கு மோர் அசிடிக்கா இருக்கு when you compare with secondary and tertiary. So primary வந்து நமக்கு மோர் அசிடிக்கா இருக்கு when you compare with secondary and tertiary. Okay, so இப்போ இந்த acidity எப்ப increase ஆகும் எப்ப decrease ஆகும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். So when it has a electron withdrawing group, electron withdrawing group அப்படின்னா வந்து என்னது -I group. Okay, so electron withdrawing group இருக்கு, -I group வந்து எனக்கு இருக்கு அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும், நமக்கு acidity வந்து நமக்கு increase ஆகும். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா acidity வந்து நமக்கு increase ஆகும். சரியா? இதே நமக்கு வந்து +I group, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கு அப்படின்னா அப்போ அசிடிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஏன் தெரியுமா? நீ இப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் லைக் குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின் இது எல்லாமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் இல்லையா? சோ இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் குளோரின் வந்து நமக்கு இங்க இருக்கு அப்படிங்கிறப்போ இது வந்து எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும், அது சைடு எலக்ட்ரானை பிடிச்சி பயங்கரமா வந்து இழுக்கும். அப்போ அந்த ஹைட்ரஜனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கரெக்டா? இதே எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எலக்ட்ரானை கொடுக்குற குரூப். எக்ஸாம்பிள் அல்கைல் குரூப், CH3 குரூப். அல்கைல் குரூப் வந்து எலக்ட்ரான் கொடுக்கிற ஒரு குரூப், அது இருக்கு அப்படிங்கிறப்போ நம்மளால ஹைட்ரஜனை அவ்வளோ ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, ஹைட்ரஜனை அவ்வளோ ஈஸியாலாம் ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேவா? சூப்பர். அடுத்ததா ஆல்கஹால்ஸ் as Bronsted base. ஓகே, சோ லிவஸ் ஆசிட் அண்ட் பேஸ் படிச்சிருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அர்ஹீனியஸ் ஆசிட் அண்ட் பேஸ் படிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு பிரான்ஸ்டட் அண்ட் லாரி வந்து நமக்கு புரோட்டான் தியரி வந்து கொடுத்தாங்க. அதுபடி புரோட்டானை அக்செப்ட் பண்ணா அது வந்து ஆசிட். ஓகே, சோ புரோட்டானை அக்செப்ட் பண்ணுதா நம்ம ஆல்கஹால் அப்படின்னு பாக்குறோம். ஆமாங்க, அக்செப்ட் பண்ணுது, அதனால அது வந்து ஆசிட் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ நம்ம ஃபீனால் கூட கம்பேர் பண்றோம். இப்போ நீ சொல்லு, நம்ம வந்து வாட்டர் கூட கம்பேர் பண்ணோம்ல, வாட்டர் அசிடிக்கா ஆல்கஹால் அசிடிக்கா? சொல்லுங்க, வாட்டர் அசிடிக்கா ஆல்கஹால் அசிடிக்கா? ஆல்கஹால் தான் நமக்கு மோர் அசிடிக்கா வாட்டரா? அப்கோர்ஸ் வாட்டர் தான் வந்து மோர் அசிடிக். இப்போ ஆல்கஹாலும் ஃபீனாலும் கம்பேர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் எத்தனால், மெத்தனால், புரோபனால், பியூட்டனால், பென்டனால் இதெல்லாம் நம்ம வந்து ஃபீனால் கூட கம்பேர் பண்றோம். அப்படி கம்பேர் பண்றப்போ ஃபீனால் தான் வந்து நமக்கு மோர் அசிடிக்கா இருக்கும். ஃபீனால் தான் வந்து நமக்கு மோர் அசிடிக்கா வந்து இருக்கும். சரியா? when you compare with alcohol. ஓகே, சரி. ஆனா ஆல்கஹால் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணாது, ஆனா ஃபீனால் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஆனா ஃபீனால் வந்து என்ன பண்ணும், பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ஓகே, சோ வித் பேஸ் நம்மளுடைய ஃபீனால் வந்து என்ன பண்ணும், வித் பேஸ் கூட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணி ப்ராடக்ட் தரும். நல்லா கவனிங்க, C6H5 என்ன தெரியுமாவும், இந்த OHும் இந்த Hும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். வாட்டரா வெளியே போயிடுச்சு அப்படின்னா இந்த C6H5ONA, C6H5ONA சோடியம் பீனாக்சைடு வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும், பிளஸ் வாட்டர் நமக்கு வெளியே போயிடும். சரியா? சோ இப்ப இதுவே வந்து நமக்கு அக்வஸ் சொல்யூஷன் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, இதுவே வந்து நமக்கு அக்வஸ் சொல்யூஷன் கூட வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறப்போ இங்க இருக்கக்கூடிய HOH அண்ட் தென் அந்த ஹைட்ரஜன் இது மூணுமே சேர்ந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும், H3O+ வெளில போயிடும். ஓகே, H3O+ நமக்கு ஹைட்ரோனியம் அயானா வெளில போயிடும். என்னது அது, ஹைட்ரஜன் ஈஸியா கொடுத்துருமே, இவன் ஹைட்ரஜன் அவ்வளவு ஈஸியா வந்து கொடுத்துட மாட்டான். ஓகே, ஆனா இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அக்வா சொல்யூஷன்ல ஈஸியா அந்த ஹைட்ரஜனையும் கொடுத்துட்டு C6H5O- இருப்பான். ஓகே, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகே, அடுத்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர், அலிபாட்டிக் ஆல்கஹால், அதான் எத்தனால், மெத்தனால், புரோபனால் அதெல்லாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீனால். இது மூணுத்தையும் கம்பேர் பண்றப்போ, ஓகே, இது மூணுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்றப்போ எதுடைய அசிடிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும். ஓகே, சோ
phenol acidity தான் நமக்கு அதிகமா இருக்கும் when you compare with water and aliphatic alcohol. Okay, so phenol வந்து நமக்கு அதிகமா இருக்கும். Phenol is more acidic than water than aliphatic alcohols. Okay வா, clear-ஆ? Phenols வந்து நமக்கு more acidic when you compare with water and lastல தான் நமக்கு aliphatic alcohols வந்து வரும். இங்கேயும் அப்படிதான். நம்ம வந்து இதுல பார்த்தோம்ல, aliphatic alcoholsல பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் aromatic alcohols, அதாவது phenolsலயுமே electron withdrawing group இருக்கு, chloro group மாதிரி ஒரு electron withdrawing group இருக்குன்னா acidity increase ஆகும். electron donating group இருக்கு, methyl groupலாம் இருக்கு அப்படின்னா acidity வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்மளுடைய Ka, which is the dissociation constant of acid இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய acidityக்கு directly proportional. ஓகே, அப்படி பாக்குறப்போ நம்ம pKa இதெல்லாம் எங்க படிச்சிருப்போம்? அயானிக் ஈக்லிபிரியம்ல, சாரி, நம்மளுடைய அது என்னது 8th சாப்டர், அதாவது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அதெல்லாம் படிப்போமே. 8th சாப்டர் தானே? ஆமா, 8th சாப்டர்ல நம்ம வந்து படிச்சிருப்போம் 12th, ரைட்? சோ pKa which is equal to minus log Ka. ஓகே, எஸ், அயானிக் ஈக்லிபிரியம் தான், மைனஸ் log Ka. அப்போ pKaவும் Kaவுமே வந்து நமக்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். Ka இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, Ka டிக்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஆனா pKa இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அசிடிட்டி நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, so when pKa increases, acidity நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். when pKa increases, acidity நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, so arrange the following in increasing order of acidity. arrange the following in increasing order of acidity. so orthonitrophenol, paranitrophenol, metanitrophenolக்கு pKa வேல்யூ கொடுத்துட்டோம். ஓகே, நீ சொல்லுடா, pKa வேல்யூ இருக்கு, pKaவும் அசிடிட்டியும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப pKa யாருக்கு கம்மியா இருக்கோ அவனுக்கு தான் அசிடிட்டி அதிகமா இருக்கும், பாராக்கு தான் அசிடிட்டி அப்ப அதிகமா இருக்கும், அடுத்து ஆர்த்தோ இருக்கும், அடுத்துதான் மெட்டா. சரியா? அப்படியே ஆப்போசிட் ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு क्वेश्चंस வந்து வரும். இப்போ இந்த क्वेश्चन பாரு, நான் ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் காட்டி இருக்க கூடாது, நான் மறைச்சுக்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு இங்க? வாட் ஹேவ் தே given? pKa வேல்யூ வந்து நமக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, so they have given the value of pKa. சரியா? so pKa வேல்யூ வந்து நமக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறப்போ what should we be doing? நம்ம வந்து என்ன பண்ணணும் தெரியுமா? yes, very good ரா. so நமக்கு வந்து இங்க இருக்கிறதுலே கம்மியான pKa வேல்யூ இருக்கிறதுக்கு தான் அசிடிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும். சரியா? அப்போ பாராக்ரசாலுக்கு தான் கம்மியா இருக்கு, அப்ப அதுக்கு தான் வந்து நமக்கு அசிடிட்டி வந்து அதிகம். Okay, yes. So finally we completed alcohols. அதாவது இந்த 3 பார்ட்ல ஒரு பார்ட் தான் முடிச்சிருக்கோம், அதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப ஃபீனாலும் ஈத்தர்ஸும் ஃபாஸ்டா முடிக்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஈத்தர்ஸ் இன்னைக்கு முடிப்பது கொஞ்சம் கடினம் என்று நினைக்கிறேன். அப்போ நம்ம ஃபீனால்ஸை மட்டுமாவது தரோவா முடிச்சிடலாம். ஓகேவா? கிளியரா? சூப்பர். So let's begin with phenols. So phenol வந்து we also call it as carbolic acid. Okay, phenol வந்து நம்ம carbolic acid அப்படினு வந்து சொல்லுவோம். So phenol பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோ, மெட்டா, பாரா. ஓகே, ஆர்த்தோ பொசிஷன் அப்படினா வந்து என்னது? பக்கத்திலேயே, இப்ப பக்கத்து பொசிஷன்லயே எனக்கு CH3 குரூப் அட்டாச் ஆகி இருக்கு அப்படினா அது வந்து ஆர்த்தோ. ஓகே, ஒன்னு விட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படினா அது வந்து மெட்டா. ஆல்டர்னேட்டா, ஒன்னு விட்டு ஒன்னு நமக்கு வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து மெட்டா. ஆப்போசிட்ல நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து என்னது? தட் இஸ் கால்ட் as para. சரியா? so ஆர்த்தோ, மெட்டா, para. கிளியரா? ஓகே, so now coming to the preparation of phenol, we have haloarenes, benzene sulfonic acid, aniline, cumene. okay, so preparation of phenols ல பாத்தீங்க அப்படின்னா haloarenes, benzene sulfonic acid, aniline and cumene, இந்த எல்லாமே நமக்கு வந்து preparation process தான். okay, first is from haloarenes. haloarenes ல இருந்து நம்ம எப்படி வந்து prepare பண்ணுவோம், and this process is called as the famous Dow's process. okay, so கவனிங்க. so இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா I am taking chlorobenzene. okay, நான் வந்து chlorobenzene வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் ரியாக்ட் பண்றேன்.
சோ இங்க டெம்பரேச்சர் வந்து என்னது 633 Kelvin and 300 bar pressure. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன மேம் நடக்கும் இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இங்க இருக்கக்கூடிய இந்த OH சாரி இங்க இருக்கக்கூடிய இந்த NAவும் and then இந்த Clவும் சேர்ந்து நமக்கு NaCl வெளியில போயிடும். ஓகே, சரி தப்பா சொல்லிட்டேன். இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜனும் Clவும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். ஹைட்ரஜனும் Clவும் சேர்ந்து நமக்கு HCl வெளியே போயிடும். ஓகே, அப்பதான் இந்த ONA போய் சப்ஸ்டிடியூட் ஆகும். சப்ஸ்டிடியூட் ஆகிதான் நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் பீனாக்சைடு வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. சரியா? சோடியம் பீனாக்சைடு வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl வந்து நம்ம ரியாக்ட் பண்றோம். சோ ரியாக்ட் பண்றப்போ நமக்கு இங்க என்ன ஆகும்? சோ இங்க இருக்கக்கூடிய இந்த Naவும் Clவும் சேர்ந்து NaCl வெளிய போயிடும். Naவும் Clவும் சேர்ந்து NaCl வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? we will be getting OH. ஓகே, சோ அப்ப நமக்கு வந்து என்னது? இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் கூட சேர்ந்து நமக்கு பீனால் ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? வெரி வெரி ஈஸி, ரைட்? சூப்பர். சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பென்சீன் சல்போனிக் ஆசிட்ல இருந்து எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? சோ பென்சீன் ரிங்ல SO3H இதுதான் வந்து என்னது? பென்சீன் சல்போனிக் ஆசிட். சரியா? பென்சீன் ரிங்ல SO3H இருக்கு அப்படின்னா அதுதான் பென்சீன் சல்போனிக் ஆசிட். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன் 623 கெல்வின்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். சோ இங்க இருக்கக்கூடிய இந்த SO3H, ஓகே, SO3H அப்புறமா இந்த ஹைட்ரஜன் நமக்கு வெளியே போயிடும். வெளியே போயிட்டு சோடியம் பீனாக்சைடு கிடைக்கும். அதாவது இந்த ONA குரூப் போய் இதை நமக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணிடும். அப்போ ONA சோடியம் பீனாக்சைடு கிடைக்கும். அடுத்து டவுஸ் ப்ராசஸ் மாதிரியே தான் இங்க இருக்கிற இந்த Naவும் Clவும் NaCl வெளியே போயிடும். கரெக்டா? இங்க இருக்கிற இந்த Naவும் Clவும் NaCl வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா இங்க என்னது? இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க ஆட் ஆச்சுன்னா OH பீனால். பீனால் நமக்கு வந்து இங்க ப்ராடக்டா கிடைக்கும். ஈஸி. ஓகே, சரி. இப்போ நம்ம அனிலின்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். and this process is called as diazotization. எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போடுற பார், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? சோ வாட் இஸ் திஸ் diazotization process? ஓகே, சோ அனிலின் இருக்கா? அனிலினை நான் வந்து NaNO2 in presence of HCl கூட ரியாக்ட் பண்றேன். ஓகே, இந்த ரீஏஜென்ட் இருக்காங்கல்ல, இந்த ரீஏஜென்ட்டோட வேலையே என்ன தெரியுமா? நல்லா பார்த்துச்சுக்கோ. NH2 எங்கெல்லாம் இருக்கோ அது N2Cl மாத்துறது தான். எங்கெல்லாம் NH2 இருக்கோ அதை தூக்கிட்டு N2Cl மாத்துறது தான். NH2 தூக்கிட்டு N2Cl மாத்தணும். ஓகே, அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்? இங்க NH2 வெளியே போயிட்டு N2Cl நமக்கு இங்க சப்ஸ்டிடியூட் ஆகும். ஹே வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? N2Cl இருக்கிறது இது வந்து என்னது? இது வந்து நமக்கு பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. ஓகே, இது வந்து என்னது? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. இப்போ இந்த பென்சீன் டைஅசோனியம் குளோரைடை நான் வந்து என்ன பண்றேன்? வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன். வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ இந்த நைட்ரஜன் மட்டும் தனியா நமக்கு நைட்ரஜன் கேஸா வெளியே போயிடும். அப்புறம் இந்த ஹைட்ரஜனும் Clவும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? OH மட்டும் தான் இருக்கும். இந்த OH வந்து இந்த இடத்தை சப்ஸ்டிடியூட் பண்ணிச்சு அப்படின்னா we get phenol as the product. ஓகே, சோ ரெண்டு விஷயம் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. two things you need to understand. first step வந்து என்ன தெரியுமா? அனிலின்ல இருந்து நம்ம வந்து எப்படி we are going to prepare benzene diazonium chloride. அனிலின்ல நம்ம வந்து NaNO2 in presence of HCl கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ N2Cl. சரியா? சோ benzene diazonium chloride நம்ம வந்து prepare பண்ணிடுவோம். இந்த NH2 will be replaced by N2Cl. அடுத்த ஸ்டெப் பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. இவன் ரொம்ப முக்கியம்டா. பென்சீன் டைஅசோனியம் குளோரைட்ல இருந்து நம்ம நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, சோ பென்சீன் டைஅசோனியம் குளோரைட்ல இருந்து நான் வந்து எப்படி வந்து I am going to prepare this phenol அப்படினா I have to react it with water. சோ அப்ப N2 வெளிய போய்டும், HCl வெளிய போய்டும். அப்ப அந்த OH வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படினா சப்ஸ்டிடியூட் ஆகும். சோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம இப்போ போலாமா? யா. சோ அனிலின்ல இருந்து நம்ம எப்படி phenol prepare பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ cumin
ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஓகே, போன ரியாக்ஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அந்த அளவுக்கு கியூமீன் ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம கியூமீன் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். கியூமீன் வந்து என்னதுன்னா ஐசோப்ரோபைல் பென்சீன். ஓகே, சோ இந்த ஐசோப்ரோபைல் பென்சீன் கியூமீன் இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ 523 கெல்வின்ல H3PO4 வச்சு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ட் பண்றேன். ஓகே, ஸோ ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும்? ஹியர் ஐ ஹாவ் ஆல்கீன்ஸ். ஓகே, ஹியர் ஐ ஹாவ் ஆல்கீன்ஸ். ஓகே, ஒன்னு விஷயம் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த கார்பன் இருக்குல்ல, ஹியர் யூ ஹாவ் அ கார்பன், ரைட்? இந்த கார்பன்ல போய் இந்த பாண்ட் வந்து என்ன பண்ண, இந்த பென்சீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஃபார்மிங் அ பாண்ட். அவ்வளவுதான். அதாவது நான் இங்க எழுதுறேன் பாரு, CH3 CH So I'll repeat again. பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கியூமீன் எடுத்துக்கிறோம். ஓகே, சோ போன ரியாக்ஷன்ல வந்து நம்ம பென்சீன் எடுத்துட்டு இருக்கோம். சோ பென்சீன்ல ஐ எம் ரியாக்டிங் இட் வித் ஆல்கீன். சோ அந்த ஆல்கீன்ல என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆல்கீன் போய் பென்சீன்ல போயிட்டு எனக்கு ஆட் ஆகுது. அந்த ஆல்கீன் போயிட்டு எனக்கு பென்சீன்ல போயிட்டு ஆட் ஆகுது. சரியா? சோ ஆட் ஆகி எனக்கு கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் பேர் தான் கியூமீன். ஓகே, சோ இந்த கியூமீன் இருக்குல்ல, இந்த கியூமீன் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா in presence of air 5% Na2CO3 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ ரெண்டு ஆக்சிஜன் போய் ஆட் ஆகும். அதான் கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. ரெண்டு ஆக்சிஜன் போய் ஆட் ஆகி நமக்கு வந்து என்னப்பா ஃபார்ம் ஆகும்? we will be getting கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு. சரியா? கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு வந்து நமக்கு கிடைக்கும். now what will happen ma'am அப்படின்னா சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ பாண்ட் பிரேக் ஆகும். மேம் பாண்ட் எப்படி பிரேக் ஆகும்? இதோ பாருங்க, இப்படிதான் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஓகே, this is how the bond will be broken. ஓகே, சோ கவனிச்சீங்க அப்படின்னா CH3 CO CH3, what is this? அசிட்டோன். CH3 CO CH3 இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளோட அசிட்டோன். ஓகே, இது என்னது? பென்சீன் ரிங் இருக்கு, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா OH. இது வந்து என்னது? phenol. ஓகே, சோ பென்சீன் ரிங் அண்ட் OH இது வந்து என்னது? phenol. அவ்வளவுதான். இங்க பாரு, பென்சீன் ரிங் இருக்கு, இங்க OH இருக்கு, phenol கிடைக்குது நமக்கு. ஓகே, சோ phenol நம்ம கியூமீன்ல இருந்து this is how we prepare. ஓகே, very good. So now coming to the properties of phenol. phenol வந்து பார்க்க எப்படி இருக்கும்? கலர்லெஸ்ஸா இருக்கும். and then அதோட crystals வந்து நமக்கு needle shape-ஆ ஊசி crystals-ஆ வந்து இருக்கும். then it is hygroscopic. ma'am, hygroscopic அப்படின்னா என்ன ma'am? அது வந்து moisture வந்து absorb பண்ணும். say for example பிஸ்கட்டை நம்ம ரொம்ப நேரம் வெளியிலேயே வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிடும்? சுத்தி இருக்கிற moisture absorb பண்ணி அதை நமுத்து போயிடும் இல்ல? அந்த மாதிரி hygroscopic-ஆ இருக்கும், which means absorbs moisture. corrosive அப்படின்னா என்னது? துருப்பிடிக்க செய்யும். poisonous நச்சுத்தன்மை உடையது. அப்புறமா and அது வந்து லிக்விடா இருக்கும் and it has low melting point. லிக்விடா இருக்கும், அதோட melting point வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். now coming to the solubility. okay, slightly soluble. okay, அது வந்து ரொம்ப ரொம்ப slightly soluble-ஆ இருக்கும் because of the
ஹைட்ரஜன் பாண்டிங். இதே சப்ஸ்டிடியூட்டட் phenol, phenolல போயிட்டு ஒரு நைட்ரோ குரூப்போ சல்போ குரூப்போ ஏதாச்சும் ஒரு குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகி இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு இன்சாலபிளா இருக்கும். ஓகே, சாலபிளாவே இருக்காது, இன்சாலபிளா வந்து இருக்கும். Now coming to boiling point. Okay, அந்த boiling point of phenol வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a high boiling liquid. Okay, பயங்கர ஹை டெம்பரேச்சர்ல தான் அது வந்து நமக்கு பாயிலே வந்து ஆகும். ஓகே, நீங்க அதை phenol அப்படியே லைட்ல காட்டினீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கிற phenol வந்து நமக்கு பிங்க் கலர்ல மாறிடும், which means it is light sensitive. ஓகே, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து லைட் சென்சிட்டிவா இருக்கும். Okay, so now coming to the properties, chemical properties of phenol. Okay, நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம், chemical properties of phenol தான் வந்து பார்க்க போறோம், which is ரொம்ப 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 important. Okay, இப்ப நம்ம பார்க்கறதா வந்து நம்ம படிக்கிறதுலயே வந்து எதுல வந்து எனக்கு நிறைய questions வரதுக்கான chances வந்து இருக்கு. ஓகே, நம்ம படிக்கிறதுல எதுல வந்து எனக்கு நிறைய questions வரதுக்கான possibility இருக்கு அப்படின்னு கேட்டீங்களா, அதுதான் நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, எஸ். சோ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து phenol ஜிங்க் டஸ்ட் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். ஓகே, ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்றப்போ இந்த ஜிங்க்கும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடா வெளியே போயிடும். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், பென்சீன் ரிங். ஈஸி, ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடா வெளில போயிட்டு ப்ராடக்ட் எனக்கு பென்சீன் ரிங் கிடைக்கும். ஈஸி. அடுத்து பாருங்க, ரியாக்ஷன் வித் அமோனியா. சோ அமோனியா கூட நமக்கு வந்து எப்படி வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாமா. சோ கவனிச்சீங்க அப்படின்னா NH3 தானே அமோனியா. NH3ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து வாட்டரா நமக்கு வெளியே போயிடும். அப்போ இந்த இடத்துல இந்த NH2 குரூப் மட்டும் தானே போய் சப்ஸ்டிடியூட் ஆகும். சப்ஸ்டிடியூட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அப்ப என்ன கிடைக்கும், அனிலின். பென்சீன் ரிங்ல NH2 குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, அனிலின். அனிலின் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அண்ட் இந்த ரியாக்ஷன்ல ஒரு கேட்டலிஸ்ட் தான் யாரு, ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். ஆன்ஹைட்ரஸ்னா என்ன, நோ வாட்டர் நோ மாய்ஸ்சர், ட்ரை. ஓகே, அதுல வாட்டர் மாய்ஸ்சர் எதுவுமே இல்ல, ட்ரையா இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து ஆன்ஹைட்ரஸ். சரியா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ். நம்ம எப்படி வந்து எஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்றோம். ஓகே, சோ phenol நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா CH3COCl. ஓகே, ஆசிட் குளோரைட் குரூப். ஓகே, CH3COCl வந்து என்னது, ஆசிட் குளோரைட் குரூப். ஓகே, அது கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். சோ ரியாக்ட் பண்றப்ப என்ன ஆகும், இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl நமக்கு வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கு, சோ பென்சீன் ரிங் இருக்கா. சோ பென்சீன் ரிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா COCH3O. அப்போ CO, இங்க ஒரு O, so COO CH3. so COO CH3 இதுதான் என்னது, phenyl ethanoate. ஓகே, so phenyl ethanoate வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகேவா, வெரி குட். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகே, சோ இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், we are going to prepare ether. One thing I missed to tell, இப்போ இந்த reaction இருக்குல்ல, ester formation, இந்த reaction is a naming reaction which is called as short and Bowman reaction. Okay, இந்த reaction பேர் வந்து என்னது, short and Bowman reaction. Okay, so next coming to Williamson ether synthesis. Okay, Williamson ether synthesis. So கவனிங்க, நம்ம இங்க வந்து என்ன பண்றோம், phenolல NaOH குரூப் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். we know what will happen, இங்க இருக்கிற OHும் ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். NaO குரூப் போயிட்டு எனக்கு என்ன ஆகும், சப்ஸ்டிடியூட் ஆகும். அப்படிதான் நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு இந்த ONA சோடியம் பீனாக்சைடு வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. அந்த சோடியம் பீனாக்சைடை நான் வந்து என்ன பண்றேன், CH3I மித்தைல் அயோடைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். சோ ரியாக்ட் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும், இங்க இருக்கிற இந்த சோடியமும் அயோடினும் சேர்ந்து NaI. ஓகே, சோடியம் அயோடைடா வந்து வெளில போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், பென்சீன் ரிங்ல OCH3. so OCH3. okay, so methoxybenzene which is anisole which is ether வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. கிளியரா, இந்த ரியாக்ஷன் கிளியரா, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். வெரி குட். சோ phenol சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். இது நம்ம டவுஸ் ப்ராசஸ்ல பார்த்த அதே ரியாக்ஷன் தான். அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா சோடியம் பீனாக்சைடு கிடைக்கும். இப்ப இந்த சோடியம் பீனாக்சைடை நான் மித்தைல் அயோடைடு கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், அந்த சோடியம் அயோடைடும் சேர்ந்து சோடியம் அயோடைடா வெளில போயிடும். அப்ப அந்த மித்தைல் குரூப் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகும்.
Clear? Very good. அடுத்து oxidation. phenol oxidize பண்றோம். எப்படி oxidize பண்றோம்? acidified potassium dichromate in presence of concentrated sulfuric acidல தான் நம்ம oxidize பண்றோம். oxidize பண்றப்போ நமக்கு நல்லா இந்த reagents பார்த்து வச்சுக்கோ. acidified potassium dichromate concentrated sulfuric acidல நம்ம oxidation பண்றப்போ என்ன கிடைக்கும்? ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க பென்சீன் ரிங்ல 1,4 பென்சோகுயினோன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஆப்போசிட்ல நமக்கு ரெண்டு டபுள் பாண்டட் ஆக்சிஜன் வந்து இருக்கும். ஓகே, ஆப்போசிட்ல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டபுள் பாண்டட் ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து இருக்கும். சரியா? சோ இதுதான் 1,4 பென்சோகுயினோன். சோ பீனால வந்து நம்ம அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட ரியாக்ட் பண்றப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன். சோ ரிடக்ஷனுக்கு நான் நிக்கல் எடுத்துக்கிறேன். நிக்கல் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டலிஸ்ட். ஓகே, நிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை வச்சு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெடியூஸ் பண்றேன். ஓகே, ரெடியூஸ் பண்றப்ப என்ன ஆகும்? நமக்கு இந்த டபுள் பாண்ட் ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் போயிடும். அவ்வளவுதான் நடக்கும். சரியா? சோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் போயிடும். சைக்ளோஹெக்சனால் அதான் போயிடும் சொல்லிட்டு ரவுண்டு போடுறேன். திருப்பியும் போயிட்டு சைக்ளோஹெக்சனால் கிடைக்கும். சரியா? ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் வெளில போயிடும். எப்படி வெளில போகுது? ஏன்னா நம்ம தான் ஃபுல்லா ஹைட்ரஜன் ஆட் பண்றோமே, எல்லா கார்னர்ஸ்லயும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ரஜன்ஸை வந்து நம்ம ஆட் பண்றோம்ல. அதனாலதான். புரியலன்னா வெயிட் பண்ணுங்க, நான் இங்க சொல்லித்தரேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி பீனால்ல எல்லா கார்னர்ஸ்லயும் நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா we have hydrogens. கரெக்டா? ஆல்ரெடி பீனால்ல எல்லா கார்னர்ஸ்லயும் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்கு. இப்போ நான் வந்து 3 molecules ஆஃப் ஹைட்ரஜனை வச்சு நான் ரெடியூஸ் பண்றப்போ ரெண்டு ஹைட்ரஜன் நமக்கு இங்க ஆட் ஆயிடும். ஓகே, அதனாலதான் வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து we don't have the double bond, alternate single and double bond வந்து அதனாலதான் நமக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா இருக்காது. 1 2 3 4. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ இதுதான் சைக்ளோஹெக்சனால். ஓகே, அடுத்து பார்க்க போற ஒரு பேஜ பார்த்து நீங்க மிரண்டுருவீங்க. ஓகே, which is very very important. ஓகே, நான் உங்களுக்கு பொறுமையா சொல்லி தரேன். நீங்க பார்த்து ஐயோ எப்படா இதை படிக்க போறோம் அப்படின்னு பயப்படவே தேவையில்ல. ஓகே, electrophilic substitution reaction. What do you mean by a substitution reaction? ஒரு குரூப்புக்கு பதிலா இன்னொரு குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்றதுதான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இல்லையா? ஒரு காம்பவுண்டுக்கு பதிலா இன்னொரு காம்பவுண்ட் போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணோம், ரைட்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னா என்ன? அது ஒரு எலக்ட்ரோஃபைல் போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரியா? தோ நம்ம ஃபீனால் இருக்கோம். ஓகே, ஃபீனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நைட்ரோசேஷன் பண்றேன். ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நைட்ரோசேஷன் அப்படின்னா NO குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஓகே, நைட்ரேஷன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? NO2 குரூப்பை போயிட்டு நம்ம வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்றோம். அதான் வந்து என்னது அப்படின்னா நைட்ரேஷன். ஓகே, இதே வந்து சல்போனேஷன் அப்படின்னா வந்து என்னது? சல்போனேஷன் அப்படின்னா என்னது? SO3H குரூப் போயிட்டு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம் அப்படின்னா அதான் சல்போனேஷன். Br குரூப் புரோமினேஷன். ஓகே, புரிஞ்சுதா? சோ let me again teach you. ஓகே, அதை மட்டும் நான் உங்களுக்கு தனியா வந்து டீச் பண்றேன். எங்க ஏதோ ஒரு ஸ்லைடே வந்து ஆட் பண்ணி டீச் பண்றேன். நல்லா கவனிங்க. நைட்ரேஷன் அப்படின்னா என்னப்பா? நைட்ரேஷன் அப்படின்னா என்னப்பா? எனக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நைட்ரோசேஷன் அப்படின்னா என்ன குரூப் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம்? ஓகே, அடுத்து சல்போனேஷன் அப்படின்னா என்ன குரூப் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம்? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன மிஸ் பண்ணிட்டேன்? புரோமினேஷன். இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து எதுல படிக்கிறோம்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல நம்ம படிக்கிறோம். கரெக்டா? சோ தெரியலனா we will revise it one more time. NO குரூப்பை போயிட்டு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இங்க மேம் அப்படின்னா மோஸ்ட்லி பேரா தான் நமக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு பீனால்ல நடக்கும். ஓகே, நைட்ரேஷன்னா NO2, நைட்ரேஷன் அப்படின்னா NO2 குரூப், நைட்ரோசேஷன் அப்படின்னா NO குரூப், நைட்ரோசேஷன் அப்படின்னா NO குரூப். ஓகே,
சல்போனேஷன் அப்படின்னா SO3H குரூப்பை போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, புரோமினேஷன் அப்படின்னா வந்து BR குரூப்பை போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எங்க? ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ல. சரி, இப்போ எனக்கு சொல்லுங்க, நைட்ரேஷனுக்கு என்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணுவோம்? நைட்ரேஷனுக்கு என்ன ரியேஜன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பேசிக்கலி we will be using concentrated nitric acid and sulfuric acid. சரியா? So concentrated HNO3 nitric acid concentrated H2SO4 தான் நம்ம வந்து எடுத்துப்போம். நைட்ரோசேஷன்ல நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? நைட்ரோசேஷன்ல HNO2 nitrous acid. நல்லா புரிஞ்சுக்கோ. HNO3 னா nitric acid. HNO2 அப்படின்னா அது nitrous acid. ஓகே, சல்போனேஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கான்சென்ட்ரேட்டட் H2SO4 சல்பூரிக் ஆசிட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? புரோமினேஷன்ல நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, bromine in presence of water. bromine in presence of water வந்து நம்ம எடுத்துப்போம். சரியா? ஓகே, இது கிளியர்னா இது ஈஸி. ஓகே, இது கிளியர்ல? அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியா வந்து இருக்க போகுது. ஓகே, இது கிளியர் அப்படின்னா this one will be very very easy for you. ஓகே, யா. சோ இப்போ நம்ம phenol எடுத்துட்டு இருக்கோம். நைட்ரோசேஷன் பண்றேன். HNO2 nitrous acid in presence of 278 Kelvin. You can see here that NO group நம்ம பாரால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அடுத்து நைட்ரேஷன். ஆனா நைட்ரேஷன்ல இங்க என்ன பண்றோம்னா, வெறும் நான் 20% ஆஃப் நைட்ரிக் ஆசிட் தான் எடுத்துக்கிறேன் 298 கெல்வின்ல. அப்போ ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ல போயிட்டு NO2 சப்ஸ்டிட்யூட் ஆகுது. ஓகே, அடுத்து பாருங்க, நைட்ரேஷன் தான் இதுவும். ஆனா இங்க கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் as well as sulfuric acid நான் எடுத்துக்கிறேன். அப்போ this is very very important, very 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 important. 3 NO2 குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும். ட்ரைநைட்ரோஃபீனால். ட்ரைநைட்ரோஃபீனால் இதான் வந்து என்னது? பிக்ரிக் ஆசிட். சோ இந்த ஆசிட்ல நமக்கு ஒரு COOH குரூப் கூட இருக்காது அப்படின்னா அது பிக்ரிக் ஆசிட் தான். பாரு, COOH குரூப்பே இல்ல பாரு. ஓகே, this is the பிக்ரிக் ஆசிட் உடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இங்க வாங்க, சல்போனேஷன் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஓகே, 280 கெல்வின்ல நம்ம வந்து ஹீட் பண்றோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? SO3H குரூப் பாராலையும் ஆர்த்தோலையும் நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆகும். அடுத்து புரோமினேஷன் நான் பண்றேன். ஓகே, புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்ல வந்து நான் புரோமினேஷன் பண்றேன். ஓகே, அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆர்த்தோ மெட்டா சரி போத் ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன் ட்ரைப்ரோமோல எனக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். அதே புரோமினேஷன் தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, கார்பன் டைசல்பைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைட்ல நான் வந்து அதே புரோமினேஷன் பண்றேன் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்? தனித்தனியா எனக்கு ஆர்த்தோ அண்ட் பாரா புரோமோல கிடைக்கும். ஓகே, சோ இந்த மைண்ட் மேப் உங்களுக்கு கிளியர், ரைட்? இந்த மைண்ட் மேப் எல்லாருக்குமே கிளியரா? ஒரு 1 minute just look at this. நான் மூவ் பண்ணிக்கிறேன் போர்ட்ல இருந்து. 1 minute just look at this. So I'll again sum up பண்றேன். phenol இருக்கா? So phenol வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, HNO2 nitrous acid கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பாரா நைட்ரோசோ phenol, அதாவது NO குரூப் எனக்கு பாரால மட்டும் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். நைட்ரேஷன்னா NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். அதுவே எனக்கு வந்து கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் as well as பிக்ரிக் ஆசிட் நான் யூஸ் பண்றப்போ எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, 3 பொசிஷன்லயுமே சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். புரோமினேஷன்லயும் 2 ரியாக்ஷன் படிக்கிறோம், சல்போனேஷன்ல ஒரு ரியாக்ஷன் நம்ம படிக்கிறோம். ஓகே, சோ இஸ் திஸ் கிளியர்? ஓகே, சோ நமக்கு பீனால்ல வந்து இனிமே நமக்கு நைட்ரேஷன், நைட்ரோசேஷன், சல்போனேஷன், புரோமினேஷன், குளோரினேஷன்லாம் நமக்கு ப்ராப்ளமே இல்ல, ரைட்? ஓகே, வெரி குட். சோ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது 2 இம்பார்ட்டன்டான நேமிங் ரியாக்ஷன்ஸ், and one of them is Kolb's reaction and the second one will be studying is Reamer-Tiemann reaction. சரியா? In Kolb's reaction, what are we doing? We are taking phenol, right? So the phenol ல இருந்து நம்ம salicylic acid prepare பண்றோம். Ma'am, then what are we doing in Reamer-Tiemann reaction அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே phenol தான் பா, ஆனா salicylaldehyde. ஓகே, salicylaldehyde prepare பண்ணா அது Reamer-Tiemann. Salicylic acid prepare பண்ணா அது வந்து என்னது? Kolb's reaction. ஓகே, வெரி குட். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா Kolb's இல்லனா Kolb-Schmitt reaction ரெண்டுமே வந்து நமக்கு சேம் தான்.
ஸோ ஃபீனால நான் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ எனக்கு சோடியம் ஃபீனாக்சைடு வந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ சோடியம் சலிசிலேட் எனக்கு ஃபார்ம் ஆகும். அதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்றப்போ எனக்கு சலிசிலிக் ஆசிட் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, வெரி குட். ஸோ இங்க நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஹாவ் phenol here. I am reacting it with sodium hydroxide NaOH கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஓகே, ஸோ வந்து இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபீனால்ல ஓகே என்ன ஆகும், ONA சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான், சோடியம் ஃபீனாக்சைடு எப்பயும் நம்ம பாக்குறதா டவுஸ் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோம்ல, சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல கார்பன் டை ஆக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்பதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன தெரியுமா, பென்சீன்ல எப்பயுமே எனக்கு எல்லா கார்னர்ஸ்லயுமே வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்கும்ல. இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹைட்ரஜனும் சோடியமுக்கும் ஒரு கான்வர்சேஷன். ஹைட்ரஜன் நான் அங்க போயிடுறேன், நீ இங்க வா, நம்ம சீட்டை கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல நம்ம சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி அவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதோ பாரு, ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா CO2 வந்து சப்ஸ்டியூட் ஆக போகுது, அதனாலதான். சரியா? சோ பாத்தீங்க அப்படின்னா இங்க பாரு, ஹைட்ரஜன் அங்க போயிடும், அப்போ OH. சரியா? இங்க அப்ப Na வந்துரும்ல, COO இங்க வரான், அதனால்தான் COONA. ஏங்க நீங்க கொஞ்சம் முன்னாடி இறங்க போறீங்களா பஸ்ல, அதனால நீங்க கொஞ்சம் இறங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி Na இங்கிட்டு வந்துரும். சோ தட் COONA எனக்கு வந்து ஒரு தனி பாண்டா வந்து அங்க ஃபார்ம் ஆகி இருக்கும். இப்ப இது அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றப்போ என்ன நடக்கும் அப்படிங்கறத பாருங்க. எனக்கு பாண்ட் வந்து இங்க எனக்கு பிரேக் ஆகும். ஸோ இங்க வந்து எனக்கு ஹைட்ரஜன், இங்க வந்து எனக்கு OH, ரைட்? ஸோ அங்க நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா NAவும் OHம் சேர்ந்துச்சுன்னா நமக்கு NaOH வெளியில போயிடும். Naவும் OHம் சேர்ந்து NaOH நமக்கு வெளியில போயிடும். ஓகே, போயிட்டு நமக்கு இங்க என்ன ஆகும் தெரியுமா? சோ பென்சீன் ரிங்ல வந்து நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த OH குரூப் இங்க பாத்தீங்க அப்படின்னா COOH. சரியா? சோ இப்ப நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த ப்ராடக்ட் பேர் தான் வந்து என்னது, சாலிசிலிக் ஆசிட். இது யார் யாருக்கெல்லாம் கிளியர்? யார் யாருக்கெல்லாம் கிளியர்? வெரி குட், சூப்பர். சோ இதுதான் வந்து நம்மளுடைய சாலிசிலிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன், அண்ணன் தம்பி ரியாக்ஷன் மாதிரி. அது சலிசிலிக் ஆசிட்னா இது வந்து சலிசிலிக் ஆல்டிஹைட். ஓகே, சோ ஃபீனால் எடுத்து நம்ம குளோரோஃபார்ம் CHCl3 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்ப எனக்கு சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு வந்து கிடைக்குது. இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடுல நான் வந்து ரியாக்ட் பண்றப்போ I get salicyl aldehyde. ஓகே, I get salicyl aldehyde. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am taking phenol here. ஓகே, சோ ஃபீனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா CHCl3 குளோரோஃபார்ம் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். சரியா? ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன தெரியுமா, இங்க வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். நல்லா கவனிங்க, ஃபீனால்ல ஜெனரலாவே நீங்க சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு ONA சோடியம் ஃபீனாக்சைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இங்க ரிமைனிங் எனக்கு மீதி என்ன இருக்கும், அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போயிடுச்சு அப்படின்னா CHCl2 இருக்கும். சோ அந்த CHCl2 இங்க வந்து எனக்கு ஆட் ஆகும். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா திருப்பவும் நான் NaOH கூட நான் ரியாக்ட் பண்றேன். சோ ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த NAவும் ஒரு Clவும் சேர்ந்து NaCl வெளில போயிடும். அதுக்கப்புறமா இங்க இருக்கிற இந்த Hம் இந்த இன்னொரு Clவும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், இந்த ஒரு ஆக்சிஜன் இருக்கும், அதுக்கப்புறமா இங்க CH இருக்கும். சோ அந்த CH அந்த ஆக்சிஜனும் சேர்ந்துச்சுன்னா CHO, இங்க அந்த ONA அப்படியே இருக்கும். ஓகே, அதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து புரோட்டோனேஷன் பண்றேன். ஓகே, ஹைட்ரஜனை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் பண்றேன். சரியா? புரோட்டோனேஷன் பண்றப்ப என்ன ஆகும், NaOH நமக்கு வெளியே போயிடும். சரியா? சாரி, NaH நமக்கு வெளியே போயிடும். அந்த சோடியமும் அந்த ஹைட்ரஜனும் நமக்கு வெளியே போயிடும். ஓகே, அந்த ஹைட்ரஜன் வந்து இந்த சோடியமை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, சோ இங்க எனக்கு அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா OH கிடைக்கும். ஏன்னா அந்த Na நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க வந்து CHO. சோ ஃபீனால்ல ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா அது சலிசில் ஆல்டிஹைடு. ஃபீனால்ல இந்த மாதிரி ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, சலிசிலிக் ஆசிட். ஃபீனால்ல வந்து நமக்கு ஆசிட் இருக்கு அப்படிங்கிறப்போ தட் இஸ் சலிசிலிக் ஆசிட், அண்ட் ஃபீனால்ல வந்து ஆல்டிஹைடு இருக்கு அப்படிங்கிறப்போ தட் இஸ் சலிசில் ஆல்டிஹைடு. ஓகே, so next is phthalene reaction. Okay, so next is phthalene reaction. So
So in phthalene reaction, what are we going to do is we are going to prepare the phenolphthalein. So நம்ம லேப்ல எல்லாம் வந்து இந்த phenolphthalein indicatorsலாம் வந்து பார்த்திருப்போம் இல்லையா? So அந்த particular phenolphthalein தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to prepare here. Okay? So வந்து இங்க வந்து நம்ம என்ன prepare பண்ண போறோம் அப்படின்னா we are going to prepare phenolphthalein. Okay? So yeah, listen with full focus. So phthalene reaction la number 2 molecules of benzene with phthalic anhydride நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? எடுத்துக்கிறேன். இதுதான் phthalic anhydride. Okay? So என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, phthalic anhydride வந்து ஞாபகம் வச்சுக்க ஒரு ஈஸி வழி வந்து சொல்றேன், கவனிங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க பென்சீன் ரிங் வந்து இருக்கு. கரெக்டா? we have benzene ring வந்து here. Okay? And then அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டபுள் பாண்டோ ஒரு பென்டகன் போட்டு இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க டபுள் பாண்டோ, இங்க டபுள் பாண்டோ. சரியா? சோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து phthalic anhydride. ஓகே, சோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து phthalic anhydride. சோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வந்து வெளியே போயிடுச்சுன்னா மீதி எனக்கு என்ன இருக்கும்? இதோ நான் வந்து என்ன பண்றேன், இந்த phthalic anhydride குரூப்பா அப்படியே வந்து எழுதுறேன். இதோ பாரு, பென்சீன் ரிங் இருக்கா நமக்கு இங்க. இந்த பென்சீன் ரிங்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டபுள் பாண்டட் ஓ, இங்க வந்து ஒரு ஆக்சிஜன். சோ இங்க வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பாண்டை நான் வந்து போடுறேன், ரெண்டு பாண்ட் வந்து போட்டு. சோ ஹியர் when you see, ஓகே, நான் பென்சீன் ரிங்க போட்டு இந்த பென்சீன் ரிங் தான் அங்க ஆட் ஆயிருக்குல்ல, பென்சீன் ரிங் போட்டு OH குரூப். ஓகே, அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு ஒரு பென்சீன் குரூப் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகி, பென்சீன் ரிங் வந்து ஆட் ஆகி ஒரு OH குரூப். கிளியரா? ஓகே, சோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய phenolphthalein. ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய phenolphthalein. ஓகே, சோ அடுத்து பார்க்க போற ஒரு ரியாக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன், ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன், which is coupling reaction. ஓகே, சோ பேசிக்கலி கப்ளிங் ரியாக்ஷன்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டும் ஒன்னு சேர்ந்துரும். ஓகே, அதான் வந்து இந்த கப்ளிங் ரியாக்ஷன். சோ பீனால பென்சீன் டயசோனியம் குளோரைட் கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கப்பிள் பண்றோம். சரியா? பீனால we are coupling it with benzene diazonium chloride. சோ இங்க பாரு, பீனால் இங்க மட்டும் படுத்துட்டு இருக்கும். சரியா? கப்ளிங் ரியாக்ஷன்ல மட்டும் எல்லா ரிஏஜென்ட்ஸுமே வந்து படுத்துட்டு இருக்கும். ஏன்னா அப்பதான் நமக்கு மார்க் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? சோ C6H5 மேல எப்படி மேல எழுதுவோம், அதுக்கு பதிலா இது அப்படியே வந்து ஸ்லீப்பிங்ல போட்டிருக்கேன். சோ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற HOCl-ம் HCl ரிமூவ் பண்ணிடு. ஓகே, HOCl-ம் HCl ரிமூவ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது அப்படியே ஜாயின் பண்ணு. தோ பாரு, OH இருக்கா? ஓகே, அது வந்து எது கூட அட்டாச் ஆகி இருக்கு? பென்சீன் ரிங் கூட அட்டாச் ஆகி இருக்கா? ஓகே, அது எது கூட அட்டாச் ஆகி இருக்கு? நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகி இருக்கா? அது எது கூட அட்டாச் ஆகி இருக்கு? திருப்பி ஒரு பென்சீன் ரிங். இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட். தோ இங்க எழுதியிருக்கேன் நான் ப்ராடக்ட். அப்கோர்ஸ் நமக்கு வந்து டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்காது, இந்த இடத்துல சொல்லிடுறேன். நான் ஒரு வாட்டி எழுதுறப்ப தப்பா எழுதிட்டு தான் சரி பண்ணுவேன். டபுள் பாண்ட். சரியா? இதுதான். ஓகே, நமக்கு ஒரு ரெட் ஆரஞ்சு டை வந்து ப்ராடக்டா கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு ரெட் ஆரஞ்சு டை வந்து ப்ராடக்டா கிடைக்கும். அதுக்கு பேர் தான் பாரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன். ஓகே, எஸ். சோ இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? சோ ஃபீனாலும் முடிஞ்சிருச்சு இதோட. பட் வாட் ஆர் ஆல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் phenol and ethanol? ஓகே, பீனாலுக்கும் எத்தனாலுக்கும் என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்க்கிறோம். பென்சீன் டயசோனியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றப்போ பீனால் வந்து எனக்கு ரெட் ஆரஞ்சு டை கொடுக்கும், ஆனா எத்தனால் ரியாக்டே பண்ணாது. நியூட்ரல் FeCl3 கூட ரியாக்ட் பண்றப்போ பீனால் எனக்கு வயலட் பர்பிள் கலர் கொடுக்கும், ஆனா எத்தனால் ரியாக்டே பண்ணாது. சோடியம் ஹைட்ராக்சைடு கூட பீனால் வந்து எனக்கு சோடியம் பீனாக்சைடு கொடுக்கும். டவுஸ் ப்ராசஸ்லாம் பார்த்தோம்ல, கோல்ப்ஸ் ரியாக்ஷன்லயும் பார்த்தோம். ஆனா எத்தனால் எனக்கு ரியாக்டே பண்ணாது. சரியா? So these are all the very key difference between the phenol and ethanol. Okay, இதெல்லாம் தான் phenolக்கு ethanolக்கு இருக்கக்கூடிய main differences. Let's go to the uses of phenol. Okay, so phenol வந்து நம்ம எதுலலாம் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா formaldehyde prepare பண்ண யூஸ் பண்றோம். So in the preparation of formaldehyde, starting material for
சலால், ஆஸ்பிரின், ஃபினசிட்டின் இதெல்லாம் வந்து மெடிசின்ஸ். ஓகே, இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் மெட்டீரியல், இதோடைய மேனுஃபேக்சர்ல நம்ம வந்து யூஸ் பண்றோம். பினாப்தலீன் இண்டிகேட்டர்ஸா நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, பினாப்தலீன் இண்டிகேட்டரா வந்து நம்ம யூஸ் பண்றோம். தென் பிக்ரிக் ஆசிட் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ் இன் நேச்சர். பிக்ரிக் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெடிமருந்து மாதிரி எக்ஸ்ப்ளோசிவா வந்து இருக்கும். தென் கார்பாலிக் சோப் வந்து இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக் அப்படின்னா வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உடைய growth எல்லாம் வந்து அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து கில் பண்ணிடும். சரியா, அதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த கார்பாலிக் சோப்பா நம்ம யூஸ் பண்றோம் ஆன்டிசெப்டிக்கா. We have completed phenols also. So alcohols முடிச்சிட்டோம், phenols முடிச்சிட்டோம். Can we all go to ethers? Ethers போலாமா? Very good. So let's begin with ethers. Okay, so ethers la first thing what we need to understand is ethers உடைய functional group நமக்கு எப்படி இருக்கும்? ROR தான் நம்ம ether functional group. Okay, we'll begin with ethers. So ethers வந்து என்ன குரூப்பா? ROR group தான் வந்து ethers. Okay, so what is the general formula? நமக்கு வந்து ரெண்டு alkyl குரூப்புக்கு நடுவுல வந்து ஒரு oxygen. Okay, so CnH2n plus 2O, CnH2n plus 2O. Okay, so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ethers வந்து நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். என்னென்ன அப்படின்னா சிம்பிள் ethers and then mixed ethers. Okay, so simple ethersல அந்த ரெண்டு R குரூப்புமே நமக்கு வந்து சேமா இருக்கும். Okay, mixed ethersல வந்து அந்த ரெண்டு R குரூப்புமே நமக்கு வேற வந்து இருக்கும். சரியா, வேற வந்து இருக்கும். Okay, aliphatic etherனா நமக்கு நார்மல் aliphatic compound which is derived from aliphor நம்ம வந்து எடுத்துப்போம். aromatic compoundsனா pleasant smelling compounds, benzene derived compounds வந்து நமக்கு இருக்கும். Okay, this is just a classification of ethers. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா structure of the functional group. alcoholsல எப்படி நம்ம வந்து structure of the functional group வந்து படிச்சோம், அந்த மாதிரி இங்க ethersல வந்து பாத்தீங்க அப்படின்னா ROR இந்த ரெண்டு R குரூப்புமே என்ன குரூப்? பல்கி குரூப். ஓகே, ரெண்டு R குரூப்புமே வந்து பல்கி குரூப். ஏன்னா ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு அல்கைல் குரூப் இல்லையா? அட்லீஸ்ட் ஆல்கஹால்ல ROH இருந்துச்சு, ஆனா இங்க பாத்தீங்கன்னா ROR ரெண்டு ஆருமே வந்து நமக்கு பல்கா வந்து இருக்க போகுது. கரெக்டா? சோ இங்க கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன்ல வந்து நமக்கு மொத்தமா 4 sp3 hybridized orbital. So 1 2 3 4. அதுல ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா it forms sigma bond with carbon. ரெண்டு ஆக்சிஜன் உடைய hybridized sp3 orbital வந்து கார்பன்ஸ் கூட sigma bonds வந்து ஃபார்ம் பண்ணும். மீதி ரெண்டு பாத்தீங்கன்னா lone pair of electrons. அவ்வளவுதான், ஈஸி. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து nomenclature. ஓகே, OCH3 group வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? What do we call this group called as OCH3? அத வந்து நம்ம methoxy group அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். methoxy group. சரியா? சோ இது வந்து என்னது? methoxy methane. ஓகே, இதே இங்க வந்து பாருங்க, நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து methoxy group. கரெக்டா? methoxy, மீத் ஈத் ப்ரோப், methoxy propane. இதே ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா CH3 குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? ஈத்தாக்சி. ஓகே, அது வந்து என்னது அப்படின்னா ஈத்தாக்சி. சரியா? சோ இங்க பார்க்கலாம் நீங்க, this is methoxy benzene, phenoxy benzene, because மீத்தேன்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா ஓனா அது மீத்தாக்சி, ஈத்தேன்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா ஓனா அது ஈத்தாக்சி, பென்சீன்ல ஃபினைல்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா ஓனா அது வந்து என்னது? phenoxy. ஓகே, எஸ். Preparation of ethers. இத நான் வந்து written slides இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் so that நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வந்து முடிக்கலாம். So intermolecular dehydration of alcohol. அதாவது ரெண்டு ஆல்கஹாலுக்கு நடுவுல நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா டீஹைட்ரேஷன் நடக்குது. ஓகே, சோ இங்க இருக்கிற இந்த OH குரூப்பும் இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்தா நமக்கு வாட்டரா வெளியே போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும் நமக்கு? CH3 CH2O CH3 CH2. சரியா? சோ இதுதான் என்னது? நம்மளுடைய டைஇథைல் ஈத்தர். சோ இதுதான் நம்மளோட டைஇథைல் ஈத்தருடைய preparation. ஓகே, சோ இதோடைய மெக்கானிசம் ஜஸ்ட் பாத்துக்கலாம். ஓகே, பிகாஸ் நம்ம இது ஆல்கஹால் ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு ஃபாலோ ஆக போகுது. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, சோ இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும்.
அதே மாதிரிதான் பழசு மாதிரிதான் ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கப்புறமா அது சேர்ந்து அப்படியே வாட்டரா சேர்ந்து அது அப்படியே நமக்கு வெளில போயிடும். இப்போ வாட்டரா அது வெளில போகும் நேரத்தில் இந்த இடத்துல கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ், கரெக்டா? அப்ப அந்த கார்பன்ல யாரு போய் ஆட் ஆவாங்க அப்படின்னா இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் ஆல்கஹால். அங்கதான் ட்விஸ்ட். இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் ஆல்கஹால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வந்து நமக்கு அது ஆட் ஆயிடும். ஓகே, சோ CH3 CH2 இங்க பார்க்கலாம் நீங்க OH, கரெக்டா? OH CH3 CH2. எப்பயுமே ஆக்சிஜன்ல 3 பாண்ட் இருந்தாலே ஆக்சிஜன்ல வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் வந்து போட்டுருவோம். சோ பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு அகைன் வாட்டர் கூட வந்து ரியாக்ட் ஆகுது. சோ வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறப்போ வாட்டர்ல இருக்கிற அந்த டபுள் பாண்ட் இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணி இந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு போயிடுது. எடுத்துட்டு போயிடுச்சுன்னா ROR. ஈஸி. ROR சேம் தான், பட் ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அதோடைய மெக்கானிசம படிச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். சோ இது ஒரு நேமிங் ரியாக்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். ஓகே, சோ இதுல நமக்கு வந்து SN2 மெக்கானிசம் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, சோ வில்லியம்சன் சிந்தசிஸ்ல CH3ONA which is நம்மளுடைய வந்து சோடியம் மெத்தனோயேட் என்ன பண்ணுது அப்படின்னா புரோமோ ஈத்தேன். ஓகே, புரோமோ ஈத்தேன் கூட ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? NaO Br சேர்ந்து NaBr வெளியே போயிடும். NaBr வெளியே போட்டு CH3O C2H5 CH3O C2H5 வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, எஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மீத்தைலேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, ஆல்கஹால் குரூப் வந்து நமக்கு இங்க வந்து இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம்? மீத்தைலேஷன் பண்றோம். which is மீத்தைல் குரூப்பை போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? அதுல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஓகே, we are going to substitute the methyl group there. ஓகே, சோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த மீத்தைலேஷன். சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா we have CH3 CH2OH ethanol. ஓகே, டைஅசோமீத்தேன் வந்து இருக்கு. இங்க என்ன ரியேஜன் நம்ம யூஸ் பண்றோம்? HBF4. அதுதான் fluoroboric acid. So இந்த particular reactionல இந்த fluoroboric acid is acting as a catalyst. Okay, இந்த particular reactionல வந்து பாத்தீங்க அப்படின்னா fluoroboric acid வந்து நமக்கு catalyst-ஆ act பண்ணுது, which means it is speeding up the reaction. Okay, so இங்க நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய N2 குரூப் மட்டும் நைட்ரஜனா எனக்கு வெளியே போயிடும். நைட்ரஜனா அது வந்து எனக்கு வெளியே போயிடும். போயிடுச்சு அப்படின்னா CH3 CH2O CH3, அதாவது இந்த ஹைட்ரஜன் போய் இது கூட ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடுச்சுன்னா it becomes CH3. ஓகே, CH2 கூட ஹைட்ரஜன் ஆட் ஆகுது அப்படிங்கிறப்போ CH3 கிடைக்கும். So that we will be getting CH3 CH2O CH3. ஓகே, வெரி குட். அடுத்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ஸ். ஈத்தர்ஸ் வந்து போலாரா இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன்ல நெகட்டிவ் எண்ட் அண்ட் அந்த அல்கைல் குரூப்ல வந்து பாசிட்டிவ் எண்ட். ஸோ ஒரு காம்பவுண்ட்ல நமக்கு நெகட்டிவ் எண்டும் இருக்கு பாசிட்டிவ் எண்டும் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as போலார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட் வந்து 1.81. ஓகே, அது என்னது அப்படின்னா எப்படி அந்த நம்ம அந்த பொலாரிட்டியை மெஷர் பண்றதுக்காக தான் இந்த டைபோல் மொமெண்ட்டை வந்து நம்ம வந்து எழுதுறோம். சரியா? சோ இது வந்து டைஎத்தைல் ஈத்தருக்கு வந்து இது நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ நவ் நம்ம இது வரைக்கும் ஆல்கஹால்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ இந்த ஆல்கஹால்ஸ், ஈத்தர்ஸ், ஆல்கேன் இவங்களுடைய பாய்லிங் பாயிண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறோம். கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ஆல்கஹாலுக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன்? பிகாஸ் ஆஃப் intermolecular hydrogen bonding. சரியா? சோ intermolecular hydrogen bondingனால நம்ம ஆல்கஹால்ஸ் உடைய இது வந்து அதிகமா இருக்கும். ஓகே, ஆல்கஹால்ஸ் உடைய what is that boiling point will be higher than ethers and இருக்கிறதுலே கம்மி வந்து alkanes. ஓகே, next coming to solubility. ஓகே, polar components கூட soluble இருக்கும், non polar கூட நமக்கு அது சாலிபிளா இருக்காது. சரியா? போலார், ஏன்னா ஈத்தர்ஸ் ஆர் போலார். அப்ப அது போலார் சால்வெண்ட்ல சாலிபிளா இருக்கும், லைக் டிசால்வ் இன் லைக் அப்படிங்கிற மாதிரி. நான் போலார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அது சாலிபிளா இருக்காது. ஓகே, எஸ். So now we came to the most important part, which is chemical properties of ethers. Okay, now நம்ம என்ன இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா chemical properties of ethers-க்கு வந்துட்டோம். சரியா? சோ பாத்தீங்க அப்படின்னா nucleophilic substitution reaction. Okay, so nucleophilic substitution reaction அது என்னது மேம்? nucleophilic substitution reaction அப்படின்னா
you know what is substitution reaction, right? So ஒரு குரூப்புக்கு பதிலா இன்னொரு குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது? It is called as the substitution reaction. So இங்க வந்து நம்ம நியூக்ளியோஃபைல் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் நியூக்ளியோஃபிலிக் substitution reaction. So இந்த நியூக்ளியோஃபிலிக் substitution reactionல when you compare with hydrogen iodide and hydrogen bromide, hydrogen iodide-க்கு வந்து அது அதிகமா இருக்கும் when you compare with hydrogen bromide. Okay, ரொம்ப ஈஸி, கவனிங்களேன். Just break the bond here. Okay, அங்கேயும் பாருங்க ROR group ether இருக்கு, அங்க ஒரு அயோடின் இங்க ஒரு அயோடின், முடிஞ்சு ப்ராடக்ட் தோப்பர் CH3I CH3 CH2OH. ஓகே, இந்த HI நமக்கு போய் எப்படி ஆட் ஆகும்? அங்க அயோடினாவும் இங்க ஹைட்ரஜனாவும் நமக்கு போயிட்டு வந்து ஆட் ஆகும். சரியா? சோ இங்க வந்து நமக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இங்க வந்து நமக்கு அயோடின் போய் ஆட் ஆகும். சோ இப்போ இன்னொரு ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஓகே, சோ இங்க என்ன ஆகுது? நமக்கு HI கூட நான் இந்த ஒரு ஈத்தரை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஈத்தர் எடுத்துக்கிறப்போ அதே மாதிரிதான் இங்க ஹைட்ரஜன் இங்க அயோடின். ஓகே, சோ இங்க ஹைட்ரஜன் ஆட் ஆச்சு அப்படின்னா C6H5OH. சோ C6H5OH பீனால் கிடைக்குது, பிளஸ் CH3I வந்து நமக்கு தனியா வெளியில போயிடுது. ஈஸியான ஒரு அடிஷன் ரியாக்ஷன் தான். ஓகே, சரி மேம், how is this addition reaction happening? We need to know the mechanism of the addition reaction. அப்படின்னா நல்லா கவனிங்க. பிரைமரி அல்கைல் ஹாலைடு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்ப SN2 மெக்கானிசம் அது ஃபாலோ பண்ணும். ஓகே, இதே நான் வந்து செகண்டரி அல்கைல் ஹாலைடு நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா that follows SN1 மெக்கானிசம். ஓகே, இங்க நீங்க கவனிங்க, I have this ether, right? நான் வந்து HI கூட ரியாக்ட் பண்றப்போ இந்த ஆக்சிஜன் வந்து என்ன தெரியுமா பண்ணும்? இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த ஹைட்ரஜனை பிடிச்சி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கும். ஓகே, இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன்ல வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன்ல எப்பயுமே நமக்கு 3 பாண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுல நம்ம பாசிட்டிவ் சிம்பிள் போடணும் அப்படின்னு. பாசிட்டிவ் சிம்பிள் நான் வந்து போட்டிருக்கேன். ஓகே, இப்ப நான் பாண்டை இப்படி நான் பிரேக் பண்ணிட்டு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப இந்த அயோடினை போய் நான் இந்த பர்டிகுலர் மித்தைல் குரூப்ல ஆட் பண்றேன். ஆட் பண்றப்போ என்ன ஆகும்? பாண்ட் பிரேக் ஆயிடும். மித்தைல் அயோடைட் தனியாவும் எத்தனால் தனியாவும் எனக்கு பிரிஞ்சு வந்துரும். ஈஸி. ஓகே, எஸ். சோ இப்போ ஒரு ஆல்கஹால் கூட நம்ம எக்ஸஸ் ஆஃப் HX, ஓகே, எக்ஸஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைடு ரியாக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? சோ we have the alcohol, ethyl alcohol or ethanol. சரியா? அத நான் என்ன பண்றேன்? எக்ஸஸ் ஆஃப் HBr கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். எக்ஸஸ் ஆஃப் HBr கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன தெரியுமா ஆகும்? இங்க இருக்கிற இந்த OH-ம் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். வாட்டரா வெளியே போயிடுச்சுன்னா CH3CH2Br, CH3CH2Br புரோமோ ஈத்தேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, புரோமோ ஈத்தேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்த particular reaction is very very important, okay, which is auto oxidation of ethers. So இந்த particular reactionல நம்ம ethers oxidize பண்றதுக்கு நம்ம எந்த ஒரு oxidizing agents-உமே யூஸ் பண்ணல. ஓகே, இந்த இடத்துல நம்ம ethers oxidize பண்றதுக்கு எந்த ஒரு oxidizing agent-உமே நம்ம வந்து யூஸே பண்ணல. சரியா? தானாவே அது வந்து நமக்கு ஆக்சிடைஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் என்னது? auto oxidation of ethers. ஓகே, சோ இங்க பாருங்க, டைஎத்தைல் ஈத்தர் நான் இங்க வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, CH3CH2O CH2CH3. ஓகே, சோ டைஎத்தைல் ஈத்தர் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஜஸ்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஸோ ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு மிக்சர் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோ பாருங்க, எல்லோ கலர்ல எழுதிருக்கேன். ஸோ இந்த கார்பன்ல, அதாவது பிட்வீன் திஸ் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எனக்கு 2 ஆக்சிஜன் போய் ஆட் ஆகும். பிட்வீன் திஸ் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எனக்கு 2 ஆக்சிஜன் போய் ஆட் ஆகுது. இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் 1-ethoxy ethyl hydroperoxide. 1-ethoxy ethyl hydroperoxide. ஓகே, அதோட மிக்சர் இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னா இந்த ஆக்சிஜன்ல இன்னொரு ஆக்சிஜன் போய் ஆட் ஆயிடும். ஓகே, சோ அந்த ஆக்சிஜன்ல இன்னொரு ஆக்சிஜன் போய் ஆட் ஆச்சு அப்படின்னா அப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் டைஈத்தைல் பெராக்சைடு. ஓகே, அப்ப கிடைக்கிற ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்னது? டைஈத்தைல் பெராக்சைடு. ஓகே, சோ ஒன் இஸ் ஒரு 2 மிக்சர்ல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா
இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல அந்த 2 ஆக்சிஜன் போய் ஆட் ஆகும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜனோடய அந்த இன்னொரு ஆக்சிஜன் போய் நமக்கு ஆட் ஆகும். ஓகே, வெரி குட். சோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா குளோரினேஷன் பண்றோம். ஈஸிடா. ஈத்தர்ல இருக்கிற எல்லா ஹைட்ரஜனுமே எல்லா ஒரு குளோரின் கூட சேர்ந்து HCl வெளியே போயிடும். ஓகே, தென் மீதி இருக்கிற ஹைட்ரஜன்ஸை அப்படியே குளோரின்ஸால ரீப்ளேஸ் பண்ணு. எங்கெங்கெல்லாம் ஹைட்ரஜன் இருக்கோ அங்கெல்லாம் ஹைட்ரஜனுக்கு பதிலா குளோரினா மாத்தி விடுங்க. ஈஸி, முடிஞ்சு. ஓகே, எஸ். This question is ரொம்ப important. This reaction is very important. This is also chlorination of ether தான். ஓகே, இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ethers உடைய chlorination தான். ஓகே, phosphorus pentachloride வச்சு நான் என்ன பண்றேன், ethers வந்து நான் chlorination பண்றேன். ஓகே, சோ கவனிங்க. Here I have this ether. நான் என்ன பண்றேன் அப்படின்னா PCl5 phosphorus pentachloride கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ just break the bond here. இந்த இடத்துல எனக்கு phosphorus trichloride ஆட் ஆகுது. இந்த ரெண்டு இடத்துல எனக்கு ரெண்டு குளோரின் ஆட் ஆகுது. அப்ப என்ன கிடைக்கும்? CH3CH2Cl CH3CH2Cl. so two molecules of CH3CH2Cl கிடைக்குது. இப்போ PCl3O கூட சேர்ந்துச்சுன்னா POCl3 எனக்கு வெளியே போகும். POCl3 எனக்கு வெளியே போகும். so this reaction is very important actually. ஓகே, முடிக்க போறோம். இன்னும் 4 slides தான். ஓகே, listen with full focus and full energy. இன்னைக்கு லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரியா, இன்னைக்கு எப்படி போச்சு அப்படிங்கறத வந்து எத்தனை பேர் வந்து சூப்பரா வந்து கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத வந்து we can see. ஓகேவா, இன்னைக்கு பார்க்கலாமா? சரி, எல்லாருக்குமே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா I will give you the PDF. ஓகேவா, I will give you the PDF. ஓகே, phosphorus oxychloride ரா. POCl3 வந்து phosphorus oxychloride. ஓகே, வெரி குட். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு என்ன நடக்குது? CH3 CH2O CH2 CH3. ஓகே, சோ நான் என்ன பண்றேன், வாட்டர் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே, டைல்யூட் சல்பூரிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ட் பண்றேன். அப்ப என்ன தெரியுமா ஆகுது? இங்க ஹைட்ரஜன், இங்க OH. அவ்வளவுதான்டா. அப்ப CH3 CH2OH CH3 CH2OH, இங்கேயும் CH3 CH2OH, 2 molecules of ethanol நமக்கு கிடைக்குது. அடுத்தது இதே நான் வந்து anhydrous zinc chloride கூட ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? கவனிங்க, அதே டைஈத்தைல் ஈத்தர்ல அதாவது வந்து அல்கைல் ஆசிட் குளோரைட் குரூப் கூட நான் ரியாக்ட் பண்றேன். அதான் CH3COCl கூட ரியாக்ட் பண்ணனா இந்த COCl அப்படியே பிரேக் பண்ணுங்க. இந்த பக்கம் CH3CO, இந்த பக்கம் Cl. ப்ராடக்ட் பாருங்க, CH3CH2 COO CH3. ஓகே, புரிஞ்சுதா? எஸ்டரும் நமக்கு வந்து என்ன கிடைக்குது? அல்கைல் ஹாலைடும் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. சோ என்ன மெயினா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இங்க என்ன ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்றப்போ நம்ம இங்க யூஸ் பண்றப்போ எப்படி இங்க கிளீவ் ஆகி நமக்கு வந்து இந்த அடிஷன் நடக்குது அப்படிங்கறது தான் நமக்கு இங்க ரொம்ப முக்கியம். ஓகே, சோ நெக்ஸ்ட் இஸ் aromatic substitution, electrophilic substitution reaction. Okay, next is aromatic electrophilic substitution reaction. So பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங்கா தான் வந்து இருக்கும். ஓகே, இந்த ஈத்தர் குரூப் OR குரூப் இருக்குல்ல, அல்காக்சி குரூப், அது வந்து ஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது நம்ம ஃபீனால் மாதிரி தான். ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு இதுல மெயினா வந்து நடக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாலோஜினேஷன் நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும் பாருங்க, ஜாலியா இருக்கும். கவனிங்க, ஹாலோஜினேஷன்னா என்னது? ஹாலோஜனை போயிட்டு நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். ஓகே, ஹாலோஜினேஷன்னா என்னப்பா? we are going to substitute halogens. okay, so இங்க halogens அப்படினா என்னென்ன halogens-லாம் நமக்கு வந்து இருக்கு? குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா? சோ இங்க நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா பாரா பொசிஷன்ல and ஆர்த்தோ பொசிஷன்ல போயிட்டு புரோமோ குரூப் எனக்கு சப்ஸ்டிடியூட் ஆகுது. இப்போ பார்க்கலாம் நீங்க, பாரா அண்ட் ஆர்த்தோ பொசிஷன்ல போயிட்டு எனக்கு புரோமோ குரூப் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகுது. சோ புரோமினேஷன் பண்ண புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? சோ எனக்கு இதுல மேஜர் ப்ராடக்ட் யாரு அப்படின்னா பாரா புரோமோ அனிசோல். மைனர் ப்ராடக்ட் யாரு அப்படின்னா ஆர்த்தோ புரோமோ அனிசோல். அடுத்து வந்து என்னது அப்படின்னா நைட்ரேஷன். நைட்ரேஷன்னா உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் என்னது? NO2 குரூப்பை நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். கரெக்டா? சோ நைட்ரேஷன்ல நம்ம நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர். So what is this nitrating mixture? Concentrated sulfuric acid
and concentrated nitric acid. A combination of concentrated nitric acid and sulfuric acid தான் நம்ம வந்து nitration அப்படின்னு வந்து சொல்லுவோம். nitrating mixture அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? சோ நம்ம இங்க அனிசோல் எடுத்துட்டு இருக்கோம். பென்சீன் ரிங்ல OCH3 குரூப் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அனிசோல். ஓகே, சோ இந்த அனிசோல்ல para பொசிஷன்ல ஒரு NO2 குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு, ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு NO2 குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகிருக்கு. சோ ஆர்த்தோ அண்ட் para நைட்ரோ அனிசோல் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகே, வெரி குட். சோ நெக்ஸ்ட் இஸ் Friedel-Crafts reaction. ஓகே, சோ Friedel-Crafts reactionல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா CH3Cl group. ஓகே, சோ alkyl halide group இருக்கு இல்லையா, அத வந்து நான் in presence of anhydrous aluminum chloride. anhydrous aluminum chloride வந்து அந்த catalyst act of Lewis acid கார்பன் டைசல்பேட் கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஒண்ணுமே இல்லடா, இங்க பாரு, இங்க பேரால இருக்கிற ஹைட்ரஜன் அப்புறம் ஆர்த்தோல இருக்கிற ஹைட்ரஜன் அது Cl கூட சேர்ந்து HCl வெளில போயிடும். சோ தட் என்ன ஆகும்னா பேரா பொசிஷன்ல மித்தைல் குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகுது. சோ பேரால அதுக்கப்புறமா ஆர்த்தோல, அவ்வளவுதான். So this is alkylation. Okay, alkylation reaction. இதே acylation reaction acyl group CH3CO group போய் ரீப்ளேஸ் பண்ணும். இதோ பாரு, CH3CO group என்ன ஆகும், ஹைட்ரஜன் Cl HCl வெளில போய்டும். அப்ப CH3CO group போய் para பொசிஷன்லயும் COC சாரி கரெக்ட் தான், COCH3 group போயிட்டு ஆர்த்தோலயும் பேராலையும் போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். அவ்வளவுதான், ஈஸி. சரியா? எஸ், முடிக்க போறோம். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஆமா, கடைசி 2 ஸ்லைட் தான். டயத்தைல் ஈத்தருடைய யூசஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம டயத்தைல் ஈத்தரை வந்து யூஸ் பண்ணுவோம்? சர்ஜிக்கல் அனஸ்தெட்டிக். ஓகே, சோ முக்கியமா நமக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்றாங்க, ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து மைக்ரோ ஊசி போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கும் சால்வெண்டாவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். தென் volatile starting fuel, அதாவது வந்து இன்ஜின்ஸ்லாம் வந்து ஈஸியா எவாபரேட் ஆகக்கூடியதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா volatile அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ volatile starting fuel ஆவும் gasoline இன்ஜின்ஸ்லயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் பாத்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரண்ட், ஃப்ரிட்ஜ்ல வந்து இந்த கூலண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கூலண்டாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். தென் அனிசோல் பார்த்தோம் அப்படின்னா அனிசோல்ல வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பெர்ஃப்யூம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, பூச்சிக்கொல்லி இன்செக்டிசைட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, பார்மசூட்டிக்கல் ஏஜென்ட் அப்படின்னா நிறைய மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு we will be using. சோ எஸ், இதோட இந்த சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, சோ சூப்பரா படிங்க, செமையா படிங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா வந்து கேளுங்க. ஓகே, சோ இந்த சாப்டர்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இதுக்கப்புறமா நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்குமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் யாராவது வேதாந்தோடைய ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதலை அப்படின்னா கண்டிப்பா எழுதுங்க. ஆன்லைன்ல எழுதினாலும் சரி, ஆஃப்லைன்ல எழுதினாலும் சரி, நீங்க நீட் ஜேஇ மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நம்ம வேதாந்தோல படிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்காலர்ஷிப்பும் இது மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? ஆல்சோ மேம், நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த கடைசி நேரத்துல ஐ வாண்ட் டு ரிவைஸ் வித் யூ அப்படின்னா நம்மளுடைய தீமினல் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 50 டேஸ்க்கு 50 மேரத்தான்ஸ்னு ஸ்கிராச்ல இருந்து எல்லா சாப்டர்ஸையும் அக்கு வேற அணு வேற நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ அதுல முக்கியமா கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மூணுத்துக்குமே வந்து லைவ் இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். நம்மளுடைய தீமினல் ரிவிஷன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிடுங்க. சரியா? மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் தேர் இன் தீமினல் ஆல்ரெடி. யாரெல்லாம் தீமினல்லையோ தீமினல்ல ஆன்லைன் டியூஷன்ல சேர்ந்து எங்க கூட சேர்ந்து படிங்க. ஸோ தட் 200 கட் ஆஃப் நம்ம கண்டிப்பா வந்து வாங்கலாம். ஓகே, சோ நீங்க ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதுறதுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.